ಮತ್ತೊಮ್ಮೆ ತಮ್ಮೆಲ್ಲರೂ ಕೂಡ ಧನ್ಯವಾದಗಳು. ಥ್ಯಾಂಕ್ ಯು ಸೊ ಮಚ್. ಥ್ಯಾಂಕ್ ಯು. ಐ ವಿಲ್ ಬಿ ಮಿಸ್ಸಿಂಗ್ ಯು. ಥ್ಯಾಂಕ್ ಯು. ಮತ್ತೊಮ್ಮೆ ತಮ್ಮೆಲ್ಲರೂ ಕೂಡ ಧನ್ಯವಾದಗಳು. ಥ್ಯಾಂಕ್ ಯು ಸೊ ಮಚ್. ಥ್ಯಾಂಕ್ ಯು. ಐ ವಿಲ್ ಬಿ ಮಿಸ್ಸಿಂಗ್ ಯು. ಥ್ಯಾಂಕ್ ಯು. இது திடீர்னு சொல்ல முடியாது சார். லாஸ்ட் 6 months I was thinking about it. என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருந்தேன் சார். பிகாஸ் பப்ளிக் சர்வீஸ்ங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் 10 years நான் பண்ணிட்டேன் சார். 9.5 years, 10 years I did my job sir. I'm turning 35 now. So எல்லாத்துக்குமே we have a feeling that there are better ways and efficient ways of doing certain things sir. அழுத்தங்கள் அப்படிங்கறதுல சார் கர்நாடகா வந்து என்னை பொறுத்த வரைக்கும் மேபி ஐ எம் வெரி ஒன் கைண்ட் ஆஃப் ஆஃபீஸர் வேற எந்த பொலிட்டிஷியன்ட்டுமே பாத்தீங்கன்னா நான் கெட்ட பேர் அப்படின்னு வாங்கல சார். எவ்ரிபடி லைக் மீ பிகாஸ் ஆஃப் மை அப்ரோச் டு டெமோக்ராட்டிக் போலீசிங்க பாத்தீங்கன்னா I generally take politicians along sir. Sometimes I sit with them, I convince them, privately I discuss with them. So many things பாத்தீங்கன்னா I take along them with my decision making sir. எப்பவுமே நான் உடுப்பி சிக்கமங்கலம் வேலை செஞ்சுட்டு வந்திருக்கேன் சார். ஸோ பொலிட்டிஷியன்ஸ் அக்ராஸ் பார்ட்டி லைன்ஸ் ஐ மெயின்டைன் a வெரி குட் ரேப்போ சார். இல்லை ஃபோன்லேயே வந்து நிறைய விஷயங்கள் சால்வ் பண்ணுற அளவுக்கு தான் வச்சிருந்தேன் சார் எல்லாத்துக்கிட்டையுமே. 100% வந்து எனக்கு பொலிட்டிக்கல் ப்ரெஷர் அப்படிங்கிறது இல்லை சார். ரெஸ்பெக்ட் ஜாப் ப்ரெஷர் நீங்கள் பார்த்தீங்கன்னா எஸ் ஐபிஎஸ் இட் செல்ஃப் இஸ் அ வெரி வெரி டாக்ஸிங் ஒர்க் சார். ரொம்ப ஒரு மாதிரி நீங்கள் ஃப்ரண்ட் ஹேண்டில் இருக்கீங்க 24/7. இட்ஸ் வெரி ஆக்டிவ் ஜாப். பட் நான் உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி ஐ எம் ஜஸ்ட் லுக்கிங் அட் அன் எஃபிஷியன்ட் வே டு அச்சீவ் தி எண்ட் ரிசல்ட் சார். அவ்வளோதான் சார். கண்டிப்பா சார். I have done with my policing எப்படி சொல்றதுன்னா சார் with a lot of intensity. Maybe I would use the word called intensity. ரொம்ப இன்டென்சிவா நான் பண்ணேன் சார். I generally do for about 15-16 hours. வெரி இன்டென்சிவா வேலை செஞ்சிருக்கேன் சார். I meet a lot of people non stretch. So எனக்கு வந்து கண்டிப்பா திருப்திகரமா இருந்துச்சு சார். Maybe I think that is the reason I am coming out also. I felt yes I have reached my limit. வெளியே போலாம், இன்னொரு கெரியர் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்ப்போம், மேபி பண்ணலாம் அப்படிங்கிற நம்பிக்கை எப்போ வந்துச்சுன்னா சார் பிகாஸ் நிறைய பேர் பாத்தீங்கன்னா they quit out of frustration or out of bad feeling. பட் நான் சொன்ன மாதிரி ஐ எம் குட்டிங் வித் லாட் ஆஃப் ப்ரைட் அண்ட் ஹாப்பினஸ் சார். என்னோட அப்பா அம்மா எல்லாமே கரூர் பக்கத்துல சின்னதராபுரம் அப்படிங்கிற ஊர் பக்கத்துல தொட்டம்பட்டி அப்படிங்கிற ஒரு கிராமம் சார். அங்கதான் என் விவசாய குடும்பம் நான். பட் என்னோட பேரண்ட்ஸ் பாத்தீங்கன்னா அது வெரி பர்டிகுலர். எனக்கு ஒரு நல்ல ஒரு கல்வியை கொடுக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா இருந்தாங்க. ஸோ மேபி அவங்களோட விஷயங்களை கூட குறைச்சிக்கிட்டு they made sure that I get a good education. அது எப்பவுமே ஃபோக்கஸ் இருந்துச்சு சார். அது நான் வந்து ஃபர்ஸ்ட் இன்ஜினியரிங் படிச்சேன் சார் கோயம்புத்தூர் பிஎஸ்சி. அப்புறம் எம்பிஏ படிச்சேன் சார் லக்னோவில். அப்புறம் படிச்சுட்டு ஐ ஆல்வேஸ் ஹேட் திஸ் பென். ஆல்வேஸ்ன்னு சொல்ல மாட்டேன். மேபி எம்பிஏ போனதுல இருந்து எனக்கு ஒரு எக்ஸ்போஷர் சார். சிவில் சர்வீஸ் வரணும். மும்பை அட்டாக் நடந்தது 2008. அப்புறம் யூபியில நான் படிச்ச இடம் அதெல்லாம் கூட ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துச்சு சிவில் சர்வீஸ் வரணும்னு. வந்தேன், இன்டென்சிவா வேலை செஞ்சேன் சார். தென் கர்நாடகால தான் போஸ்ட் பண்ணியிருந்தாங்க கண்டினியூஸ்லி. I was in கார்கலா, உடுப்பி, சிக்மங்களூர், பெங்களூர். So government has treated me very well. Maybe I'm one of the very few officers continuously all post I was in the public end sir. Continuously எனக்கு எங்கேயுமே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணல. They always kept me at the front end. எல்லாமே சென்சிட்டிவ் போஸ்ட் தான் கொடுத்துட்டு வந்தாங்க சார். பட் now I think the time has come சார். சார் மதுக்கர் ஷெட்டி இஸ் நம்ம விஜயகுமார் சார் தெரியும், ரிட்டையர்ட் ஐபிஎஸ் ஆஃபீஸர். ஐ ஹோல்ட் ஹிம் இன் வெரி வெரி ஹை எஸ்டீம். அதே மாதிரி மதுக்கர் ஷெட்டி 2 பேர் வந்து ஐ see them as ரோல் மாடல் சார். மதுக்கர் ஷெட்டி ஒரு பாத்தீங்கன்னா இஸ் ஹைலி பிரின்சிபல்ட் மேன். ஹைலி பிரின்சிபல். அந்த மாதிரி ஒரு ஆஃபீஸர் நீங்க பார்க்கவே முடியாது. ஸோ மேபி வாஸ் ஹவுடட் இன் த ஸ்டேட் ஆல்சோ ஃபார் வெரி ஹை லெவல் ஆஃப் எத்திக்ஸ் ஹி மெயின்டைன். அப்புறம் ஃபைனலி பாத்தீங்கன்னா அவர் வந்து இறந்து போனாரு at the age of 47. He had a heart attack and he died. ஸோ அவரு கிரிமேஷன் நான் போனேன். அதெல்லாம் பார்க்கும்போது இட் மேட் மீ டு திங்க் லுக் அவர் டைம் இஸ் வெரி லிமிட்டட் இன் திஸ் பிளானட் எர்த். ஸோ வாட் எவர் குட்னஸ் ஹி ஹஸ் டன் ஈவன் காட் ஹஸ் டேக்கன் ஹிம் அவுட். ஸோ எல்லாருக்குமே வந்து ஷெல்ஃப் லைஃப்னு இருக்கு, ஒரு டைம்னு இருக்கு. ஸோ வாட் எவர் வி திங்க் ஐ திங்க் வி ஷுட் டூ இட். தேர் இஸ் நோ பாயிண்ட் வெயிட்டிங். இன்னைக்கு வரும், நாளைக்கு வரும், 5 வருஷம் கழிச்சு வரும் திங்க் பண்ணக்கூடாது. ஜஸ்ட் திங்க் அபவுட் இட், ஜம்ப் இன் அண்ட் கெட் இட் டன். அது எனக்கு மதுக்கர் ஷெட்டி சார் லைஃப்ல வந்து எனக்கு ஒரு பெரிய லெசன் சார். செகண்ட் வந்து ஐ டேக் லாட் ஆஃப் ப்ரைட் இந்த வே விஜயகுமார் சார் ஹஸ் டன் இஸ் போலீசிங் சார். தமிழ்நாட்டில் சிஆர்பிஎஃப்ல வேற இடத்துல அவரு எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கம் சார். அவங்க 2 பேருமே மிகப்பெரிய தாக்கம். கையில வந்து நிச்சயமா கிடையாது சார். as of now the moment we speak நான் யார்கிட்டையும் போய் பேசல. I thought I need that break because ஒரு ஆன்மீக பயணமும்
முன்னாள் IPS அதிகாரியின் மரணமும் தனது வாழ்க்கையில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியதால் IPS அதிகாரி ஒருவர் தனது பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார். கரூர் மாவட்டத்தைச் சேர்ந்த அந்த அதிகாரி குறித்து பார்க்கலாம். கரூர் மாவட்டத்தைச் சேர்ந்த அண்ணாமலை கடந்த 2011ஆம் ஆண்டு IPS அதிகாரியானார். கர்நாடகாவின் உடுப்பி மாவட்டத்தில் உள்ள கர்கலாவில் ASP-யாக பதவி வகித்தார். 2015ஆம் ஆண்டு SP-யாக பதவி உயர்வு கிடைத்தது. கர்நாடகாவின் அயோத்தி என்று அழைக்கப்படும் பாபா புதன்கிரியை மையமாக வைத்து நடந்த கலவரத்தில் அண்ணாமலையின் அடக்குமுறை பலரை கவர்ந்தது. கடந்த ஆண்டு கர்நாடகாவில் பாரதிய ஜனதாவிடம் விலை போகாமல் பாதுகாத்துக் கொள்ள காங்கிரஸ் MLA-க்கள் சொகுசு விடுதியில் தங்க வைக்கப்பட்டனர். இந்த MLA-க்களை வெளியே கொண்டுவர எடியூரப்பாவால் ராம்நகரா மாவட்ட SP-யாக அண்ணாமலை நியமிக்கப்பட்டார். புகழின் உச்சியில் இருந்த அண்ணாமலை தனது IPS பதவியை ராஜினாமா செய்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள கடிதத்தில் தனது வாழ்க்கையை 2 சம்பவங்கள் பாதித்ததால் தாம் ராஜினாமா முடிவை எடுத்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். முதலாவதாக கடந்த ஆண்டு சென்று வந்த கைலாஷ் மானசரோவர் ஆன்மீக பயணம் வாழ்க்கையில் எதற்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்பதை உணர்த்தியதாக கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். இரண்டாவதாக கர்நாடகாவின் பெல்லாரியில் தலைவிரித்தாடிய சுரங்க ஊழலை கண்டுபிடித்த IPS அதிகாரி மதுக்கர் ஷெட்டியின் மரணம் தன்னை மிகவும் பாதித்ததாக அண்ணாமலை உருக்கமான கடிதத்தை எழுதியுள்ளார். பணியாற்றிய இடங்களை தம்மால் மறக்க முடியாது என்றும் சிறந்த தலைமையின் கீழ் தாம் பணியாற்றியது மகிழ்ச்சி அளிப்பதாகவும் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். லோக்கலில் இந்த மாதிரி பாலிடிக்ஸ் சேர்றாரு இங்கே சேர்றாருன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதை பற்றி எந்த முடிவு எடுக்கல, அதை பற்றி இப்போதைக்கு டெசிஷன் எடுக்கலைங்க. ஸோ டைம் எடுக்கணும். ஐ ஹவ் டு திங்க் அபவுட் அதர் ஆப்ஷன்ஸ் ஆல்சோ, என்ன பண்ணணும்னு சொல்லிட்டுங்க. எனக்கு தமிழ்நாட்டில் உண்மை சொல்லப்போனால் எந்த தலைவர்கள் கூட பழக்கம் இல்லைங்க. யார்ட்டி கூட நான் பேசல இந்த மாதிரி நான் எந்த கட்சியில் சேரணும்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாலிடிக்ஸாக நான் என்ன டெசிஷன் எடுக்கல, முடிவும் பண்ணல. பட் இன்றைய நமக்கு ஒரு மாற்றுப்பாதை வேணும், வேற ஒரு பாதையில் பயணிக்கணும் அப்படிங்கிறது தான் முடிவு. இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணலாம், கொஞ்சம் பெரிய ஸ்கோப்பில் பண்ணலாம் அப்படின்னுங்க. பப்ளிக் சர்வீஸே பண்ணுவோம் அப்படின்னு. மக்களவை தேர்தலுக்கு முன்பே ராஜினாமா செய்ய திட்டமிட்டதாகவும், ஆனால் அரசுக்கு இடையூறாக இருக்கும் என்பதால் முடிவை தள்ளி வைத்து தற்போது ராஜினாமா செய்திருப்பதாகவும் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். பெங்களூருவில் குற்றவாளிகளுக்கு சிம்ம சொப்பனமாக இருந்து வந்த IPS அதிகாரி ஒருவர் காவல் பணியிலிருந்து விலகுவதாக அறிவித்துள்ளார். பெங்களூரில் காவல்துறை துணை ஆணையராக பதவி வகித்து வருபவர் அண்ணாமலை. கரூர் மாவட்டம் சின்னதாராபுரத்தைச் சேர்ந்த இவர் 9 ஆண்டுகளுக்கு முன் IPS-ஆக தேர்வு பெற்று கர்நாடக காவல் பணியில் சேர்ந்தார். கர்கலா பகுதியின் கூடுதல் கண்காணிப்பாளராக நியமிக்கப்பட்ட அவர் உடுப்பி, சிக்மகளூர் ஆகிய இடங்களில் கண்காணிப்பாளராகவும் பணியாற்றியுள்ளார். உடுப்பியிலிருந்து அவரை பணியிட மாற்றம் செய்து அரசு உத்தரவிட்ட போது அதனை எதிர்த்து மக்கள் போராட்டங்களை நடத்தினர். பணிபுரிந்த இடங்களில் எல்லாம் குற்றங்களை ஒழிப்பதில் அதிரடி காட்டியதால் மக்களின் நன்மதிப்பை பெற்றார். நேர்மையான அதிகாரியாக வலம் வந்த அவரை கர்நாடகாவின் சிங்கம் என்றும் அன்புடன் அழைத்து வந்தனர். இந்நிலையில் நண்பர்களுக்காக அவர் வெளியிட்டுள்ள செய்தியில் தாம் காவல் பணியில் இருந்து விலகுவதாகவும் அதற்கான கடிதத்தை சமர்ப்பித்துள்ளதாகவும் தெரிவித்திருக்கிறார். கடந்த ஆண்டு மானசரோவர் யாத்திரை சென்றபோது வாழ்வின் திருப்பத்தை உணர்ந்ததாகவும், தன்னுடன் பணியாற்றிய மதுகர் ஷெட்டி என்பவரின் திடீர் மறைவு தனது வாழ்க்கையை சுய பரிசோதனை செய்யும் அவசியத்தை உணர்த்தியதாகவும் அந்த அறிக்கையில் அண்ணாமலை கூறியுள்ளார். தீர ஆராய்ந்த பின்னரே இந்த முடிவை எடுத்திருப்பதாக கூறும் அண்ணாமலை, தன்னால் முடிந்த நற்காரியங்களை இந்த சமூகத்திற்கு செய்யவும் சில காலம் குடும்பத்தினருடன் செலவிடவும் திட்டமிட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். பணிக்காலத்தில் அதிகாரிகள் மற்றும் காவலர்களிடம் யார் மனதையாவது புண்படுத்தி இருந்தால் வருத்தத்தை தெரிவித்துக் கொள்வதாகவும் அந்த அதிகாரி கூறியுள்ளார். அண்ணாமலையின் ராஜினாமா முடிவு கர்நாடக மக்களிடம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. அவர் பணிபுரிந்த பகுதிகளைச் சேர்ந்த பலரும் அவருக்கு நன்றி தெரிவித்து வருவதுடன் அவரது நற்செயல்களை சமூக ஊடகங்களில் பாராட்டி நினைவு கூர்ந்து வருகின்றனர். அடுத்து என்ன செய்வது என்பது குறித்து முடிவு செய்வதற்கு 3-4 மாதங்கள் ஆகும் என்று கூறியுள்ள அண்ணாமலை, சிறிய இடைவெளிக்கு பின்னர் அரசியலில் இறங்க திட்டமிட்டுள்ளதாக சக நண்பர்கள் தெரிவித்துள்ளனர்.
அண்ணாமலையை தொடர்பு கொண்டு பேசியதாகவும் அவரை போன்ற மக்களின் நன்மதிப்பை பெற்ற நேர்மையான அதிகாரிகள் அரசியலில் ஈடுபடுவது மகிழ்ச்சி அளிப்பதாக மூத்த IPS அதிகாரியான ரூபா ட்விட்டர் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். ஓம் நம சிவாய, ஓம் முருகா சரணம். கொங்கு நாட்டின் தங்கங்களாம், தமிழர் பண்பு போற்றும் சிங்கங்களாம், உலகெங்கும் தாய் நாட்டின் பெருமைகளையும் வீரத்தையும் பறைசாற்றிக் கொண்டிருக்கும் எங்களது அண்ணன்கள், தம்பிகள், மாமன்கள், மாப்பிள்ளைகள், தங்கைகள், தமைக்கைகள், சித்தப்பா, சித்தி, பெரியப்பா, பெரியம்மா மற்றும் ஏனைய அனைத்து கொங்கு ரத்த சொந்தங்களுக்கும் KBN சார்பாக வழக்கறிஞர் ராஜசேகரனின் இனிய மாலை வணக்கம். இந்த இனிய நன்னாளில் நமக்கு ஒரு உன்னதமான எழுச்சி மிக்க உரையை வழங்க நமது கொங்கு சிங்கம் திரு அண்ணாமலை IPS அவர்கள் இன்று உரையாற்ற உங்கள் முன் வந்துள்ளார். முன்னுரை வழங்க மருத்துவர் டாக்டர் சேது கிருஷ்ணா அவர்களை வருமாறு பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். அனைத்து சொந்தங்களுக்கும் வணக்கங்க. உங்க ஊர்ல உங்களுக்கு பிடிச்ச ஹீரோ யாருன்னு நம்ம சொந்தங்கள்கிட்ட கேட்டோம்னா அவங்க சொல்ற பல பதில்கள் எப்படி இருக்குன்னா, MGR, சிவாஜி, ரஜினி, கமல், அஜித், விஜய்னு நிறைய சொல்லுவாங்க. இதே கேள்வி நீங்க கர்நாடகத்துல போய் கேட்டீங்கன்னா அவங்க சொல்ற பல பேர் சொல்ற பதில்கள் என்னவா இருக்கும்னா அண்ணாமலை IPS அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமாங்க, சில வருடங்களுக்கு முன்னாடி என்னோட ஃப்ரெண்ட்ஸ், கர்நாடகத்துல இருக்க என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நான் பேசினப்ப எங்க பிரதர் அண்ணாமலை உங்க மாவட்டத்துல SPயா இருக்காருங்க அப்படின்னு நான் சொல்றேன். அவங்க சொன்னது இதாங்க, இல்லைங்க அவரு போலீஸ் மட்டும் இல்ல. கேக்குதுங்களா? இஸ் இட் ஆடிபிள்? கேக்குதுங்க, ப்ரொசீட் பண்ணுங்க. அவங்க பல பேர் சொன்ன பதில்கள் என்னன்னா, அவர் போலீஸ் மட்டும் கிடையாதுங்க, எங்களோட ரியல் ஹீரோ, எங்க ரியல் லைஃப் ஹீரோ அவர் தான். அவர் கர்நாடகத்துல நாங்க சிங்கம் தான் அவரை நாங்க கூப்பிடுவோம்னு சொல்லி சொன்னது வந்து ரொம்ப பெருமையா இருந்துச்சு. அது கண்டிப்பா நம்மளுக்கும் ரொம்ப பெருமையான சம்பவங்க. ஏன்னா அவர் தமிழ்நாட்டுக்காரர், பர்டிகுலரா நம்ம கொங்கு சிங்கம்ங்க. கரூர் மாவட்டத்துல இருக்கிற ஒரு சின்ன தாராபுரம் இடத்துல பிறந்து வளர்ந்தவருங்க. அவர் வந்து இந்த மாதிரி ஒரு ரியல் ஹீரோவா IPS ரியல் ஹீரோவா வர்றதுக்கு பின்னாடி வந்து பல சின்ன வயசுல இருந்து அவருக்கு ட்ரைனிங் கொடுத்துருக்காங்களான்னு பார்த்தோம்னா அதுவும் கிடையாது. அவர் ஒரு சாதாரணமான ஒரு விவசாய குடும்பத்துல பிறந்தவருங்க. அவர் தான் முதல் பட்டதாரி அவங்க குடும்பத்துல. நம்ம கோயம்புத்தூர்ல இருக்கிற PG டெக்ல தான் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு IIM லக்னோல MPA முடிச்சாருங்க. அங்க படிக்கிறப்ப தான் அவருக்கு IPS மேல ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து அதை IPS கம்ப்ளீட் பண்ணாரு. அதை தொடர்ந்து கண்டினியூவா அசிஸ்டன்ட் SP டெபியூட்டி கமிஷனரா பெங்களூர்ல அவர் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற டைம்ல பேரும் புகழும் உச்சத்துல இருக்கிற டைம்ல தான் அவர் திடீர்னு அவரோட ராஜினாமாவை அனௌன்ஸ் பண்ணாரு. அதுக்கப்புறம் தெரியும் அது வந்து கர்நாடகத்துல பல மாதங்கள் வந்து அதுதான் ஹெட்லைன் நியூஸா இருந்துச்சு. இப்ப வந்து அது முடிச்ச உடனே இப்ப வந்து ஒரு ஏஜென்ட்ஸ் ஆஃப் சேஞ்ச் அப்படின்ற ஒரு புக் எழுதிட்டு இருக்காரு. அந்த புக் வந்து இந்த ஆண்டு இறுதியில வருங்க. அது வந்து பேசிக்கலி காக்கி சட்டை வந்து எப்படி ஒரு லைஃபை வேறு கோணத்துல பார்க்க வச்சுது அப்படின்ற அந்த புக் வந்து அவரு ரிலீஸ் பண்ண போறாங்க இந்த ஆண்டு இறுதியில. அதை தாண்டி இப்ப வந்து வி த லீடர்ஸ், நமக்குள்ள ஒரு தலைவன் அப்படின்ற ஒரு புக் வந்து அப்படின்ற ஒரு இயக்கத்தை வந்து அவர் ஆரம்பிச்சு அதை வந்து பர்டிகுலரா தமிழ்நாட்டிலையும் கர்நாடகத்திலையும் இப்ப ஆரம்பிச்சிருக்காங்க. அது தொடர்ந்து தமிழ்நாடு ஃபுல்லாவும் கர்நாடகா ஃபுல்லாவும் அது பரவி பெரிய லெவல்ல அது வெற்றி வரும்னு நினைக்கிறோம். அது சம்பந்தமா அவரும் அது சில வரிகள் சொல்லணும்னு நான் ஆசைப்படுறோம். இதுக்கு ஒரு ஷார்ட் வீடியோ வருங்க. அந்த ஷார்ட் வீடியோக்கு அப்புறம் இந்த கல்வியும் தனிமனித மேம்பாடும் இவரை தாண்டி வேற யாரும் சொல்ல முடியாதுன்னு நினைக்கிறேன். இந்த சொற்பொழிவு ஆற்றணும்னு நமது KBN சார்பாக மிக பணிவன்புடன் கேட்டுக்கிறேங்க. நன்றி. மிக்க நன்றி டாக்டர் சேது கிருஷ்ணா அவர்களே. கொங்கு சொந்தங்களே, உங்களது மைக் தயவு செய்து மியூட் செய்து கொள்ளவும். உங்களுக்கு நமது கொங்கு சிங்கத்தின் உரையை கேட்டு முடித்த பின் உங்களது கேள்விகளுக்கு நமது கொங்கு சிங்கம் திரு அண்ணாமலை IPS அவர்கள் பதிலளிக்க உள்ளதால் உங்களுக்கு மைக்கில் பேசுவதற்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டுள்ளது. மைக்கை தயவு செய்து மியூட் செய்து கொள்ளவும். நாங்கள் அறிவித்த பின்னர் உங்களது கேள்விகளை கேட்கலாம். இப்பொழுது ஒரு சிறிய காணொளி உங்களுக்காக.
அவரை கர்நாடகாவின் சிங்கம் என்றும் அன்புடன் அழைத்து வந்தனர். ஆரம்பம் முதலே அனைத்திலும் அதிரடியாக வலம் வந்த அண்ணாமலையை சிங்கம் என்று கர்நாடக மக்கள் அன்புடன் அழைத்துள்ளனர். சிங்கம் என்ற திரைப்படத்தில் சூர்யா எப்படி சாதுரியமாகவும் வீரமாகவும் செயல்படுவாரோ அதை நேரில் பார்க்கும் வகையில் இருக்குமாம் இவரது நடவடிக்கைகள். சில நேரங்களில் கலவரத்திற்காக கூடிய கும்பல்கள் அண்ணாமலையின் மிரட்டலால் அடுத்த சில நொடிகளில் அலறி அடித்து ஓடிய சம்பவங்கள் நிகழ்ந்துள்ளன. சிங்கத்தை போட்டோல பார்த்திருப்ப, சினிமால பார்த்திருப்ப, டிவில பார்த்திருப்ப, ஏன் ஊர்ல கூட பார்த்திருப்ப. கம்பீரமா காட்டுல நடந்து பார்த்திருக்கியா? பெரித்தனமா தனியா நின்று வேட்டையாடி பார்த்திருக்கியா? ஓங்கி அடிச்சா 1.5 டன் வெயிட் பாக்குறியா? ಡೈರಿ ಇದೆ ರೋಡ್ ಬ್ಲಾಕ್ ಮಾಡಿ ತೋರಿಸ. ನಾನು ಬಂದಿದ್ದೇನೆ, ನನ್ನ ಕಣ್ಮುಂಚೆ ರೋಡ್ ಬ್ಲಾಕ್ ಮಾಡಿ ತೋರಿಸಿಲ್ಲ ಸರ್. ನಾವು ಒಂದು ತಂದೆ ಕೈ ಕೊಟ್ಟಿನಿ ತೋರಿಸಿಲ್ಲ. இதனால் மக்கள் மத்தியில் இவரது செல்வாக்கு பல மடங்கு உயர்ந்துள்ளது. பெங்களூருவில் குற்றவாளிகளுக்கு சிம்ம சொப்பனமாக இருந்து வந்த IPS அதிகாரி ஒருவர் காவல் பணியிலிருந்து விலகுவதாக அறிவித்துள்ளார். பெங்களூரில் காவல்துறை துணை ஆணையராக பதவி வகித்து வருபவர் அண்ணாமலை. கரூர் மாவட்டம் சின்னதாராபுரத்தைச் சேர்ந்த இவர் 9 ஆண்டுகளுக்கு முன் IPS ஆக தேர்வு பெற்று கர்நாடக காவல் பணியில் சேர்ந்தார். கர்கலா பகுதியின் கூடுதல் கண்காணிப்பாளராக நியமிக்கப்பட்ட அவர் உடுப்பி, சிக்மகளூர் ஆகிய இடங்களில் கண்காணிப்பாளராகவும் பணியாற்றியுள்ளார். உடுப்பியிலிருந்து அவரை பணியிட மாற்றம் செய்து அரசு உத்தரவிட்ட போது அதனை எதிர்த்து மக்கள் போராட்டங்களை நடத்தினர். பணிபுரிந்த இடங்களில் எல்லாம் குற்றங்களை ஒழிப்பதில் அதிரடி காட்டியதால் மக்களின் நன்மதிப்பை பெற்றார். நேர்மையான அதிகாரியாக வலம் வந்த அவரை கர்நாடகாவின் சிங்கம் என்றும் அன்புடன் அழைத்து வந்தனர். இந்நிலையில் நண்பர்களுக்காக அவர் வெளியிட்டுள்ள செய்தியில் தாம் காவல் பணியில் இருந்து விலகுவதாகவும் அதற்கான கடிதத்தை சமர்ப்பித்துள்ளதாகவும் தெரிவித்திருக்கிறார். கடந்த ஆண்டு மானசரோவர் யாத்திரை சென்றபோது வாழ்வின் திருப்பத்தை உணர்ந்ததாகவும் தன்னுடன் பணியாற்றிய மதுகர் ஷெட்டி என்பவரின் திடீர் மறைவு தனது வாழ்க்கையை சுய பரிசோதனை செய்யும் அவசியத்தை உணர்த்தியதாகவும் அந்த அறிக்கையில் அண்ணாமலை கூறியுள்ளார். தீர ஆராய்ந்த பின்னரே இந்த முடிவை எடுத்திருப்பதாக கூறும் அண்ணாமலை தன்னால் முடிந்த நற்காரியங்களை இந்த சமூகத்திற்கு செய்யவும் சில காலம் குடும்பத்தினருடன் செலவிடவும் திட்டமிட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். பணிக்காலத்தில் அதிகாரிகள் மற்றும் காவலர்களிடம் யார் மனதையாவது புண்படுத்தி இருந்தால் வருத்தத்தை தெரிவித்துக் கொள்வதாகவும் அந்த அதிகாரி கூறியுள்ளார். அண்ணாமலையின் ராஜினாமா முடிவு கர்நாடக மக்களிடம் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. அவர் பணிபுரிந்த பகுதிகளைச் சேர்ந்த பலரும் அவருக்கு நன்றி தெரிவித்து வருவதுடன் அவரது நற்செயல்களை சமூக ஊடகங்களில் பாராட்டி நினைவு கூர்ந்து வருகின்றனர். மிகவும் அருமையான ஒரு காணொளி. நண்பர்களே, கொங்கு சொந்தங்களே, நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்த நமது கொங்கு நாட்டின் சிங்கத்தின் உரை இதோ. தேங்க்யூ. என்னை பத்தி சில பொய்யான செய்திகள்லாம் நீங்க பரப்புறீங்க இந்த மாதிரி வீடியோ எல்லாம் போட்டு. ஸோ தேங்க்யூ ஸோ மச். நம்ம அண்ணன் அட்வொகேட் ராஜசேகரன் அவர்கள், நம்மளுடைய பிரதர் டாக்டர், வெரி வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட். ஆಮೇಲೆ இன்னைக்கு ஒரு 3-4 பேர் இந்த பசங்க எல்லாம் பாத்தீங்கன்னா சாயந்தரம் வீடியோ எல்லாம் இந்த மாதிரி பண்ணி போட்டிருக்காங்க. ஐ எம் வெரி வெரி ஹாப்பி அண்ட் கிரேட்ஃபுல் ஃபார் ஆல் ஆஃப் யூ. எஸ்பெஷலி நம்ம டாக்டர் சேது அவங்க தான் அந்த கனெக்ஷன் பண்ணி கொடுத்தாங்க. KBNல வந்து நீங்க பேசணும். இதுக்கு முன்னாடி நான் JCIல வந்து ஐ ஸ்போக் சம்திங் லாஸ்ட் வீக், அதே மாதிரி நீங்க ரெப்ளிகேட் பண்ணுங்கன்னு. இது ஜென்ரலா பார்த்தா எனக்கு எப்பவுமே இந்த கொங்கு சொந்தங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தமிழ்நாட்டுல ரொம்ப முக்கியமான ஏரியால டாமினேட் பண்ற ஒரு கம்யூனிட்டிங்க. இவங்க வந்து அக்ராஸ் த வேர்ல்டு போய் அவங்க எல்லாமே பிசினஸ்ல வேற வேற ஃபீல்ட்ல எல்லாமே சாதனைகள் பண்ணிட்டு இருக்கிற ஒரு கம்யூனிட்டி. அதுல நம்ம எல்லாருமே இன்னைக்கு ஒன்னா சேர்ந்துருக்கோம். கிட்டத்தட்ட 284 பேர் இப்போ நம்ம இந்த ஜூம் வெபினார்ல இருக்கிறோங்க. ஸோ ஐம் வெரி கிரேட்ஃபுல் அண்ட் வெரி ஹாப்பி. நீங்க எல்லாமே இண்டிவிஜுவலா உங்க துறையில சாதனை படைச்சவங்க. வழக்கறிஞரா, டாக்டரா,
பிஸ்னஸ் மேனா, ப்ரொஃபஸரா, டீச்சரா, எல்லா துறையிலையுமே எனக்கு உங்களை மாதிரி அதிக அனுபவம் கிடையாது. எனக்கு 35 வயசு ஆகுதுங்க. நான் ஒரு 10 வருஷம் போலீஸ் துறையில வேலை செஞ்ச மனுஷன். இப்போ ஒரு 8 மாசமா வந்து வெளியே வேற சமூக வேலைகள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேங்க. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல, அந்த பேசிஸ்ல இன்னைக்கு நான் நெக்ஸ்ட் 1 hour உங்ககிட்ட நான் பேச போற டாபிக் பார்த்தீங்கன்னா கல்வி பிளஸ் நம்ம தனி மனிதன் மேம்பாடு, அது ரெண்டையும் நம்ம மிக்ஸ் பண்ணி பேச போறோம். அதிகமா எஜுகேஷனை பத்தி, நிறைய ஸ்பிரிச்சுவாலிட்டியை பத்தி, ஆன்மீகத்தை பத்தி நம்ம பேச போறோம். ஜெனரலா ஒரு போலீஸ் ஆஃபீஸர் பாத்தீங்கன்னா ஆன்மீகத்தை பத்தி பேசும்போது நிறைய பேர் கேட்க மாட்டாங்க. ஒரு போலீஸ்க்கும் ஆன்மீகத்துக்கும் மிகப்பெரிய ஒரு பாத்தீங்கன்னா ஒரு கேப் இருக்கு. பட் இன்னைக்கு நம்ம அதெல்லாமே பேச போறோம். ஸோ நேத்து மத்தியானம் பாத்தீங்கன்னா எனக்கு வந்து நம்ம சத்குரு ஸ்ரீ ஜக்கி வாசுதேவ் அவரை இன்டர்வியூ எடுக்கிறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதுங்க. அது 2-3 நாள் அந்த வீடியோ வருங்க. ஸோ ஒரு 30 நிமிஷம் நம்ம ஈஷா ஃபவுண்டேஷன் ஜக்கி சார்கிட்ட பேசும்போது கிட்டத்தட்ட நாங்க பேசினது எல்லாமே போலீஸ், லீடர்ஷிப், ஆன்மீகம், அந்த 3 விஷயத்த மட்டும்தான் பேசணுங்க. அதுல சத்குரு சொன்ன ஒரு வார்த்தை பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாடி, 2 நூற்றாண்டுக்கு முன்னாடி நீங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 70% to 80 விழுக்காடு அவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் நம்ம சொசைட்டில இருக்கிற மக்கள் வந்து ஆன்மீகத்தை வந்து ஒரு நெறியா வச்சுக்கிட்டு வாழ்ந்த மக்கள். அது ஓவர் அ பாயிண்ட் ஆஃப் டைம் அந்த ஆன்மீகம் அப்படிங்கிறது அப்படியே திரிஞ்செல்லாம் என்னென்னமோ ஆகி அது வந்து ரிலீஜனா நம்ம மாத்திட்டோம். ஆன்மீகமும் ரிலீஜனும் சம்பந்தம் கிடையாது. ஸ்பிரிச்சுவாலிட்டி வேற, ரிலீஜன் வேற. இப்ப நம்ம சொசைட்டில ஏன் இவ்வளவு பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆன்மீகம் வந்து குறைஞ்சனாலதான் இவ்வளவு பிரச்சனைகள் அதிகமா இருக்கு அப்படிங்கிற ஒரு தாட் அவர் சொன்னாரு. இன்னும் 2-3 days நீங்க கூட அந்த வீடியோவை பார்க்கலாம், அந்த இன்டர்வியூவை. ஸோ நான் பேச போறது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பிரதானமா வச்சுதான் பேச போறாங்க. நம்ம எஜுகேஷன் முறை அப்படி நாம எப்படி இருந்தோம், எப்படி மாறிட்டோம். ஸோ பேசிக்கலி ஐ வில் டச் ஆன் தோஸ் திங்ஸ். இப்போ எஜுகேஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம எல்லாருமே எஜுகேட்டட் தான், நம்ம எல்லாருமே படிச்சவங்க தான். சில பேர் டபுள் டிகிரி வாங்கியிருக்கோம், சில பேர் பாத்தீங்கன்னா PhD வாங்கியிருக்கோம். ஸோ நம்ம துறையில நம்ம எல்லாமே சாதனைகள் பண்ணியிருக்கோம், நிறைய விஷயங்கள் செஞ்சிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் வர ஜென்ரேஷன் கூட அதே மாதிரி கல்வி முறை வேணும் அப்படின்னு சொல்றதுக்காக நல்ல நல்ல ஸ்கூல்ல, கான்வென்ட்ல, எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ல நம்ம அனுப்பிச்சுட்டு இருக்காங்க. ஸோ கல்விங்கிறது நம்மளையே பொறுத்த வரைக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல ஒரு கல்வியை நம்ம டிஃபைன் பண்ணி வச்சிருக்கிறோம். இப்ப என்னைய பொறுத்த வரைக்கும் அதை பிரேக் பண்ணணும் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசைங்க. ஐ வாண்ட் டு பிரேக் தி கான்செப்ட் ஆஃப் எஜுகேஷன். நம்ம கல்வின்னு என்ன நினைக்கணும் அப்படிங்கறத உடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப கல்வி அப்படிங்கிறது நம்மளை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இன்டெலெக்சுவல் growth அப்படிங்கறத நம்ம எஜுகேஷன் அப்படின்னு நம்ம நினைச்சுட்டு இருக்கிறோம். லாட் ஆஃப் us believe ஒரு எக்ஸாம் பாஸ் பண்றது, ஒரு என்ட்ரன்ஸ் பாஸ் பண்றது, 2 டிகிரி போட்டுக்கிறது, the more degrees we get, we think that we have arrived in life. So education is equivalent to an intellectual growth. Intellectual growth தான் நம்ம எஜுகேஷன் அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். இது ஏன் வந்துச்சு, எப்ப இருந்து இந்த இன்டெலெக்சுவல் growth அப்படின்னு வந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, இது வந்து 200 வருஷத்துக்கு முன்னாடி கிடையாதுங்க. 200 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம கல்வியை பொறுத்த வரைக்கும் இன்டெலெக்சுவல், எமோஷனல், ஸ்பிரிச்சுவல், இது 3 சேர்ந்தது தான் ஒரு கல்வி. நம்மளை பொறுத்த வரைக்கும் அப்படித்தான் இருந்துச்சுங்க. நம்ம குருகுல கல்வி கூட பாத்தீங்கன்னா இது 3 மையமா வச்சுதான் நம்ம சொல்லி கொடுத்தோம் அவங்களுக்கு. எமோஷனலா ஸ்டேபிளா ஒரு சொசைட்டில மனிதனா எப்படி இருக்கிறது, ஆன்மீகத்துல ஸ்பிரிச்சுவலா எப்படி இருக்கிறது. அப்ப ரிலீஜனை விட்டுருங்க, நம்ம இன்னைக்கு ஸ்பிரிச்சுவாலிட்டி மட்டும் தான் பேசுறாங்க. பிளஸ் இன்டெலெக்சுவல், அறிவாளியா எப்படி இருக்கிறது அப்படின்னு. அது ஓவர் பாயிண்ட் ஆஃப் டைம் பாத்தீங்கன்னா ட்விஸ்ட் ஆகி எமோஷனல் அண்ட் ஸ்பிரிச்சுவலா மறந்துட்டு நம்ம இப்ப இன்டெலெக்சுவல் அப்படிங்கறத மட்டும் அதிகமா பேசிட்டு இருக்கிறோம். நான் சில இடத்துல வந்து என்னோட போலீஸ் எக்ஸ்பீரியன்ஸை கூட நான் அங்க கோட் பண்றேன். இது ஏன் மாறுச்சுன்னு பாத்தீங்கன்னா 1853ல ஈஸ்ட் இந்தியா கம்பெனிட்ட வந்து இந்தியா இருந்துச்சுங்க. லாஸ்ட் முகல் சாம்ராஜ்ய மன்னன் ஷா பகதூர் ஷா ஜாஃபர் 2 அவர் வந்து பிரிட்டிஷ்காரங்க வந்து சிறை பிடிச்சு பர்மாக்கு அனுப்புறாங்க. அவர் கண்ணு 2 நோண்டி பர்மாக்கு அனுப்புறாங்க. ஸோ இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி டேக் ஓவர் பண்ணிட்டாங்க. கம்ப்ளீட்லி தே ஹேவ் டேக்கன் ஓவர். அதுக்கு முன்னாடி இருந்தே டேக் ஓவர் பண்ணிட்டாங்க. இந்த கொடூரத்தை எல்லாம் பார்த்து பிரிட்டிஷ் ராணி வந்து நானே டைரக்டா ஆள் ஆரம்பிக்கிறேன்னு சொல்லிட்டு ஆள் ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அப்ப ராணிக்கு வந்து ஒரு பெரிய குழப்பம், நம்ம இந்தியன் எஜுகேஷன் முறையை பார்த்து பெரிய குழப்பம். அப்ப வந்து எட்வர்ட் வுட்ஸ் அப்படின்னு ஒருத்தர் அனுப்புறாங்க. இங்கிலாந்துல இருந்து போய் இந்தியாவோட எஜுகேஷன் சிஸ்டத்தை நீ ஸ்டடி பண்ணு, என்ன இவ்வளவு வித்தியாசமா இருக்கிறாங்க, சவுத் இந்தியா ஒரு மாதிரி இருக்குது, நார்த் இந்தியா ஒரு மாதிரி இருக்குது, டிஃப்ரெண்ட் லெவல்ஸ் ஆஃப் growth இருக்கு, அது என்னன்னு ஸ்டடி பண்ணுங்க. ஸோ வுட்ஸ்ங்கிறவர் இங்க வந்து பாத்தீங்கன்னா ஸ்டடி பண்ணிட்டு ராணிக்கு வந்து ஒரு தூது அனுப்புறாரு. அது பேர் வந்து வுட்ஸ் டிஸ்பாச் அப்படிம்பாங்க. நம்ம ஹிஸ்டரியை படிச்சீங்கன்னா வுட்ஸ் டிஸ்பாச். அதுல அந்த வுட்ஸ் டிஸ்பாச்ல முக்கியமான பாயிண்ட் என்ன சொல்றாருன்னா, இந்த இந்தியர் அப்படின்னு நாம ஏன் வந்து ஒரு கோமாளிகள் நினைக்கிறோம், அறிவில்லாத ஒரு மனிதன் நினைக்கிறோம். அட் தி டீப்பஸ்ட் கோர் பாத்தீங்கன்னா பயங்கர அறிவான ஒரு மனிதர். இவங்க எல்லாமே ரொம்ப வேரூன்றி ஒரு ஒரு குலத்துல இவங்க எல்லாமே இருக்கிறாங்க. வெரி ஹைலி இவால்வ்டு கல்ச்சர்ல இருக்காங்க. ஒரு வெரி வெரி டிஃப்ரெண்ட் பீப்புள். இவங்க நம்ம கவர்ன் பண்றது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லி ஒரு வுட்ஸ் டிஸ்பாச் கொடுக்குறாரு.
அதுக்கப்புறம் ராணி வந்து ஒருத்தர் இந்தியாவுக்கு அனுப்புறாங்க, தாமஸ் பேபிங்டன் மெக்காலே. நம்மள மெக்காலே கல்வி முறை நம்ம நிறைய இடத்துல படிச்சிருக்கோம், கேள்விப்பட்டிருக்கோம். பட் ஒரு ஹிஸ்டரி தானே. தாமஸ் பேபிங்டன் மெக்காலே வந்து இங்கிலாந்துல இருந்து இந்தியா வர்றாரு. நம்ம சென்னை மெட்ராஸ் கப்பல்ல வந்து இறங்குறாரு. சோ மெக்காலே பாத்தீங்கன்னா அங்கிருந்து குதிரை வண்டி எடுத்துக்கிட்டு ஊட்டி போறாரு. இப்ப இருக்கிற உதகமண்டலத்துல போய் 37 நாள் மெக்காலே அங்க தங்குறாரு. சோ 37 நாள் மெக்காலே எழுதப்பட்ட விஷயம் தான் நம்ம இந்தியால இப்ப நம்ம ஃபாலோ பண்ற எஜுகேஷன் சிஸ்டம். 37 டேஸ்ல மெக்காலே ரீரோட் தி இந்தியன் எஜுகேஷன் மாடல். நம்ம எஜுகேஷன் மாடலை ரீரைட் பண்றாரு. இதுல ரொம்ப விசித்திரமான விஷயம் என்ன அப்படின்னாங்க, மெக்காலே வந்து இந்தியன் எஜுகேஷனை மட்டும் எழுதல, மெக்காலே வந்து இந்தியன் பீனல் கோட் எழுதினார். நம்ம ஐபிசி, அதாவது நம்ம குற்ற தண்டனை எந்த ஒரு சாசனத்துல கொடுக்குறோமோ, இந்தியன் பீனல் கோட் ஐபிசின்னு சொல்றோமோ 1851, அதையும் பாத்தீங்கன்னா மெக்காலே எழுதினார். சோ நம்மளது மட்டும்தான் ஒரே ஒரு நாடு நம்மளுடைய குற்ற தண்டனை சட்டம் பிளஸ் நம்மளுடைய கல்வி முறை இது ரெண்டையும் எழுதப்பட்ட ஒரே ஒரு ஆங்கிலேய மனுஷன் தாமஸ் பேபிங்டன் மெக்காலே. சோ அதைத்தான் நம்ம இப்ப ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறோம். மெக்காலே வந்து அந்த இன்ட்ரோடக்ஷன் எழுதியிருப்பாரு, நமக்கு இந்தியன் எப்படிப்பட்ட இந்தியன் கல்வி முறையில வேணும் அப்படின்னா, சிந்திக்க தெரிந்தவர்கள் வேண்டாம், வேலை செய்ய தகுதியானவர்கள் வேணும். நம்ம ஈஸ்ட் இந்தியா கம்பெனி, பிரிட்டிஷ் அரசாங்கம், நாமெல்லாம் வந்து ஒரு பெரிய ஒரு அரசாங்கத்தை நடக்க போறோம். நமக்கு வந்து கிளர்க்ஸ் அண்ட் கூலிஸ் வேணும்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 1905 வரைக்கும் 50 வருஷம் வந்து எந்த இந்தியனுமே இந்தியால எக்ஸாம் எழுதுறதுக்கு விடல. நீங்க இந்தியன் சிவில் சர்வீஸோ அப்ப பாத்தீங்கன்னா இந்தியன் சிவில் சர்வீஸ் IAS IPS இல்லைங்க. நீங்க அதை எழுதணும் அப்படின்னா இங்கிலாந்துக்கு போய் எழுதணும். இங்கிருந்து கப்பல் பிடிச்சு லண்டன் போய் நீங்க எக்ஸாம் எழுதினா தான், நீங்க பாஸ் பண்ணா தான் நீங்க ICSல வர முடியும். சோ ஃபர்ஸ்ட் இந்தியன் பாஸ் ஆனது 1905. அவ்வளவு கண்ட்ரோல்டா வச்சிருந்தாங்க. சோ 1947 நம்ம சுதந்திரம் வாங்கினதுக்கு அப்புறம் கூட பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அதே மாதிரி எஜுகேஷன் சிஸ்டத்தை நம்ம கன்டினியூ பண்ணிட்டு வரோம். சோ கல்வி அப்படிங்கிறது இப்போதைக்கு இன்டெலெக்சுவல் growth, அதாவது படிக்கக்கூடிய திறன், மனப்பாடம் செய்யக்கூடிய திறன், அதை ஒப்பிக்கக்கூடிய திறன், இந்த மூணையும் சேர்த்து ஒரு எக்ஸாம் பாஸ் பண்ணக்கூடிய திறன், நமக்கு ஒரு டிகிரி டைட்டில் கொடுக்குறாங்க, நம்ம அரைவ் ஆயிட்டோம் அப்படின்னு. சோ நம்ம இந்த கல்வியை கிளாரிஃபை பண்ணல அப்படின்னா தனி மனித மேம்பாடு அப்படிங்கிறது நம்ம போகவே முடியாதுங்க. ஸோ அதனால கல்வியிலேயே நம்ம ஒரு 20 நிமிஷம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு தனி மனித மேம்பாடுக்கு போகலாம். ஏன்னா எத்தனையோ இளைஞர்கள் இன்னைக்கு பார்த்துக்கிட்டு இருக்காங்க, உங்களுக்கு குழந்தைகள் இருக்காங்க. இதை நம்ம சிம்பிளா மாற்ற முடியும். அதை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பேச போறோங்க. என்னோட வாழ்க்கையை பத்தி நான் அதிகமா பேசல, திறந்த புத்தகம். என்னை விட நீங்க எல்லாமே சாதனை பண்ணிருக்கீங்க. அதனால நான் சொல்ல விரும்பலைங்க, நாமன்னு சொல்லலாம். அதனால எனக்கு தெரிஞ்ச விஷயத்த கல்வியில வச்சு நான் சொல்ல விருப்பப்படுறேங்க. இதுல இன்னொரு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா, நம்ம இந்தியால மட்டும்தான் நம்ம மனசு அப்படிங்கறத 4ஆ நம்ம பிரிச்சிருக்கிறோங்க. அதாவது நம்ம மனசு அப்படிங்கறத நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம 4ஆ பிரிச்சிருக்கோம். ஒண்ணு வந்து நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா இன்டெலெக்ட் அப்படின்னு சொல்லி சொல்றோம், நமக்கு அறிவு. செகண்ட் வந்து ஆங்காரன்னு சொல்றோம், நமக்கு இருக்கிற ஈகோ, ஆங்காரா. மூணாவது வந்து பாத்தீங்கன்னா மனசு அப்படின்னு சொல்லி சொல்றோம், நம்ம சென்ஸ் ஆர்கனை யூஸ் பண்ணி நம்ம கத்துக்கிறது. சூடா இருக்கு, அழகா இருக்கு, சுவையா இருக்கு, நல்ல வாசனையா இருக்கு அப்படிங்கிறது மனசு அப்படின்னு சென்ஸ் ஆர்கனை வச்சு சொல்றது. நெக்ஸ்ட் சித்தி அப்படின்னா பழைய விஷயங்கள், சித்தி ரிமெம்பர் பண்ணிக்கிறது. ஸோ நம்மளோட தமிழ், நம்மளோட இந்தியன் கல்ச்சர் எல்லாமே பாத்தீங்கன்னா நம்ம மைண்டை வந்து 4ஆ பிரிச்சு நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அப்படித்தான் நம்ம வாழ்ந்துகிட்டு வந்தோம். பிரிட்டிஷ்கார வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணிட்டாங்க, இந்த சிக்மண்ட் ஃப்ராய்ட், கார்ல் ஜங், அந்த மாதிரி சில வெஸ்டர்ன் சைக்காலஜிஸ்ட் அவங்க வந்து மைண்டை 2ஆ மட்டும் பிரிச்சு வச்சிருந்தாங்க, கான்சியஸ் மைண்ட், சப்கான்சியஸ் மைண்ட். சோ அதனால அவனை பொறுத்த வரைக்கும் என்னன்னாங்க, கான்சியஸ் மைண்ட், சப்கான்சியஸ் மைண்ட், ஒரு மனுஷனுக்கு மைண்ட் 2 பாட்டு தான் இருக்கு, அதை வச்சுதான் வாழ்க்கை வாழணும். ஏன்னா அதுல ஆன்மீகம் கிடையாதுங்க. அதாவது கான்சியஸ் அண்ட் சப்கான்சியஸ் மைண்ட்ல ஆன்மீகம் கிடையாது. நம்ம இந்தியன் சிஸ்டம்ல நாம பாக்குற மைண்டை தான் நம்ம வந்து மனஸ், சித்தி, ஆங்காரா அண்ட் புத்தி, இன்டெலெக்ட்னு சொல்றோம். இதுலதான் பாத்தீங்கன்னா ஆன்மீகம் வருது. ஏன்னா நம்ம மைண்டை இன்னும் டீப்பா போறோம், நம்ம பிரெயினே we are going much deeper into it. இப்ப பிரிட்டிஷ்கார வந்து கான்சியஸ் அண்ட் சப்கான்சியஸ் வச்சு பேசிட்டு போயிட்டான். சோ ஆன்மீகம் அப்படிங்கிறது அப்ப தோத்து போச்சுங்க. ஒரு கிராமத்துல ஒரு கோயில் வச்சுக்கிட்டு, எஸ்பெஷலி நம்ம கொங்கு சமூகம் பாத்தீங்கன்னா குலதெய்வ வழிபாடு, ஒரு கோயிலுக்கு அவுட் சைட்ல வந்து ஒரு பெரிய ஒரு குளம், யாரு என்ன வேலை செய்யறாங்கன்னா கூட காலையில வந்து அந்த குளத்துல வந்து குளிச்சுட்டு அந்த குலதெய்வ கோயில போய் பார்த்துட்டு தான் அவங்க வேலையை செய்வாங்க. அப்புறம் வந்து வேற ஆட்கள், நார்த் இந்தியன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த தர்மசாஸ்திரா அப்படின்னு சொல்லிட்டு அந்த காஸ்ட் சிஸ்டத்தை கொண்டு வந்தாங்க நமக்குள்ள. சோ ஒருத்தன் ஒரு தொழில் தான் பண்ணணும், சத்திரியனா இருக்கணும், வைஷ்யவா இருக்கணும், சூத்திரனா இருக்கணும், பிரம்மனா இருக்கணும், அந்த மாதிரி கான்செப்ட்லாம் நம்ம தமிழ்நாட்டுக்கு இல்லாத கான்செப்ட் உள்ள வர ஆரம்பிச்சதுங்க. சோ அதெல்லாம் வந்து ஆன்மீகம் இல்லாத கான்செப்ட், நம்மளது ஆன்மீகம் இருக்கக்கூடிய கான்செப்ட். இதெல்லாம் வந்தனால டோட்டல் கன்ஃபியூஷன் எஜுகேஷன் சிஸ்டத்துல பாத்தீங்கன்னா, டோட்டல் கன்ஃபியூஷன். என்ன படிக்கணும், எதுக்கு படிக்கணும்னு தெரியாம படிச்சுட்டு இருக்கிறோங்க. அதனாலதான் இவ்வளவு கன்ஃபியூஷன். அதை வந்து இன்னைக்கு நம்ம சில கிளாரிட்டி அங்கங்க கொடுக்க நம்ம ட்ரை பண்ணலாங்க. மேக்ஸிமம் என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் ட்ரை பண்றேன்.
இப்ப எஜுகேஷன் பொறுத்த வரைக்கும் இன்டெலெக்சுவல் பார்ட் அது உங்களுக்கு தெரியும், அதை தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். பட் இன்டெலெக்சுவல் பார்ட் நம்ம கல்வி முறையில 1/3 மட்டும்தாங்க, 33 விழுக்காடு மட்டும்தான் இன்டெலெக்சுவல் பார்ட். எமோஷனல் பார்ட் அண்ட் ஸ்பிரிச்சுவல் பார்ட் அதையும் நம்ம இன்னைக்கு கவர் பண்ண போறோம், ரிமைனிங் 66%. ஏன்னா இப்ப நிறைய நம்ம குழந்தைங்களை வந்து ஒரு கோயிலுக்கு கூட்டிட்டு போனா கூட நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா அது ஆன்மீகம் கிடையாது, அது அறம் கிடையாது, அது வந்து நம்ம ஏதோ வந்து புதுசா வந்து செக்குலர் கண்ட்ரில ஏதோ ட்ரை பண்றேன்னு சொல்லிட்டு நம்ம உங்களுக்கு திண்ணூறு வைக்க கூட ஸ்கூல்ல அலோவ் பண்றது இல்லைங்க, மாத்திட்டோம். அதே மாதிரி எமோஷனல் நீட், எமோஷனல்னா ஒரு பெரிய குடும்பத்துல தாத்தா பாட்டி அப்பா அம்மா அந்த மாதிரி ஒரு பெரிய லார்ஜ் ஃபேமிலியில எமோஷனலா வாழ்ந்த ஃபேமிலிஸ் வந்து இப்ப நியூக்ளியர் ஃபேமிலியை நம்ம சின்ன சின்ன ஃபேமிலி ஆனாலும் அந்த குழந்தைங்களுக்கு வந்து எமோஷனல் லைஃப் இப்ப கிடைக்கிறது இல்லைங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து இப்ப கல்வி முறையில வந்து ஸ்பிரிச்சுவல் கல்வி முறைக்குள்ள போயிட்டுங்க, நெக்ஸ்ட் எமோஷனலுக்குள்ள வந்துட்டு லாஸ்ட் இன்டெலெக்சுவலுக்குள்ள வந்துட்டு நெக்ஸ்ட் வந்து தனிமனித மேம்பாடுக்குள்ள போறோம். இப்ப ஸ்பிரிச்சுவல் அப்படிங்கிறது என்ன, ஆன்மீகம் அப்படிங்கிறது என்ன, தமிழ்நாட்டுக்குள்ள எப்படி வந்துச்சு, யார் நமக்கு சொல்லி கொடுத்தாங்க? இப்ப நம்ம எல்லாமே யோகான்னு சொல்றாங்க, யோக சாஸ்திரம் அப்படிங்கிறோம், கிரியா அப்படிங்கிறோம், நிறைய விஷயங்கள் பேசுறோம். இது எங்கிருந்து வந்துச்சு? நார்த் இந்தியால இருந்து தமிழ்நாட்டுக்கு வந்துச்சா, தமிழ்நாட்டுல இருந்து நார்த் இந்தியாவுக்கு போச்சா, வேதாஸ் நமக்கு கொடுத்தாங்களா, சாஸ்திராஸ்னா என்ன அப்படின்னு சிம்பிள் கிளாரிபிகேஷன் பாத்தீங்கன்னா இந்த முக்காவாசி விஷயங்கள் எல்லாமே யோக சூத்ரா அப்படிங்கிற ஒரு நூல்ல இருந்து தாங்க வந்துச்சு. அது வந்து பதஞ்சலி எழுதப்பட்ட ஒரு நூல். இப்ப நார்த் இந்தியன்ஸ் பாத்தீங்கன்னா அப்படியே அதை ட்விஸ்ட் பண்ணி பதஞ்சலி வந்து எங்களோட ஆளு, பதஞ்சலி வந்து நாங்க எழுதின ஆளு, நாங்க வந்து உங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு குடகையா கொடுத்துருக்கோம்னு மாத்திட்டாங்க. யோக சூத்ரா அது யோக சாஸ்திரான்னு அவங்க மாத்திட்டாங்க. யோக சூத்ரா எழுதப்பட்டது தில்லையில இருக்கிற சிதம்பரம் கோயில். பதஞ்சலியோட சமாதி இருக்கிறது திருப்பத்தூர்ல இருக்கிற ஒரு கோயில். இப்ப கூட பதஞ்சலி சமாதி நீங்க போய் பார்க்கலாம். சோ மேல நார்த் இந்தியன்ஸுக்கும் யோகாக்கும் பதஞ்சலிக்கும் யோக சூத்ராக்கும் எந்த சம்பந்தமுமே கிடையாது. தில்லை சிதம்பரம் கோயில்ல கல்வெட்டுல வந்து நம்ம பழைய கல்வெட்டுகள் பார்க்கும்போது பதஞ்சலின்னு ஒரு முனிவர் வந்ததாகவும் அதுக்கு ஒரு கதை இருக்குதுங்க, பெரிய கதை, உங்களுக்கு சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும். பதஞ்சலி அப்படிங்கிறது ஒரு நாக மனுஷன். அவர் வந்து நம்ம பெருமாள் தூங்கும் போது பெருமாளுக்கு வந்து பணிவிடை செய்யற நாக வந்து பதஞ்சலி. அவர் கீழே பாக்குறாரு, நம்ம சொசைட்டில வந்து ரொம்ப கலியுகம் மாதிரி இருக்கே, மக்கள் இவ்வளவு தப்பு பண்றாங்களேன்னு சொல்லிட்டு பெருமாள்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு கீழே வர்றாரு. அப்ப வரும்போது தில்லை சிதம்பரத்துல நம்ம சிவபெருமான் அவர் ருத்ரதாண்டவம் ஆடி ஆனந்தத்துல அப்படியே உட்கார்ந்துக்கிறாரு. அப்ப வந்து பதஞ்சலிக்கு ஒரு ஆசை, நம்ம ஏதாச்சும் ஒன்று கொடுக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம ஒரு குடுகையை கொடுக்கணுமே இங்க வந்துட்டுமேன்னு சொல்லிட்டு, அப்ப சாஸ்திரா சூத்ரா, நம்மளை பொறுத்த வரைக்கும் சூத்ரா அப்படின்னா ஒரு டேப்லெட்டுங்க, ஏதாச்சும் ஒரு விஷயம், ஒரு சின்ன விஷயம். சோ இந்த மாநிலத்துல கலியுகத்துல மக்கள் வாழ்றதுக்கு நம்ம ஒரு விஷயத்த சொல்லணுமேன்னு சொல்லிட்டு 100 தலை இருக்கக்கூடிய பதஞ்சலி, 5 தலையா நம்ம காட்டுற போட்டோ இல்லைங்க, அவர் வந்து தில்லை சிதம்பரம் நடராஜர் கோயில்ல திரைக்கு பின்னாடி உட்கார்ந்து பேச ஆரம்பிக்கிறார். சோ ஒரு மனுஷனுக்கு எவ்வளவு கலைகள் வேணும் அப்படின்னா பதஞ்சலி சொல்றாரு 100 கலைகள் வேணும்னு சொல்லிட்டு. சோ ஒரு பாம்போட தலை பாத்தீங்கன்னா ஒரு ஃப்ரீக்வன்சியில பேசுது. சோ வெளியே உட்கார்ந்து 100 சீடர்கள் கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க, அவர் என்ன சொல்றாரோ கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இல்லறத்தை பத்தி, துறவரத்தை பத்தி, அது மாதிரி ஒரு விஷயத்த அவர் பேசுறாரு, ஒரு நல்ல வாழ்க்கையான என்னன்னு சொல்லிட்டுங்க. திரையை திறக்காதீங்க அப்படிங்கிறாரு. ஒரு சீடன் வந்து திரையை திறந்து பாத்துறான். அந்த பக்கம் பாத்தீங்கன்னா பதஞ்சலி வந்து அப்படியே கக்கிக்கிட்டு இருக்காரு, அந்த நாகம் வந்து விஷத்தை கக்கிக்கிட்டு இருக்குதுங்க, வேற ஃப்ரீக்வன்சியில அப்படியே கக்கிக்கிட்டு இருக்காரு. அந்த 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 அனல்ல வந்து எல்லாருமே இறந்து போயிடுறாங்க. சோ பதஞ்சலிக்கு வந்து திரும்ப மேலே போகக்கூடிய நேரம் வந்து விட்டது, மேல போய் பெருமாள் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி போகணும்னு சொல்லிட்டு. அப்ப ஒரே ஒருத்த மட்டும் லேட்டா உள்ள வர்றான். அவன் வந்து பாக்குறான், அவனே பதஞ்சலி கேட்கிறான், நீ எங்க தம்பி போயிட்ட, நீ ஏன் லேட்டா வர்றேன்னு சொல்லிட்டு. அவன் தமிழ்நாட்டுல இருக்கும் இல்லைங்களா, நான் பக்கத்துல டாய்லெட்டுக்கு போயிட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒருத்தன் வர்றான். சோ பதஞ்சலிக்கு நேரம் இல்லை. சோ பதஞ்சலி சொல்றது, எனக்கு 100 கலைகள் சொல்லி கொடுக்க நேரம் கிடையாது, ஒரே ஒரு கலை மட்டும் உனக்கு சொல்லி கொடுக்குறேன், அந்த ஒரு கலையை புரிஞ்சுக்க, நீ இந்த பூமியில இருக்கிற எல்லாத்துக்கும் அந்த கலையை சொல்லி கொடு, வாழ்க்கை வந்து மேம்படுங்கிறார். ஒரே ஒரு கலையை என்ன சொல்லி கொடுக்குறாருன்னா யோக கலை. ஒரே ஒரு யோக கலையை பதஞ்சலி சொல்லி கொடுத்துட்டு கிளம்பிடுறாரு. ஐதீகம், தட் இஸ் ஐதீகம். இது வேற மாதிரி திரி இருக்கலாம், மாறி இருக்கலாம். பதஞ்சலிங்கிறது ஒரு முனிவரா இருந்திருக்கலாம், வேடரா இருந்திருக்கலாம், சமாதி அடைஞ்ச ஒரு ஞானியா இருந்திருக்கலாம், குருவா இருந்திருக்கலாம், அவர் சொல்லியிருக்கலாம். பட் இது வந்து கொஞ்சம் ஹிஸ்டரி வந்து கொஞ்சம் திரிக்கப்பட்டிருக்குன்னு வச்சுக்கோங்க, கொஞ்சம் திரிச்சிருக்கலாம். பட் பேசிக் சப்ஸ்டன்ஸ் வந்து there was a guy called பதஞ்சலி. அவர் ஞானத்துல வந்து சில விஷயங்கள் சொன்னாரு. அதுல முக்கியமான சொல்ல ஞானம் வந்து யோக கலை. அதையும் பதஞ்சலி பிரிச்சுட்டாரு. யோகாங்கிறது 1 கிடையாது, யோகாங்கிறது 8. 8வதுல 4வது இருக்கிறது தான் யோகா. இது 8ஐயும் பண்ணினீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து மேம்பாடு கிடைக்கும்னு சொல்லிட்டு தெளிவா எழுதிட்டு போயிட்டாரு அந்த புக்ல. நீங்க ஃப்ரீயா இருக்கும்போது படிக்கலாம். இதை பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து யம அப்படிங்கிறார். யம அப்படின்னா நீ பொய் பேசாத, உண்மையா ஒழுக்கமாறு, நியமா,
நியமானா ஒரு கட்டுக்கோப்போட வாழ்க்கையில் இரு. நெக்ஸ்ட் ஆசனா, உன் பாடி போஸ்டரை எப்படி இருக்கணுமோ அப்படித்தான் இருக்கணும். சாப்பிடும் போது அப்படித்தான் உட்காரணும், நிக்கும் போது அப்படித்தான் நிக்கணும், பேசும்போது அப்படித்தான் பேசணும். ஆசனா. ஆசனா முடிஞ்சதுக்கு அப்புறம் பிராணாயாமா, மூச்சு இப்படித்தான் நீ விடணும், இப்படித்தான் நீ மூச்சு இழுக்கணும். மூச்சை நீ 4 பங்கு இழுத்தினா 5 பங்கு விடணும். அப்ப எழுதிட்டு போயிட்டாருங்க. நீங்க வந்து உள்மூச்சு கம்மியாவும் பெருமூச்சு அதிகமா இருக்கும்னு எழுதியிருக்க 2500 வருஷத்துக்கு முன்னாடி. அது இப்ப வெஸ்டர்ன் சயின்ஸ் இப்ப ஒத்துக்குது. நம்ம எக்ஸலேஷன் should always be greater than inhalation இப்ப சொல்றோம். He has written. அதுக்கு ரேஷியோவும் கொடுத்து போயிட்டாரு. நீ இன்னலேஷன் 4 பாட் இழுக்கிறீங்கன்னா எக்ஸலேஷன் 5 பாட்டா இருக்கணும். 1 2 3 4 உள்ள இழுத்தினா 1 2 3 4 5 வெளியே விட்டுரு. இது முடிச்சதுக்கு அப்புறம் பிரத்திஹாரான்னு சொல்றாரு, தாரணாங்கிறாரு. அதுக்கப்புறம் தியானான்னு சொல்றாரு. தியானா 7வது ஸ்டேஜ். அதுக்கப்புறம் சமாதி. இந்த ஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னா நம்ம பழனி கோயில், தமிழ் கடவுள் முருகர் அப்படின்னு நம்ம சொல்றோம். நம்ம எல்லாத்துக்குமே முருகர் ஒரு கடவுள். சோ முருகர் வர கொடுக்கிற மரியாதையை விட நம்ம யாருக்கு மரியாதை கொடுக்கிறோம் அப்படின்னா போகருக்கு மரியாதை கொடுக்கிறோம். போகர் யாரு? போகர் 8வது நிலை அடைந்த, சமாதி நிலை அடைந்த ஒரு வேடர். போகர் ஒரு வேடர், இஸ் a hunter. சோ 8 ஸ்டேஜ் ரீச் ஆகி அவர் சமாதி ஸ்டேஜ் ஆனனால அவர் கடவுள் ஆயிட்டார். அவர் அங்க உட்கார வச்சிருக்கோம். அதுக்கு மேல முருகன் சொல்லிட்டு நவபாசன சிலை பண்ணிருக்கோம். முருகனை கும்புறோம். ஆக்சுவலா நம்ம போகரை கும்புறது, முருகனோட போகனை கும்புறோம். அதுக்குதான் சமாதிக்கு அந்த பவர். சோ இதுதான் பாத்தீங்கன்னா நம்ம மரபு. ஸ்பிரிச்சுவல் எஜுகேஷன் அப்படிங்கிறது நம்ம ஒரு சிஸ்டமேட்டிக்கா நம்ம மைண்ட், நம்ம மூச்சு, நம்ம நிக்கக்கூடிய நம்மளுடைய அழகு, நம்ம பாடி பார்ட்ஸ் எல்லாத்தையும் எப்படி கண்ட்ரோல் பண்றதுன்னு நம்ம சொல்றோம். இதுதான் ஆன்மீகங்க. இதுல ரிலிஜன் வரல. இதுல எங்க தட்டு வந்துச்சு, எங்க சூடம் வந்துச்சு, எங்க சாம்பிராணி வந்துச்சு, எங்க ஆண்டவனுக்கு நம்ம பண்ணக்கூடிய பூஜை வந்துச்சு. அதெல்லாம் லேட்டர் ஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னா நம்ம அந்த டாக்குமெண்ட் நான் படிச்சிருக்கிறேங்க. ஸ்ருங்கேரி மட்டத்துல சங்கராச்சாரியா அவர் எப்படி இந்த பழைய டாக்குமெண்ட் அவர் புத்திசம் அதிகமா வருதுன்னு சொல்லிட்டு சங்கராச்சாரியா 4 பீட்டத்தை போட்டார். கீழே ஸ்ருங்கேரி பீட்டம், துவாரகா பீட்டம், பூரி பீட்டம், மேல ஜோஷிமட் பீட்டம், 4 இடத்துல 4 பீட்டத்தை போட்டு புத்திசம கண்ட்ரோல் பண்ண பார்த்தார். புத்திசம கண்ட்ரோல் பண்றதுக்காக பீட்டத்தை போட்டு பீட்டத்துல இருந்து கோயில் வந்துச்சு, கோயில்ல இருந்து பூஜை அப்படின்னு வந்துச்சு. அதுலயே பாத்தீங்கன்னா பழைய இதுல மாதவாச்சாரிய காலத்துல எல்லாம் சங்கரா மட்டத்துல நம்ம படிச்சோம்னா தெரியும், கடவுள்னு ஒண்ணு கிடையாது. கடவுள் அப்படிங்கிறது பக்தி மார்க்கத்தை சொல்லி கொடுக்கறதுக்காக நம்ம கடவுள்னு ஒரு சிலையை கொண்டு வந்திருக்கிறோம். பட் இது எனர்ஜி ஃபார்ம். இதுதாங்க ஸ்பிரிச்சுவாலிட்டி, ஆன்மீகம். இது நம்ம தமிழ்நாட்டுல நம்ம மரபுல எப்பவோ நம்ம சொல்லி கொடுக்கிறோம். பட் நம்ம குழந்தைங்களுக்கு இந்த பார்ட் ஆஃப் ஸ்பிரிச்சுவல் எஜுகேஷன் 0. இது எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா 0 ஆயிடுச்சு. இன்ஃபேக்ட் நீங்க எனக்கு வீடியோ காட்டும் போது கூட நான் ரிசைன் பண்ணது என்ன அப்படின்னு நீங்க கேட்டீங்க. 2018 நான் கைலாஷுக்கு போயிருந்தேன். கிட்டத்தட்ட 60 நாள் நான் கைலாஷுக்கு போகும்போது எனக்கு ஒரு ஸ்டேஜா போய் ஆன்மீகத்துல ஒரு ஈடுபாடாகி நான் கைலாஷ் போகும்போது அறம் அப்படிங்கறத கத்துக்கிட்டேங்க. நெறி, அதை பத்தி நான் பின்னாடி பேசுறேன் உங்களுக்கு. So spiritual education is nothing but knowing myself truly, fully. நான் யார், எதற்காக பிறந்தேன், எதற்காக வாழ்கிறேன், என் வாழ்க்கையை எப்படி நான் வாழ வேண்டும், இதைத்தான் நம்ம தமிழ்நாட்டுல நாம ஸ்பிரிச்சுவல் எஜுகேஷன், ஆன்மீகம் சொல்றோம். அதனாலதான் திருவள்ளுவர் எழுதப்பட்ட திருக்குறள்ல பாத்தீங்கன்னா அறத்துப்பால் முதல்ல வருது, அப்புறம்தான் பொருட்பால், காமத்துப்பால் அதுக்கப்புறம் எழுதுறாரு. அறம் அப்படிங்கிறது என்ன? அறம் அப்படிங்கிறது இதானங்க சொல்ல வர்றாரு. எப்படி வாழ்க்கையை வாழணும் அப்படிங்கிறது தானங்க அறம். பர்சனலா எப்படி வாழணும், சொசைட்டில எப்படி வாழணும். தொல்காப்பியம்ல அறத்தை பத்தி பேசுறோம். இதெல்லாம் 2000-3000 வருஷம் நம்ம எழுதப்பட்ட பழைய தமிழ் சங்க இலக்கியங்கள் ஆரம்பிச்சு புதுசா வர இலக்கியங்கள் வரைக்கும் நாம கவர் பண்ணாத டாபிக்கே கிடையாதுங்க. தட் இஸ் வை தமிழ் சொன்னது ஓல்டஸ்ட் லாங்குவேஜ் இன் தி வேர்ல்ட். ஓல்டஸ்ட், வெரி வெரி ஓல்ட். நாம ஹீப்ரூ மட்டும்தான் காம்படிஷன்ல இருக்கிறாங்க. பழைய கல்வெட்டுகள் டேட்டிங் பார்த்தோம்னா நாமளும் ஹீப்ரூ க்ளோஸ் காம்படிஷன்ல இருக்கும். ஒரு 10,000 வருஷம் கேப்ல யாரு ஃபர்ஸ்ட் வந்தோம், யாரு ஃபர்ஸ்ட் மொழியா ஆரம்பிச்சோம். சோ இந்த ஸ்பிரிச்சுவல் எஜுகேஷன் பாத்தீங்கன்னா நமக்கு ஆன்மீகம் அப்படிங்கிறது இப்ப சுத்தமா போனனால நம்ம கல்வி முறை எப்படி ஆயிடுச்சுனாங்க, ஒரு வண்டியில இன்ஜின் இல்லாம ஏதோ வண்டியை ஓட்டுற மாதிரி ஆயிடுச்சுங்க. இன்ஜினே இல்லாம இன்டெலெக்சுவலா ரோடு மட்டும் இருக்கு, எங்க போறோம்னு சொல்லிட்டு போய்கிட்டு இருக்கும். சோ ஃபர்ஸ்ட் ஸ்பிரிச்சுவல் எஜுகேஷன் நம்ம கரெக்ட் பண்ணி ஆகணும். அதனாலதான் நம்ம ராஜசேகரன் அவங்க அண்ணன் பாத்தீங்கன்னா லாஸ்ட் 2 நாளா மிகப்பெரிய மகான்கள், நம்ம சமுதாயத்துக்கு பெருமை தரக்கூடிய மகான்கள் 2 பேர்த்த கூட்டிட்டு நிறைய அறத்தை பத்தி பேச வச்சிருக்காரு. நிறைய நல்ல நல்ல விஷயங்கள்லாம் பேச, பிகாஸ் அங்கிருந்து தாங்க வந்துச்சு. பிகாஸ் ஃப்ரம் தி கிரவுண்ட் இட் ஸ்டார்ட். தட்ஸ் தி வே இட் இஸ். பச்சந்தலி யோக சூத்ரால இருந்து நீங்க பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் அதுல பாத்தீங்கன்னா இப்ப பாத்தீங்கன்னா யோகா அப்படின்னு நம்ம பண்றோம், கிரியான்னு சில பேர் பண்றோம். இப்ப சயின்டிபிக்கா ப்ரூவ் பண்ணிருக்காங்க. பாடிங்கிறது என்னங்க? பாடிங்கிறது தசையா, அது நரம்பா, அது எலும்பா, அது என்னது? பாடி இஸ் எனர்ஜி. பாடிங்கிறது எனர்ஜின்னு ப்ரூவ் பண்ணிருக்காங்க. அதுவும் பாத்தீங்கன்னா அந்த காலத்துல கிரியா யோகா நம்ம அதையும் சொல்லிட்டோம்.
நம்ம பாடிங்கிறது 72,000 எனர்ஜி சேனல்ஸ் இருக்கு. there are 72,000 எனர்ஜி சேனல்ஸ் in the body. we call something as ida, something as pingala, we call something as sushinya. நீங்க எல்லாம் சிம்பிளா பாத்தீங்கன்னா ஒரு சின்ன டெஸ்ட் பண்ண முடியும். நீங்க எல்லாருமே உங்களோட மூச்சை நீங்க செக் பண்ணா பாத்தீங்கன்னா தெரியும். நீங்க மூச்சு விடும் போது கையை வச்சு நீங்க வந்து லெஃப்ட்ல அதிகமா உங்களுக்கு காத்து வருதா, ரைட்ல அதிகமா காத்து வருதா நீங்க பாத்தீங்கன்னாவே சிம்பிள் டெக்னிக். நீங்க கையை வச்சு மூச்சு விடும் போது பாருங்க. சில பேர்த்துக்கு வந்து லெஃப்ட்ல இடது பக்கத்துல சில பேர்த்துக்கு பாத்தீங்கன்னா காத்து அழுத்தம் அதிகமா இருக்கும். சில பேர்த்துக்கு பாத்தீங்கன்னா வலது பக்கத்துல காத்து அதிகமா இருக்கும். ஈடா ஒண்ணு பிங்களா ஒண்ணு. அதை பார்த்தாவே தெரியும் உங்க எனர்ஜி லெவல் எப்படி இருக்கு. 36,000 எனர்ஜி சேனல். இதை பாத்தீங்கன்னா யோகா முறையில கிரியா முறையில நம்ம பேலன்ஸ் பண்ணி மூச்சு பயிற்சி ஈக்குவலா கொண்டு வந்தோம். அதான் ஆன்மீகம் அப்படின்னு சொல்றோம். அதுக்கு ஒரு சிஸ்டம் இருக்கு. கிரியா பண்றோம், நிறைய கிரியா இருக்கு. சக்தி சாலன கிரியா இருக்கு, சாம்பவி மகாமுத்ர கிரியா இருக்கு. இதெல்லாம் நீங்க பண்ணும்போது உங்களோட எனர்ஜியை கண்ட்ரோல் பண்ணி நீங்க உண்மையாலுமே நல்ல ஒரு நிலைக்கு கொண்டு வந்து வச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்மீகம் ஸ்டார்ட் ஆயிருச்சுன்னு அர்த்தம். இது கோயிலுக்கு போக வேண்டாம், பொட்டு வைக்க வேண்டாம், சாம்பிராணி போட வேண்டாம், எதுவும் வேண்டாங்க. நீங்க சிம்பிளா வச்சு பாருங்க. நீங்க 7 நிமிஷத்துக்கு ஒருக்கா உங்க மூச்சு மாறும். ஒரு 7 நிமிஷத்துக்கு ஒருக்கா ஒரு நார்மல் மனுஷனுக்கு பாத்தீங்கன்னா இப்ப யாருக்கு லெஃப்ட்ல அதிகமா உங்களுக்கு காத்து அழுத்தம் தெரியுதோ 7 நிமிஷம் கழிச்சு வச்சு பாருங்க, அது ரைட்ல இருக்கு. ஞானிக்கு பாத்தீங்கன்னா அது எப்பவுமே ஸ்டெடியா இருக்கும். யோகி ஞானின்னு சொல்லுவோம். உங்களுக்கு எப்பவுமே நேரா இருக்கும். உங்களுக்குள்ள சில பேர் யோகா எல்லாம் பண்ணிட்டு இருப்பீங்க, உங்களுக்கு 2 நிமிஷத்துக்கு 3 நிமிஷத்துக்கு ஒருக்கா மூச்சு மாறிக்கிட்டு இருக்கும். இதெல்லாம் உண்மை. இதுக்கு நம்ம எதுக்கு போய் வெஸ்டர்ன் ஒரு அமெரிக்கனோ ஸ்பானிஷோ வேற ஒருத்தரோ வந்து எதுக்கு நம்ம கிட்ட சொல்லணுங்க? அவன் வந்து நமக்கு பின்னாடி 3000 வருஷம் 4000 வருஷம் 5000 வருஷம் பின்னாடி இருக்கான். அவனோட மைண்டே வந்து பாத்தீங்கன்னா கான்சியஸ் சப்கான்சியஸ் பேசிட்டு இருக்கான். கால் ஜங்கோ, சிக்மண்ட் ஃப்ராய்டோ, அட்லரோ, விக்டர் பிராங்கலோ அவங்க எல்லாம் இப்பதான் இருக்காங்க. நம்ம எப்போ இவால்வ் ஆகி வேற ஸ்டேஜ்ல இருக்கிறோம். அதனால நம்ம எஜுகேஷன் சிஸ்டம்ங்கிறது பாத்தீங்கன்னா இட் இஸ் பிகமிங் a வெஸ்டர்ன் ஓரியன்டட் எஜுகேஷன் சிஸ்டம். நானும் பாத்தீங்கன்னா இன்ஜினியரிங் படிச்சேன், அதுக்கப்புறம் MBA படிச்சேன், அதுக்கப்புறம் சிவில் சர்வீஸ்ல 10 வருஷம் இருந்தேன். ஸோ நானும் பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் எஜுகேஷன் சிஸ்டம் பார்த்துட்டேன். பட் எல்லாமே ப்ரிடாமினன்ட்லி இட் இஸ் வெஸ்டர்ன் சிஸ்டம். வெஸ்டர்ன் நம்ம சரின்னு சொல்லிட்டோம்னா நம்மளோட வாழ்க்கை முறை சரின்னு சொல்றோம். ஸோ கல்வியை நீங்க சரி பண்ணணும், ஒரு கம்ப்ளீட் எஜுகேஷன், ஹோலிஸ்டிக் எஜுகேஷன் கொடுக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா தயவு செஞ்சு உங்களோட குழந்தைங்களுக்கு ஆன்மீகத்தை அறிமுகப்படுத்துங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். சஷ்டி எதுக்கு வருது, அமாவாசை எதுக்கு வருது, பௌர்ணமி எதுக்கு வருது, இதெல்லாம் காரணம். அதாவது அவங்க அஸ்ட்ரானமி படிக்கிறதுக்கு முன்னாடியே பஞ்சாங்கம் போட்ட சமூகம்ங்க நம்மது. அவங்க கஷ்டப்பட்டு அஸ்ட்ரானமி போட்டு கெப்லரை கொண்டு வந்து டெலஸ்கோப்பை கண்டுபிடிச்சு பிளானட்டை அளக்கும் போதே நம்ம ஜாதகத்தை எழுதி வச்சாச்சுங்க. அப்பயே நம்ம ஜாதகத்தை எழுதி. இப்ப நீங்க ஹார்வர்டோ ஸ்டான்ஃபோர்டோ எங்க போனீங்கன்னா கூட பர்சனாலிட்டி டைப்ஸ்ன்னு சொல்லிட்டு 16 பர்சனாலிட்டி டைப் உங்களுக்கு ஒன்று கொடுப்பாங்க. MBTJ மெத்தட்னு சொல்லி கொடுப்பாங்க. அமெரிக்கால யார நீங்க எல்லாம் எக்ஸ்பர்ட்ஸ் இருந்தீங்கன்னா தெரியும். பர்சனாலிட்டி 16 பர்சனாலிட்டி டைப் அப்படிம்பாங்க. யூஎஸ்ல சொல்லுவாங்க சயின்ஸ். அதை கண்டுபிடிச்சவனே வந்து வாரணாசியில உட்கார்ந்து நம்ம இந்தியன் ஜாதக முறை அஸ்ட்ராலஜி முறையை கண்டுபிடிச்சிட்டு அங்க போய் பாத்தீங்கன்னா அதை பர்சனாலிட்டி டைப்பா வகுத்து வச்சுட்டான். ஒரு மனுஷன் வந்து 16 வகைக்குள்ளதான் இருக்க முடியும்னு சொல்லிட்டு இதெல்லாம் நம்ம எப்பங்க சொன்னோம்? அவனா 4000 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னோம். அதனால தயவு செஞ்சு இது என்னோட ரொம்ப பேஷனான ஃபீல்டு கூடங்க. ஆன்மீகத்தை வந்து நம்ம வாழ்க்கையில நம்ம லைஃப்ல நம்ம அரசியல்ல கொண்டு வரணும் அப்படிங்கிறது எனக்கு ஒரு பேஷனுங்க. 35 வருஷம் ஆனதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் எனக்கு எத்தனை வருஷம் ஆண்டவன் கொடுத்துருக்கானோ அந்த டைமை வந்து இதுல கொண்டு வரணும், இதுல பண்ணணும், மக்களை வந்து மேம்படுத்தணும். ஸோ ஸ்பிரிச்சுவாலிட்டி இல்லை அப்படின்னா நம்ம இந்த டாபிக் பேசுறதே வேஸ்ட்டுங்க. நம்ம இதை பேசுறதே வந்து இன்டெலெக்சுவல் லெவல்ல பேசிட்டு இருப்போம். நீங்க வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க, காலையில எந்திரிங்க, ஜிம்மு போங்க, நீங்க வந்து அதை பண்ணுங்க இதை பண்ணுங்க. அதான் வெஸ்டர்ன் காரங்க. அமெரிக்கா வந்து பாத்தீங்கன்னா 1700ஆம் நூற்றாண்டில் பிறக்கப்பட்ட நாடு அமெரிக்கா. அமெரிக்கா அவ்வளவுதாங்க. 300 வருஷம் தான் ஹிஸ்டரி. அவன் உட்காந்து ஹிஸ்டரி எழுதிட்டு இருக்கான். ஹி ரைட்ஸ் ஹிஸ்டரி. எப்படி வாழணும், எப்படி வாழக்கூடாது. இது வந்து பத்தஞ்சலி கல்வெட்டு நம்ம தில்லை சிதம்பரம் கோயிலுக்கு போய் காமிச்சீங்கன்னா அது எவ்வளவு வருஷங்க? 1000 வருஷத்துக்கு மேல. திருப்பத்தூர்ல வந்து பத்தஞ்சலி சமாதி போய் பாத்தீங்கன்னா கார்பன் டேட்டிங் பண்ணி பாத்தீங்கன்னா அதான் 2000 வருஷத்துக்கு ஆல்மோஸ்ட்ங்க. என்ன பேசிட்டு இருக்காங்க எனக்கு தெரியலங்க. 300 வருஷம் ஹிஸ்டரியை வச்சுக்கிட்டு வெள்ளைக்கார வந்து நமக்கு பேப்பர்ல எழுதி கொடுக்குறா, நீங்க இந்த மாதிரி படிக்கணும், இந்த மாதிரி MBA படிக்கணும், இந்த மாதிரி இன்ஜினியரிங் படிக்கணும்னு சொல்லிட்டு. சோ அவன் சொன்னதை அப்படியே கொண்டு வந்து மெக்காலே அவர் 1851 மெக்காலே எழுதுனதுக்கு அப்புறம் அதை அப்படியே நம்ம வாழ்க்கை முறையில கொண்டு வந்து அந்த மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கிறோம். எப்படி வந்து நமக்கு நீங்க அந்த கொங்கு வெள்ளாளர் கம்யூனிட்டின்னு நம்ம சொல்றோம், நம்மளுடைய இனம்னு சொல்லி சொல்றோம். இந்த ரூட்டே நம்ம அறுத்துட்டோம்னா எப்படிங்க இனம் இருக்கும்? நான் வந்து திராவிடியன் பாலிடிக்ஸோ நான் வந்து ஆரியன் பாலிடிக்ஸோ கொண்டு வரலீங்க. சோ நமக்கு ஆன்மீகம் அப்படின்னு கண்டிப்பா இருக்கணுங்க. அதாங்க நம்ம பேஸ், அதான் நம்ம வேர், அதான் நம்ம மூலம். ஆன்மீகத்துக்கு மேல நம்ம பில்ட் பண்ணணும். நம்ம ஆன்மீகத்தோட உச்சமே வந்து பாத்தீங்கன்னா யாரையும் நம்ம வந்து துஷ்டன்னு சொன்னது இல்லை, எனிமின்னு சொன்னது இல்லை. முஸ்லீமும் இருக்கணும், கிறிஸ்டியனும் இருக்கணும், எல்லாருமே இருக்கணும். அதான் நம்ம ஆன்மீகம். எல்லாத்தையும் அரவணைச்சு தாங்க வச்சிருந்தோம். அவன் தான் காஸ்ட் சிஸ்டம் ஏதோ ஒண்ணு கொண்டு வந்து உள்ள கொண்டு வந்து
தர்மசாஸ்திரா கொண்டு வந்து 4 காஸ்டன் கொண்டு வந்து கன்ஃபியூஸ்டு டோட்டலி. ஸோ இதுதான் என்னோட முதல் வேண்டுகோள். உங்கள்கிட்ட பேசுறதுல என்னோட கருத்து வந்து திரும்ப தயவு செஞ்சு ஆன்மீகத்துக்கு போங்க. கோயிலுக்கு போன அவசியம் கிடையாது, ஆன்மீகத்துக்கு போங்க. எனர்ஜியை கண்ட்ரோல் பண்ணுங்க, வாழ்க்கை முறையை மாற்றி அமைங்க. இது எவ்வளவுக்கு நம்ம குழந்தைங்களுக்கு 8 வயசுக்கு மேல கொண்டு வர்றோமோ சூப்பர். இப்ப நம்மளாம் பாத்தீங்கன்னா 30-35 வயசுல அதை கத்துக்கிறோம், உணர்றோம். பட் 8 வயசுக்கு மேலேயே அவங்களால உணர முடியும், அவங்களோட பாடி எனர்ஜி அவங்களால உணர முடியும். 8, 9, 10, 11, 12 அப்பவே நீங்க கொடுத்துட்டீங்கன்னா பேலன்ஸ் ஆயிடும். இப்ப ஏன் இந்த ஜெனரேஷன்ல குழந்தைங்களுக்கு வந்து கோபம் வருது, ஈகோ வருது? இப்ப 12 வயசுல யாரோ ஒருத்தர் வந்து ஒரு பொண்ணு பிடிச்சி ரேப் பண்ணியிருக்கான். உத்தரப்பிரதேசத்துல பாத்தீங்கன்னா ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி பேப்பர் பார்த்தா 12 வயசு பையன் ரேப்டு கேர்ள். எப்படி வந்து உன்னுடைய மூளை வளர்ச்சி, உன்னுடைய எண்ணம், உன்னுடைய தாக்கம் எல்லாம் எப்படி இருக்க முடியும்? எல்லாம் வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் வந்து பான் வீடியோ எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் என்னென்னமோ நடந்துருக்கு. ஒரு ஆன்மீகம் பேஸ் இல்லாதனாலதான் இவ்வளவு பிரச்சனைகள். ஏன்னா நம்ம வந்து தப்பா நினைச்சுக்கிறோம். செக்குலர் கண்ட்ரி தாங்க. பட் செக்குலருங்கிறது நம்ம கான்ஸ்டிடியூஷனுக்குள்ள எப்ப வந்துச்சுங்க? இந்திரா காந்தி அம்மையார் கொண்டு வந்தது 1977 எமர்ஜென்சி டைம்ல. ஒரே நாள்ல பார்லிமெண்ட் கூட்டி இந்திரா காந்தி அவங்க ஒரே நாள்ல 42 அமெண்ட்மெண்ட் பண்ணாங்க பார்லிமெண்ட் எமர்ஜென்சி டைம். அதுல போடப்பட்ட நம்ம பிரியாம்பிள் கான்ஸ்டிடியூஷன்ல போடப்பட்ட வேர்டு தான் செக்குலர். அது மாதிரி செக்குலர்னு இல்லீங்களே. 1976 வரைக்கும் நம்ம செக்குலர்னு ஒரு வேர்டை யூஸ் பண்ணல இந்தியால. நம்ம செக்குலர்னு யூஸ் பண்ணாமே செக்குலர்னு வாழ்ந்துகிட்டு இருந்தோம். கோயிலுக்கு எல்லாத்தையுமே அனுபவிச்சோம். முஸ்லீமோட ரொம்ப நல்லா இருந்தோம். அவன் இஃப்தார்ல நாமளும் போய் நோன்பு பண்ணோம். நம்மளோட தீபாவளி பொங்கலுக்கு அவங்களும் வந்தாங்க. இனி 77 நீ வந்து பங்களாதேஷோட சண்டை போட்டதுக்கு அப்புறம் லிபரேஷன் வார் முஸ்லீம் சொல்ல வந்ததுக்கு அப்புறம் செக்குலர் அப்படின்னு போட்டுட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட் 40 வருஷத்துல இந்தியன் ஹிஸ்டரியை மாத்திட்டு செக்குலர் கண்ட்ரியே கிடையாதுங்க. நம்ம செக்குலரையே தாண்ட கண்ட்ரி. செக்குலர் நமக்கு வேணாம், நம்ம செக்குலர் அடையாளத்தை தாண்டவும். சோ இந்த மாதிரி ஒரு ஹிஸ்டரியில ஒரு மாற்றத்தை கொண்டு வந்து பிரிட்டிஷ்காரன் கொண்டு வந்த ஒரு மாற்றம், இந்திரா காந்தி அம்மையார் கொண்டு வந்த ஒரு மாற்றம். ஏன்னா அவங்க எல்லாம் புரிஞ்சுக்க, ஏன்னா ஜவஹர்லால் நேரு போய் லண்டன்ல படிச்சவருங்க, 2 டிகிரி லண்டன்ல பண்ணவர். அவர் பார்ட்டி பண்றதே வந்து மவுண்ட் பேட்டனோட வீட்டுலதான் பார்ட்டி பண்ணுவார். சோ அவங்களை பொறுத்த வரைக்கும் பிரிட்டிஷ்கார சொன்னது சரி அப்படிங்கிற மாதிரி வாழ்ந்தவங்க. பட் அப்படி கிடையாது. நம்ம தமிழ் வேற இல்லைங்களா, நம்ம கல்ச்சரே வேற, வே டிஃப்ரெண்ட். அதனால கொஞ்சம் நீங்க புக்ஸ் எல்லாமே ரிவிஷனிஸ்ட் ஹிஸ்டரி அப்படிங்கிறாங்க. இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட ஹிஸ்டரி அப்படிங்கிறது ரிவிஷனிஸ்ட் ஹிஸ்டரி. நிறைய விஷயங்கள் நம்ம படிச்சது பழகுனது எல்லாமே மாத்தணும். அதே நம்ம முதல் வேண்டுகோள். செகண்ட் விஷயம் பாத்தீங்கன்னா ஸ்பிரிச்சுவல்ல இருந்து we are getting into emotional. நம்ம ஹியூமன் பீயிங்ஸ் ஜென்ரலாவே பை நேச்சர் we are சோஷியலுங்க. நம்ம வந்து ரொம்ப சோஷியலான ஒரு ஆட்கள். நம்ம வந்து கூட்டு குடும்பத்துல வாழ்ந்தவங்க, கிராமத்துல வாழ்ந்தவங்க, நாய், ஆடு, கோழி இதெல்லாம் பார்த்து வளர்ந்தவங்க. பட் இப்போ வந்து நாகரீகத்தோட வளர்ச்சியில வந்து எல்லாமே இன்க்ளூடிங் மீ எல்லாம் பெரிய பெரிய அபார்ட்மெண்ட்ல பெங்களூர்ல சென்னையில போய் வாழ்றோம். நம்ம குழந்தைகள் பாத்தீங்கன்னா அபார்ட்மெண்ட் ஒருத்தவரை எதுவுமே அவங்களுக்கு தெரியாது. நான் நிறைய பெங்களூர் ஸ்கூல்ல பேசும்போது கேட்பாங்க, இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல தாத்தா பாட்டியோட வாழ்றது தப்பா சரியானு. ஸோ 99% இன்டர்நேஷனல் ஸ்கூல் குழந்தைங்க சொல்றது தாத்தா பாட்டியோட வாழ்றது தப்பு அப்படிங்கிறாங்க. டே, தாத்தா பாட்டியோட வாழ்றது எதுக்கு தப்புன்னா அவங்க யாரு தாத்தா பாட்டியோட வாழாதனால அவங்கள பொறுத்த வரைக்கும் வாழ்றது தப்பு. அதுதான் அவங்களோட திங்கிங். பிகாஸ் 4 ரூம் 4 அபார்ட்மெண்ட் ஏசி காரை பார்த்து அவங்க எல்லாம் ஒரு ஸ்கூல்ல பார்த்து வளர்ந்துறவங்க. அதுல அவன் ஐஐடி கிராக் பண்றான், அவன் தான் ஐஐடி கிராக் பண்றாங்க, நாம யாரும் கிராக் பண்றது இல்ல. அந்த பையன் கஷ்டப்பட்டு படிச்சு என்ட்ரன்ஸ் கிராக் பண்ணி ஐஐடி போயிடுறான், ஐஐஎம் போயிடுறான், பெரிய கம்பெனி சிஇஓ ஆயிடுறான். ஸோ எமோஷனல் ஸ்டெபிலிட்டியும் ஸ்பிரிச்சுவல் ஸ்டெபிலிட்டி இல்லாதனால பெரிய ஃப்ராடு பண்ணி ஜெயிலுக்கு போறோம். சிம்பிளா அதான் அவங்களோட வாழ்க்கை உதாரணம். எஸ் பேங்க் ராணா கபூரை பாருங்க, ஜெட் ஏர்வேஸ் நரேஷ் கோயல பாருங்க, பஞ்சாப் நேஷனல் பேங்க் பாருங்க, கிங்ஃபிஷர் பாருங்க. இந்தியா லாஸ்ட் 1 வருஷத்துல எத்தனை கம்பெனிகள் விழுந்துட்டு இருக்குன்னு பாருங்க. ஏன்னா பேஸ் இல்லை, எஜுகேஷன் இருக்கு, இன்டெலெக்சுவல் growth இருக்கு. அதனால முடிஞ்ச வரைக்கும் நம்மளோட கல்வியில வந்து எமோஷனலை கொண்டு வரணும். அதாவது ஒரு விவசாயமோ ஒரு தோட்டமோ ஒரு வீக்கெண்ட்ல போய் ஒரு எக்ஸ்போஷரோ அவங்க அதை பார்க்கக்கூடிய திறனோ மண்ணுல கை வச்சு மண் வாசனையோ இப்படித்தான் வாழணும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அதெல்லாம் பார்த்து உறவினர்கள், நீங்க சொல்றீங்க மாமா, நம்ம சொல்றோம் சித்தப்பா, நம்ம பெரியப்பான்னு சொல்றோம், சொந்தங்கள் சொல்றோம், கூட்டங்கள் சொல்றோம், அதெல்லாம் சும்மா வேலை இல்லாம நம்ம பண்ணதுங்களா? நம்ம முன்னார்கள் வந்து சம்பந்தம் இல்லாம எது கூட்டம்னு பண்ணாங்க, எதுக்கு இதெல்லாம் பண்ணாங்க? ஒரு காரணத்துக்காகத்தாங்க பண்ணாங்க. ஏன்னா எமோஷனல் நீடுக்காக பண்ணப்பட்ட விஷயங்கள் தான் நம்ம பேசுற கொங்கு சமூகம். அது வந்து எமோஷனல் பாடத்தை நமக்கு டீச் பண்ணிட்டு இருக்குது. இத்தனை நாளா டீச் பண்ணும், பட் நம்ம மறந்தாச்சு. நிறைய பேர் we have just forgotten. பட் நீங்க கண்டிப்பா கேபிஎன் அமைப்புல பாத்தீங்கன்னா அக்ராஸ் த வேர்ல்டு கனெக்ட் பண்றீங்க. சிங்கப்பூர்ல இருந்து அமெரிக்கா வர, யூரோப்பியர்ல இருந்து இந்தியால இருந்து திருப்பூர்ல இருந்து கரூர் வரைக்கும் எல்லாத்தையும் கனெக்ட் பண்றீங்க. பட் இது எத்தனை பேருக்கு போகுங்க? நீங்க நாம ஒரு முயற்சி எடுக்கிறோம், இவ்வளவு பேருக்கு நம்ம சேர்த்தி இருக்கோம் அப்படின்னா எமோஷனல் நீடுக்காகத்தான் நம்ம சேர்த்திருக்கோம். எவ்வளவு பேர் பாத்தீங்கன்னா சேட்ல அவங்க போடுறது எல்லாமே எனது சொந்தம், எனது ரத்தம், எனது மாமா, எனது மச்சான், இப்படித்தானே நம்ம எல்லாமே போடுறோங்க. ஹை பிளட்னு ஒருத்தவங்க போட்டிருக்கோம்.
எல்லாமே இப்படித்தானங்க நம்ம போட்டிருக்கோம். பிகாஸ் திஸ் இஸ் எமோஷனல் நீட். பட் எமோஷனல் நீடு நம்ம கொடுக்கறது இல்லை. ஸோ ஜாதி அடையாளமே பாத்தீங்கன்னா எமோஷனை கொடுக்குறது, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அது இன்டெலெக்சுவலை கொடுக்கறது. மூணு சேர்ந்ததுதான் என்னைய பொறுத்த வரைக்கும் கல்விங்க. இது மூணு சேர்ந்துருச்சு அப்படின்னா தனி மனித மேம்பாடு அப்படிங்கிறது இட்ஸ் அ மேட்டர் ஆஃப் டைம். அது ஒரு பெரிய ஒரு விஷயம் கிடையாதுங்க. தனி மனித மேம்பாடுக்கு பாத்தீங்கன்னா எகைன் நான் அறம் அப்படிங்கிற விஷயத்துக்கு தான் நான் போறேன். இப்ப அறம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா யாருமே புரிஞ்சிக்காத தமிழ்ல மட்டும் இருக்கக்கூடிய ஒரு வார்த்தை. இதை போய் நீங்க கிரீக்லயோ இங்கிலீஷ்லயோ தொலாவுனீங்கன்னா ரைட்டியஸ்னஸ் அப்படின்னு ஒரு வேர்டு போட்டிருப்பாங்க. சமஸ்கிருதத்துல பாத்தீங்கன்னா தர்மான்னு போட்டிருப்பாங்க. இந்தியன் இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா லான்னு போட்டிருப்பாங்க, ஜஸ்டிஸ்ன்னு போட்டிருப்பாங்க. பட் தமிழ்ல மட்டும்தான் நம்ம வந்து அறம் அப்படின்னு போட்டிருக்கோம். அறம் அப்படிங்கிற வேர்டு நம்ம சொல்றோம். அறம் வந்து தர்மத்தையும் தாண்டி போயிட்டோம். தர்மம் அப்படிங்கிறது என்ன சொல்லுதுங்க, அது வந்து மனுஸ்மிருதியிலிருந்து வந்த ஒரு வேர்டு. உனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை, உனது சமூகத்துக்கு கொடுக்கப்பட்ட வேலையை, உனக்கு உன்னுடைய ஜாதிக்கு கொடுக்கப்பட்ட வேலையை நீ பண்ண, அதான் தர்மம் அப்படிங்கிறது. அதுதான் தர்மா அப்படிங்கிறாங்க. சோ தமிழ்ல வந்து அறம் அப்படிங்கிறது அதையும் தாண்டி போயிடும். பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்னு நம்ம சொல்றாங்க. பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் வந்து மனுஸ்மிருதிக்கு முன்னாடி சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை. அதாவது எல்லா உயிருமே ஈக்குவல். இந்த 8 விஷயம் வாழ்க்கையை ஒரு கோட் இவ்வளவு கஷ்டப்படுற இவ்வளவு ஆன்மீகத்துக்கு போறாங்க, எல்லாமே அறத்துல சொல்றாங்க. சோ வேற வேற இலக்கியத்துல வேற வேற மாதிரி சொல்லியிருந்தா கூடங்க, பட் இஸ் ஆல் கமிங் டு தி சேம் பாயிண்ட். சோ அறம் சார்ந்த வாழ்க்கை, அறவழி வாழ்க்கை, அறத்தில் வாழ வேண்டும் அப்படிங்கிறது தான் நம்ம கல்வி. ஸோ கல்வி அப்படிங்கிறது என்னைய பொறுத்த வரைக்கும் இந்த எமோஷனல், ஸ்பிரிச்சுவல் அண்ட் இன்டெலெக்சுவல் சேர்ந்தது அறம். அறம் சார்ந்த வாழ்க்கை, அறத்தில் வாழ்வது என்னைய பொறுத்த வரைக்கும் கல்வி. இப்ப அது இல்லைங்க. அதை பண்றதுக்கு தான் நம்ம எல்லாமே இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கோம். We all want to do it. அது வந்து அரசியல்ல வரணும் அறம், பிசினஸ்ல வரணும் அறம். எவ்வளவு வேணாலும் சம்பாதிக்கலாம், பட் இன்னொருத்தர் அடிச்சு கொடுக்க கூடாது, அதுவும் அறம் தான். அரசியல்ல இன்னொருத்தனை கீழே இழுத்து விட்டுட்டு அவனை வெட்டி குழி பறிச்சுட்டு மக்களுக்கு சேவை பண்ணாம நான் மட்டும் சம்பாதிக்கணும், அது அறம் கிடையாது இல்லைங்களா? அறம் சார்ந்த அரசியல், அறம்ங்கிறது எங்கேயுமே இல்லை. அதைத்தான் நம்ம ஒரு இடத்துல கொண்டு வர முயற்சி பண்றோம். அறம் எல்லா இடத்துலயும் கொண்டு வந்தா வாழ்க்கை மாறிடும் சொல்லிட்டு. ஸோ எஜுகேஷன் இஸ் ஈக்குவல் டு அறம், அறம் சார்ந்த வாழ்க்கை. இதுதான் நான் வந்து இன்னைக்கு வந்து கொடுக்க போற அந்த 30 நிமிஷத்துல நான் பேசணும்னு நினைச்ச ஒரு விஷயம். இப்ப ரெண்டாவது பார்ட் இப்ப நான் வந்து போலீஸ் துறையில இருந்தனாலங்க சில விஷயங்கள் வந்து பார்க்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு இருந்துச்சு. சில விஷயங்கள் வந்து நார்மலா நீங்க பார்த்திருக்க மாட்டீங்க. அது நார்மல் மனுஷங்க ஜென்ரலா பாக்குறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்காது. நான் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா என்னுடைய 10 வருஷம் போலீஸ் வாழ்க்கையில சுமார் ஒரு 3000-4000 ஆக்சிடென்ட்ல இறந்தவங்களை பார்த்திருப்பேங்க. ஒரு 400 கொலை ஆனவங்களை பார்த்திருப்பேன். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பார்த்திருக்கிறேன். ஸ்பாட் விசிட் பண்ணுவோம், நமக்கு போட்டோஸ் வரும், நம்ம அதை அப்ரூவ் பண்ணுவோம், ரிவ்யூ பண்ணுவோம், எல்லாமே பண்ணுவோங்க. பட் நான் எல்லாத்தையும் நான் கேட்கக்கூடிய கேள்விங்க, நான் லாஜிக்கே பார்த்தது இல்லைங்க. இறந்து போனவங்ககிட்ட நான் எந்த லாஜிக்கும் பார்த்தது கிடையாது. ஹெல்மெட் போட்டிருப்பான், ஃபேமிலியோட 2 வீலர்ல போவாங்க, எந்த தப்பும் பண்ணிருக்க மாட்டான். ஆப்போசிட்ல கார ஃபாஸ்டா வருவான், டிவைடர் மேல ஏறி இந்த பக்கம் வந்து இவங்க மேல ஏத்தி கொண்டுருவான். தப்பு பண்ணவன் யாரு? தப்பு பண்ணவன் கார், ஏன்னா ஓவர் ஸ்பீடிங். இவங்க தப்பே பண்ணாம இறந்துட்டாங்க. பட் நம்மளை பொறுத்த வரைக்கும் ஆக்சிடென்ட் கேஸ். மேக்சிமம் காரனுக்கு என்ன கொடுக்க முடியும்? 3000 ரூபாய் ஃபைன் கொடுக்க முடியும். நீங்க போய் பெயிலபிள் செக்ஷன் போட்டீங்கன்னா 3000 ரூபாயில இருந்து 5000 ரூபாய் கோர்ட்ல ஃபைன் கட்டிட்டு வந்துருவான். அவங்களுக்கு போகக்கூடிய இழப்பீடு தொகை கூட இன்சூரன்ஸ் கம்பெனி ஒருத்தர் இழப்பீடு தொகை கொடுத்துருப்பாரு. இப்ப நீங்க உட்கார்ந்து பாத்தீங்கன்னா அறம் என்ன? தப்பு பண்ணாதவன் இறந்து போயிட்டான், அவன் தப்பே பண்ணல. அவன் பாட்டுக்கு 2 வீலர்ல போறான். 2 வீலர்ல இருக்கிறது அவன் தப்பா? பட் கார்ல வந்தது அவன் தப்பா? அவன்கிட்ட பணம் இருக்கு, கார்ல வர்றான், சேஃபா வர்றான். இதெல்லாம் இந்த மாதிரி பல விஷயங்கள், கேள்விகள் கேட்டு ஏன் இது நடக்குது, எதுக்காக நடக்குது, ஏன் இவன் கொலையாகிறான், ஏன் அவன் கொலை ஆகல, ஏன் இவனுக்குள்ள இவ்வளவு குரூரம் இருக்கு, வன்மம் இருக்கு, காமம் இருக்குது, இதெல்லாம் ஏன் இந்த மனுஷனுக்குள்ள இவ்வளவு இருக்கு அப்படின்னு பார்க்கும்போதுதான் என்னுடைய ஸ்பிரிச்சுவல் தேடல் அப்படிங்கறது ஆரம்பிச்சிருங்க. 2015 டிசம்பர்ல 24ஆம் தேதி நான் வந்து அப்பதான் பாத்தீங்கன்னா என்னோட ஸ்பிரிச்சுவல் தேடல் ஆரம்பிக்கிறேன். ஃபர்ஸ்ட் டைம் வந்து இமயமலை போறேங்க. ராணிகேட் அப்படிங்கிற இடத்துக்கு போய் அங்க நான் எனக்கு ஒரு நல்ல ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு. அங்க வந்து பாபா நீம் கரோலி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தருடைய சமாதி பார்க்கும்போது ஒரு வாய்ப்பு. அது என்னை பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த லாஸ்ட் 5 வருஷத்துல எல்லா இடத்துக்கும் என்னை கூட்டிட்டு போயிடுச்சு. அங்க ஆரம்பிச்சு கைலாஷ் வரைக்கும் போய், மானசரோவர் போய், காஷ்மீர் ஃபுல்லா சுத்தி, இந்தியால ஜீவ சமாதிகள் இருக்கிற 3 இடத்துக்கும் போயிருக்காங்க. அதாவது 3 பேர் மட்டும்தான் நம்ம இந்தியால பாத்தீங்கன்னா உயிரோட நம்ம போச்சிருக்கோம். லாஸ்ட் டே உயிரோட வச்சு போச்சிருக்கோம். ஸோ அந்த 3 ஜீவ சமாதிகளையும் தேடி போய் அங்க உட்காந்து அங்கன நடக்குது. அது மாதிரி ஒன்னொன்னு பார்க்கும்போது ஒரு விஷயம் எனக்கு என்ன தெரியுது அப்படின்னாங்க, நம்ம கொடுக்கப்பட்ட கல்வி, நம்ம போற பாதை, இது எல்லாமே நம்ம வந்து ஒரு மேன்மை அடைவதற்கான
ஒரு பாதையில நம்ம போயிட்டு இருக்கிறோம் அப்படிங்கறதாங்க. கல்விங்கிறது அண்ணாமலை IPS ஆயிட்டாரு, நீங்க பெரிய லாயர் ஆயிட்டீங்க, யாரோ ஒருத்தர் டாக்டர் ஆயிட்டீங்க, பெரிய பிசினஸ் மேன் ஆயிட்டீங்க, இந்த மாதிரி நீங்க நிறைய பேர் இருக்கலாம். பட் நம்ம எப்ப இது ஒரு அடித்தளமா வச்சு நான் இங்க போயிட்டேன், நான் லைஃப்ல நான் அரைவ் ஆயிட்டேன், நான் பெரிய ஆள் ஆயிட்டேன்னு நினைக்கிறோமோ அப்பதான் என்னைய பொறுத்த வரைக்கும் நம்ம ஆங்காரம், அதாவது ஈகோ, அகங்காரம் நம்ம என்ன தமிழ்ல சொல்றோமோ அது ஆக்டிவ் ஆகுது. ஏன்னா மைண்ட்ல அது ஒரு பார்ட் தான். அதாவது இன்டெலெக்ட் நம்ம புத்தின்னு சொல்றோம், நெக்ஸ்ட் ஆங்காரம் சொல்லி சொல்றோம். அதுதான் ஆங்காரம், அதுதான் நம்மளுடைய வாழ்க்கையோட மிக முக்கியமான. இத நம்ம தில்லை நடராஜர் கோயில்ல நம்ம அந்த வேல் திரை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க, திரை மனத்திரை அப்படின்னு சொல்லி சொல்றோம். பாருங்க அதான் எப்படி அழகா சொல்லியிருக்காங்க பாருங்க, இலக்கியத்துல, லிட்ரேச்சர்ல, சயின்ஸ்ல. அதான் அந்த வெயில் ஆஃப் இக்னோரன்ஸ் அப்படிங்கிறோம். இங்கிலீஷ்காரன் பாத்தீங்கன்னா வெயில் ஆஃப் இக்னோரன்ஸ் அப்படிமா, ஈகோ அப்படிங்கிறோம், நம்ம ஆங்காரம் அப்படிங்கிறோம். சோ நம்ம அப்படி நினைக்கிறனாலதானங்க பிரச்சனை. இப்ப அண்ணாமலை அப்படிங்கிற எப்பவுமே என் பேருக்கு பின்னாடி IPS அப்படிங்கிற வேர்டை நான் இது வரைக்கும் போட்டதே கிடையாது, எங்கேயுமே நான் எழுதுனது கூட கிடையாது. பிகாஸ் நான் என்ன நினைச்சேன் அப்படின்னாங்க, அது என்னுடைய வேலையில், என்னுடைய நான் லைஃப்ல மேம்படக்கூடிய பாதையில நான் பயணிச்சுக்கிட்டு இருக்கேன். அதுல ஒரு மைல்கல் IPS, அவ்வளவுதானுங்க. அதே மாதிரி உங்களுக்கு கூட மைல்கல் ஒரு லாயர், நீங்க மைல்கல் ஒரு விஞ்ஞானி, மைல்கல் ஒரு பெரிய ஒரு அரசியல்வாதி, மைல்கல் நீங்க ஒரு பிசினஸ் மேக்னெட். பட் நம்மள சமாதியை நோக்கி தான் போயிட்டு இருக்கோம். நம்ம மேம்பாடுங்கிறது அங்கதான் இருக்கு. சோ எப்ப நாம பணமோ, நம்மளுடைய அந்தஸ்தோ, நம்மளுடைய சொத்தோ, நம்மளுடைய கௌரவமோ நம்ம வைக்கிறோமோ, நம்ம பாத்தீங்கன்னா இந்த ஆங்காரத்தையே தாண்ட மாட்டோம். ஆங்காரம், ஈகோ அப்படிங்கிறது 4வது ஸ்டேஜே தாண்டலிங்க. பதஞ்சலி சொல்ற 3க்குள்ளேயே போய்கிட்டு இருக்கும். முதல்ல ஆரம்பிச்சு மேல போயிட்டு வரும். இப்ப அதனாலதான் சில மிகப்பெரிய செல்வேந்திரர்களை பாருங்க. ஸ்டீவ் ஜாப்ஸ், ஆப்பிள் கம்பெனியோட முதலாளி, ஒரே கலர் ஷர்ட் தான் போடுவாருங்க, பிளாக் கலர் டிஷர்ட், எப்பவுமே ஒரே கலர் ஷர்ட். இப்ப பேஸ்புக்கோட ஓனர் மார்க் ஜக்கர்பர்க் பாருங்க, ஒரே கலர் ஷர்ட் போறாரு, கிரே கலர் ஷர்ட். பட் அவங்ககிட்ட பணம் இல்லைங்க, அவங்க உலகத்தின் மிகப்பெரிய பணக்காரன். அவங்ககிட்ட போய் எதுக்கு நீ ஒரே கலர் ட்ரெஸ் போடுற, மன்மோகன் சிங் ஏன் ப்ளூ கலர் டர்பன் போடுறாருன்னு நீங்க கேட்டீங்கன்னா அவங்க எல்லாம் சொல்றது, நாங்க எல்லாம் ஜென் பிலாசபியை ஃபாலோ பண்றோம், ஜப்பான்ல ஜென் பிலாசபி இருக்கு, நாங்க அதை ஃபாலோ பண்றோம், லைஃபை ரொம்ப மினிமமா வச்சுக்கிறோம், ஈகோவை நாங்க அலோவ் பண்றது இல்ல, நாங்க செய்யக்கூடிய வேலையில மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்றோம், நெக்ஸ்ட் என்ன கிடைக்குமோ அது கிடைக்கட்டும். அதனால நாங்க லைஃபை ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணிட்டோம். எங்களுடைய உணவு முறையிலிருந்து, எங்களுடைய வாழ்க்கை முறையிலிருந்து, நாங்க போடுற ட்ரெஸ்ல இருந்து சிம்பிளிஃபை பண்ணிட்டோம் அப்படிங்கிறான். எங்கிருந்து உனக்கு வந்துச்சுன்னா ஜப்பான்ல ஜென் அப்படிங்கிறான். ஜென் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஜென் நான் நெக்ஸ்ட் ஜென்னை தொலாவ ஆரம்பிச்சு, இதனையா புதுசா ஜென்னுங்கிறானுங்க. ஜப்பான்ல ஜென் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா அது சைனால அதே ஜென் அப்படிங்கிறது சான் அப்படிங்கிறான். அது சைனீஸ்காரன் சான் அப்படிங்கிறான். இதனையா வம்பா இருக்கு. எப்படியா சைனீஸ்காரனுக்கு சான் போச்சுன்னா, இந்தியால இருந்து 7ஆம் நூற்றாண்டுல இந்தியால இருந்து போனது தியான். நம்ம யோக சூத்திரால தியானான்னு அந்த 7வது ஸ்டேஜ் என்ன சொல்றோமோங்க, தியானா, அது சைனா போகும்போது தியான் ஆயிருச்சு. தியான் பிகேம் சான், சான் பிகேம் ஜென். இது எல்லாத்தையும் தொலைட்டு வந்தோம்னா எகைன் நம்ம திரும்ப தில்லை சிதம்பரம் கோயிலுக்கு உட்கார்றாங்க. இங்க தாண்டா இது எழுதப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு. சோ நீங்க பாருங்க, ஃப்ரீயா இருக்கும்போது என்னென்ன விஷயங்கள் பேசுறனோ நான் உங்களுக்கு எல்லாமே ஜஸ்ட் ஒரு மேற்கோள் காட்டி பேசிட்டு இருக்கேன். டீப்பா இதுலயுமே நான் போகலீங்க, ஏன்னா டைம் கிடையாது நமக்கு. நீங்க கொஞ்சம் கூகுள் பண்ணி பாருங்க, இன்டர்நெட்ல படிச்சு பாருங்க எல்லாமே. ஜென் எங்க இருந்து வந்துச்சு? தியான்ல இருந்து வந்துச்சு. தியானால இருந்து வந்துச்சு. சோ அப்படிப்பட்ட ஒரு அருமையான ஊர்ல பிறந்து, அருமையான மண்ணுல வளர்ந்து, நமக்கு தெரியாத பெருமையை வெள்ளக்காரன் தெரிஞ்சு பண்ணிட்டு இருக்கான் அப்படிங்கிறது இது மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம். தியானம் அப்படிங்கிறது நம்மளை பொறுத்த வரைக்கும் மனதை ஒருநிலைப்படுத்துறது. சோ மனசை ஒருநிலைப்படுத்துறதுக்கு தான் முக்கியமான ஞானிகள் பாத்தீங்கன்னா ஒரே கலர் ட்ரெஸ் போடுறாங்க. ஏன் நம்ம 2 ஆதீன சுவாமிகள், முந்தா நேத்து பேசின சுவாமிகள் ஏன் ஒரே கலர் ட்ரெஸ் போட்டிருக்காங்க, ஏன் காவி கலர் போட்டிருக்காங்க? அவங்களுக்கும் மார்க் ஜக்கர்பர்க்கும் என்னங்க டிஃபரன்ஸ்? மார்க் ஜக்கர்பர்க் கிரே கலர் போட்டிருக்காங்க, சாமி காவி கலர் போட்டிருக்காங்க. என்னங்க, எல்லாம் தியானத்துல மூழ்கினவங்க, தியானம் அடுத்த ஸ்டேஜுக்கு போனவங்க. சோ அதனால நம்ம அந்த ஆங்காரா அப்படிங்கறது, அந்த அகங்காரம் அப்படிங்கறத நம்ம தாண்டி ஆக வேண்டிய சூழ்நிலையில் நம்ம இருக்கிறோம். சோ அதுதான் நமக்கும் நம்மளுடைய மாநிலத்தை மேம்படுத்துறதுக்கும் சென்ட்ரல்ல நிக்கிறது அதானுங்க. இன்னுமே பாத்தீங்கன்னா யாரோ நம்ம தப்பா பேசினா நமக்கு அவங்களுக்கு பிடிக்காது. ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனோம், சரியா வணக்கம் வைக்கலன்னு சொல்லிட்டு நம்ம பிரச்சனை பண்ணிக்கணும். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம், ஈகோ எல்லாம் பாத்தீங்கன்னா சேர்ந்து நம்மளைய ஒரு மனிதனா, நம்மளைய மேம்படுறதுக்கு விடாம இங்கேயே வச்சிருக்குதுங்க. நம்ம எல்லாருமே உண்மையை சொல்லணும்னாங்க, பதஞ்சலி சொன்ன யோக சாஸ்திரத்துல நம்ம ஸ்டெப் 1 ஸ்டெப் 2 என்ன தாண்டவே இல்லைங்க. யமா நியமாவை நம்ம நிறைய பேர் தாண்டவே இல்லை. யமானா நல்லா வாழ்றது, ஒழுக்கமா வாழ்றது,
ஒழுக்கமா உட்கார்றது ஆசனா, அங்கேயே தப்புன்னு இருக்கும். சாப்பிடும்போது சமணங்கால் போட்டு சாப்பிடுறது இல்லைங்க, நிக்கும் போது சரியா நிக்கிறது இல்ல, சரியா வணக்கம் வைக்கிறது இல்ல. ஆசனாவை தாண்டி பிராணாயாமா சரியா மூச்சே விடுறது இல்லை நாம. அதனாலதான் இவ்வளவு பிரச்சனைகள் இறைப்பையில. இந்த கொரோனாக்கு இவ்வளவு பிரச்சனை ஆகுது, இறைப்பையில தாங்க இவ்வளவு பிரச்சனை. கொரோனா பீப்புள் ஆர் எல்லாம் ஷாலோ பிரீத், சின்ன சின்ன பிரெத் பண்ணி 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 the lungs have become weaker over a point of time. ஒரு சின்ன வைரஸ் வந்து அட்டாக் பண்ணுது, the lungs is not able to, அதுக்கு வந்து வென்டிலேட்டர், அதுக்கு வந்து ஆக்சிஜன் சப்ளை எல்லாம் கொடுக்கணும். அதை தாண்டி பிராணாயாமா தாண்டி பிரத்திகாராங்கிறது மனசை வந்து ஒரே இடத்துல உட்காந்து யோசிக்கிறது. பட் என்ன வேணாலும் எண்ணங்கள் வரும். பிரத்திகாராவை தாண்டி பாத்தீங்கன்னா தாரணாங்கிறது ஒருநிலைப்படுத்துறது. தியானா, நீங்க உட்காரும் போது உங்களுக்கே தெரியக்கூடாது ஏன் உட்கார்ந்து இருக்கீங்க, நீங்க அப்படியே ஜஸ்ட் உட்கார்ந்தா தியானம், அது என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியக்கூடாது. சமாதிங்கிறது தேவர் இல்லை. ஸோ இருக்குதுங்களே நம்ம கிட்ட, நம்ம எதை போய் நம்ம தொலைக்கிட்டு இருக்கோம். எவ்ரி திங் இஸ் ஹியர். ஹோல் எஜுகேஷன் கான்செப்ட் இஸ் ஹியர். The whole concept of intellectual growth is here, spiritual growth is here, emotional growth is here, everything is here. The only thing is நம்ம லைஃப்ல கொஞ்சம் ஷிஃப்ட் வேணுங்க. I think we have to little bit shift here and there. So அதனாலதான் பாத்தீங்கன்னா நான் வந்து லாஸ்ட் 10 நிமிஷத்துக்கு வந்தாச்சுங்கிறது 55 நிமிஷம் நான் பேசிட்டு இருக்கிறேங்க. ஸோ அதனாலதான் எனக்கு வந்து 10 வருஷம் போலீஸ் வாழ்க்கைய பார்த்தாச்சு, விஷயங்களை பார்த்தாச்சு. எத்தனை நாள் நம்ம கெட்டதை பாக்குறது. இப்ப நாமளும் ஆன்மீகத்துல வந்து கொஞ்சம் முன்னேறணும், வாழ்க்கையை வித்தியாசமா வாழ ஆரம்பிக்கணும். என்னுடைய கடமைகள் என் தந்தைக்கு என்ன, நான் பாத்தீங்கன்னா என் தந்தைக்கு நான் என்ன கடமையை செய்யாம இருக்கேன், அந்த கடமையை நான் செய்யணும். 10 வருஷம் எங்க அப்பாட்ட இருந்து நான் தூரமா இருந்திருக்கேன், வேற ஊர்ல வேலை செஞ்சிருக்கிறேங்க. திரும்ப நான் ஊருக்கு வரணும், படிச்ச இடத்துக்கு ஏதாச்சும் கொடுக்கணுங்க. எத்தனையோ பேர் நான் மேல போறதுக்கு என்னை தூக்கி ஏணி மாதிரி ஏத்தி விட்டுருக்காங்க, அவங்களுக்கு நான் எதுவுமே பண்ணல. என் வேலையோட பிஸியில வந்து வேலை கிணத்துக்கு கொடுக்குற தவளை மாதிரி ஆயிட்டேன். பட் வெளியே பாத்தீங்கன்னா அது ஐபிஎஸ்ங்கிறோம், ஐஏஎஸ்ங்கிறோம், நம்ம அதுங்கிறோம் இதுங்கிறோம். பட் என்னங்க ஐபிஎஸ் ஐஏஎஸ் மட்டும் தான் செய்யற மாதிரி, நீங்க எல்லாம் செய்யலையா? நீங்க எல்லாரும் தானே செய்றீங்க. நீங்க எல்லாம் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு டாக்ஸ் கட்டுறீங்க, வாழ்லையா, விவசாயம் பண்ணி நமக்கு சாப்பாடு கொடுக்குறீங்க, அவங்க முக்கியம் இல்லையா? பட் இது பிரிட்டிஷ்கார சிஸ்டம் அப்படிங்கிறனால சில வேலைக்கு வந்து கவர்ச்சி அதிகமாயிருச்சு, ஐஏஎஸ் ஐபிஎஸ்ஓ கவர்ச்சிகள் ஜாஸ்தி ஆயிடுச்சு. அதனால எனக்கு வந்து வாழ்க்கை முறையை வித்தியாசமா வாழணும், ஆன்மீகத்துல அறநெறியில வாழணும். அப்புறம் கண்டிப்பா தமிழ்நாடு பாலிடிக்ஸ்ல ஆன்மீக ரீதியில பாலிடிக்ஸ் பண்ணணும். இதெல்லாம் என்னுடைய ஆசைகள். ஏன்னா நம்ம பப்ளிக் சர்வீஸ்ல 10 வருஷம் நம்ம வேலை செஞ்சதுக்கு அப்புறம் வேற எதுவும் எனக்கு தெரியாதுங்க. எனக்கு உங்களை மாதிரி பிசினஸ் பண்ண தெரியாது, எனக்கு எப்படி ஒரு பில் ரைஸ் பண்றதுன்னு கூட தெரியாது, எப்படி பேங்க்ல போய் அக்கௌண்ட் ஓபன் பண்றதுன்னு கூட தெரியாது, எனக்கு தெரியாதுங்க. பிகாஸ் 10 வருஷம் நான் இருந்த ஃபீல்டு வேற. ஸோ அதை வந்து நான் திரும்ப யூஸ் பண்ணிக்கணும். அதை வந்து ஒழுக்கமா முறையா நல்ல விதத்துல மக்களுக்கு பயன்படுற மாதிரி பண்ணணும் அப்படிங்கறக்காக தான் நான் குவிட் பண்ணேங்க. ஸோ 1 வருஷம் நான் பிரேக் எடுத்தேங்க. ஸோ லாஸ்ட் ஜூன்ல வெளியே வந்தேன். ஸோ ஜூன் முடிகிற வரைக்கும் 1 year I've taken a break. என்னுடைய ஃபேமிலி கமிட்மெண்ட்ஸ், என்னுடைய கடமைகள், நான் டிராவல் பண்ணக்கூடிய விஷயங்கள் பாத்தீங்கன்னா இந்த லாஸ்ட் கிட்டத்தட்ட 1 வருஷத்துல கிட்டத்தட்ட நான் எல்லா முஸ்லீம் கண்ட்ரிஸ் அதிகமா டிராவல் பண்ணிட்டு இருக்கிறேங்க. குவைத்தா இருக்கட்டும், பஹ்ரைனா இருக்கட்டும், துபாயா இருக்கட்டும், சவுதியா இருக்கட்டும். ஸோ அது எல்லாமே நான் ஒன்னொன்னா டிராவல் பண்ணி அவங்களையும் நான் புரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஐ வாண்ட் அண்டர்ஸ்டாண்ட் என்ன ஸ்பிரிச்சுவாலிட்டிங்கிற, எதுக்கு நம்ம இந்து முஸ்லீம் நடிச்சுக்கிறோம், என்ன நடக்குதுன்னு சொல்லி கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இந்த 4-5 கண்ட்ரி கவர் பண்ணிட்டேன். நான் ஜூன் 4ஆம் தேதி கொட்டார் போக வேண்டியதா இருந்துச்சுங்க. ஸோ போக முடியல, இப்போ கொரோனாலாம் ஐ திங்க் தட் இஸ் ஆல் கான். ஸோ புது விஷயங்கள், புது கல்ச்சர், புது மனிதர்கள், யூரோப் ஃபுல்லா சுத்தியாச்சுங்க ஓரளவுக்கு. ஸோ எல்லாத்தையும் போய் பார்ப்போம் என்ன நடக்குது, நமக்கு அவங்களுக்கு என்ன வித்தியாசம், நம்மளுடைய வாழ்க்கை முறை என்ன அப்படின்னு புரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஒரு ஆசைங்க. கத்துக்கணும் அப்படின்னு நம்ம எதுவுமே கத்துக்கலீங்களே. 3 டிகிரி முடிச்சுட்டா கூட நம்ம கத்துக்கிட்டது அப்படின்னு இன்னும் இன்டெலெக்சுவலா தாங்க இருக்கிறோம். நான் இன்னும் உங்களுக்கு என்ன நிறைய எமோஷனல் போகல, நானும் இன்னும் ஸ்பிரிச்சுவல் போகல, பாதை முறையில் இருக்கிறதுனால. ஸோ சத்குரு அவர் மேல எனக்கு ஒரு பெரிய ஒரு ஈடுபாடு. ஈஷா யோகாக்கு எப்பவுமே அடிக்கடி போவாங்க நான். ஸோ அந்த விதத்துல தான் அவங்க என்னை இன்டர்வியூ பண்ண சொன்னாங்க. ஆன்மீகத்தை பத்தி சத்குருட்ட ஒரு நேர்காணல் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நேற்று அதை பண்ணி முடிச்சோம். ஸோ நாளைக்கு ஈஷா யோகா மையம் அந்த வீடியோ ரிலீஸ் பண்ணும்போது தயவு செஞ்சு நீங்க பாருங்க. நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம். நம்ம பழைய தமிழ் பாரம்பரியத்துல ஆரம்பிச்சு நிறைய விஷயங்கள் நம்ம கவர் பண்ணி பேசியிருக்கிறோம், எல்லா விஷயமே. ஸோ இதுதான் நிறைய பேர் கேட்குறீங்க. ஏன் இப்போ சாட் விண்டோல கூட பாத்தீங்கன்னா நிறைய பேர் கொஸ்டின் கேட்டிருக்கீங்க, ஏன் நீங்க ரிசைன் பண்ணீங்க, என்ன பண்ண போறீங்க. ஸோ லாங் அண்ட் ஷார்ட் பெரிய உனக்கு ஒரு கோல்லாம் கிடையாதுங்க. நான் வந்து இன்னைக்கு வாழ்ற மனுஷன், என்னோட லைஃப் இன்னைக்கு வாழ்ந்துகிட்டு இருக்கேன். ஸோ இதை கரெக்டா பண்ணும் அப்படின்னா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வருங்க, யாராச்சும் கூப்பிடுவாங்க, அது நமக்குன்னு ஒரு கதவு திறக்கும், அதுல வெரி வெரி கிளியர். பட் எண்ணங்கள் சரியா இருந்தோம் அப்படின்னா பாதைகள் அமையும் அப்படிங்கிறது எனக்கு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை இருக்குங்க. அதனால நம்ம எதையுமே போய் சேஸ் பண்ணி யாருக்காலையும் விழுகணும் அப்படிங்கிறது நான் எப்பவுமே நினைச்சது கிடையாதுங்க. இப்ப அந்த நோக்கத்துலதான் பாத்தீங்கன்னா கரூர்ல வந்து நாங்க வந்து வி த லீடர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபவுண்டேஷன் ஆரம்பிச்சிருக்கோம். இப்ப கிட்டத்தட்ட ஒரு 1500 பேர் எங்களுக்கு தேர்ந்தெடுக்கிறாங்க இந்த லாஸ்ட் 1 மாசத்துல. இது கரூரை மையமா வச்சு கோயம்புத்தூருக்கு நெக்ஸ்ட் வர போறோம். மோஸ்ட்லி கொங்கு ஏரியா எல்லாத்தையுமே கவர் பண்ண போறோங்க. இந்த வி த லீடர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நிறைய தலைவர்களை உருவாக்க வேண்டும் அப்படிங்கிறது எங்களுடைய ஆசைங்க. நிறைய தலைவர்கள் உருவாக்கணும், சமூகத்துல அடிப்படையில தலைவனை உருவாக்கணும். நம்ம எல்லாமே தலைவனா சிந்திக்கிறது இல்லை, தொண்டனா செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஸ்பிரிச்சுவாலிட்டி பத்தி நம்ம கவனம் இல்லைன்னு சொல்லிட்டுங்க. இப்போதைக்கு வந்து
யூத்துக்கிட்ட அதிகமா வேலை செய்யறாங்க. இந்த லாஸ்ட் ஒரு 10 நாளா கரூர்ல இருக்கிற எல்லா காலேஜையும் கவர் பண்ணிட்டோம். ஜூம்ல அங்க இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ், அங்க இருக்கிற டீச்சர்ஸ் எல்லாம் பேசிட்டு இருக்கிறாங்க. அவங்க இண்டிவிஜுவலா போய் செஷன்ஸ் ஆஃபர் பண்ண போறோம் ஒன்னு அவங்க கிட்ட. செகண்ட் வந்து ஸ்கில் பண்ணணும். எத்தையோ நம்ம குழந்தைகள் பாத்தீங்கன்னா ரூரல் ஏரியால இங்கிலீஷ் பேச தெரியாது அப்படிங்கிற ஒரே ஒரு குற்றத்துக்காக அவங்க லைஃப்ல முன்னேறாம அப்படியே இருக்கிறாங்க. ஸோ அதனால நம்ம வந்து ஒரு இங்கிலீஷ் ஸ்போக்கன் இங்கிலீஷ் லேப் ஒன்று கரூர்ல செட் பண்ணி யாரெல்லாம் 22 வயசுல இருந்து 25 வயசுக்குள்ள இருக்காங்களோ அவங்க எல்லாத்தையுமே வந்து இங்கிலீஷ் கோச்சிங் கொடுத்து பேச வைக்கணும். தமிழ் இம்பார்ட்டன்ட்ங்க, பட் குளோபல் லாங்குவேஜ் பண்ணணும். மூணாவது வந்து ஆர்கானிக் ஃபார்மிங்கை ப்ரொமோட் பண்ணணும். இயற்கை ரீதியில விவசாயம் பண்ற ப்ரொமோட் பண்ணணும். 3 விஷயங்கள். ஸோ பாத்தீங்கன்னா நிறைய பேர் நம்ம இருக்காங்க. டாக்டர்ஸ். நாங்க இதுல வந்து தலைவர்கள் கிடையாதுங்க, யாருக்கு இதுல போஸ்ட் கிடையாது. இது ஆரம்பிச்சதே வந்து எல்லாரும் வாலண்டியர்ஸ். யாருக்கும் போஸ்ட் கிடையாது. நோ செக்ரட்டரி, நோ பிரசிடென்ட், ஃபவுண்டர் கிவுண்டர் யாருமே கிடையாதுங்க. எல்லாரும் ஒரு ஓட்டு, எல்லாரும் இதுல ஈக்குவல், எல்லாரும் சேர்ந்து பண்ணணும் அப்படிங்கிற நோக்கத்துல ஆரம்பிச்சது. என்னுடைய பழைய நண்பர்கள், புதுசா நாங்க பழகுனவங்க எல்லாமே. நீங்க தயவு செஞ்சு ஃப்ரீயா இருந்தா எங்க BeTheLeader.org உங்களுக்கு வெப்சைட் நாங்க கொடுத்துருக்கோம். தமிழ்ல இருக்கு, இங்கிலீஷ்ல இருக்கு. நீங்க தயவு செஞ்சு பாருங்க. எங்களோட நீங்களும் கை சேருங்க. அரசியல் வேற, நம்ம சொசைட்டிக்கு பண்ண போற விஷயங்கள் வேற. இங்க நம்மளால ஒன்னா சேர்ந்து பண்ணலாம். ஏன்னா நீங்க எல்லாமே வெரி டேலண்டட். இது பயங்கரமான குரூப்புங்க. KBN இஸ் வெரி 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 பவர்ஃபுல் குரூப், நெட்வொர்க்கிங் குரூப். இது எல்லாருமே லைஃப்ல பெரிய பெரிய சாதனைகள் பண்ணவங்க. வயசு ஒரு இது இல்லைங்க, எல்லாரும் வெல்கம். எந்த வயசுல வேணாலும் நீங்க வாங்க. உங்களுடைய நாலேஜை திரும்ப சொசைட்டி கொடுங்க, ஸ்பெஷலி கொங்கு ரீஜனுக்கு கொடுங்க. நம்ம இங்கிருந்து வந்து நம்ம மேல போகணும். எங்களுடைய மைய ஃபவுண்டேஷனோட டேக்னு சொல்லுவீங்க வேர்டு. இப்போ நைக்கிக்கு ஜஸ்ட் லைக்னு சொன்ன மாதிரி எங்களுக்கு பாத்தீங்கன்னா ஃபவுண்டேஷனோட குறியீடு அப்படின்னு சொல்றது வந்து அறம் செய்ய விரும்புன்னு சொல்றோம். ஆத்திச்சூடியில ஔவையார் அவங்க சொன்ன முதல் ஆத்திச்சூடி அறம் செய்ய விரும்பு அப்படின்னு தான் நம்ம சொல்றோங்க. ஸோ அதுல அறத்தை பண்ணணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய குறிக்கோள். ஸோ அறம் செய்ய விரும்பு அப்படிங்கிறது தான் எங்களுடைய மையத்தோட கோட்பாடு, எங்களுடைய குறியீடு அதுதானுங்க. ஸோ அறத்துல வாழணும்னு சொல்லிட்டு நல்லா பண்ணணும் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம். நீங்க எல்லாரும் சேர்ந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. உங்களுடைய குவெஸ்டின்ஸ் இருந்ததுன்னா நெக்ஸ்ட் 20 நிமிஷம் நீங்க கேட்குற கேள்விக்கு நான் பதில் சொல்லிடுறேங்க. பிகாஸ் நீங்க எல்லாம் ரொம்ப நேரம் எங்க இருக்கிறீங்க. ஸோ உங்களுடைய கேள்விகள் தயவு செஞ்சு கேளுங்க. வணக்கங்க மாப்பிள்ள, எந்த மாதிரி கல்வி முறை நம்ம குழந்தைங்களுக்கு கொடுத்தா எதிர்கால மேம்படுத்தல் சிறப்பாக இருக்கும்? ஓகே, இப்ப இதுக்கு என்னுடைய கருத்துங்க, என்னுடைய தாழ்மையான கருத்து. ஏன்னா உங்க எல்லாத்துக்குமே வந்து நிறைய விஷயங்கள் இருக்கும். பட் என்னுடைய தாழ்மையான கருத்து பாத்தீங்கன்னா, கல்வி முறை அப்படிங்கிறது அவங்களுக்கு பிடிச்ச துறையில முடிஞ்ச வரைக்கும் ஊக்குவிச்சு அனுப்புங்க. அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்றேங்க. சில பேர் வந்து இப்ப பாத்தீங்கன்னா இந்த கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தால் அப்படின்னு ஒரு படம் பார்த்திருப்பீங்க. புதுசா வந்த ஒரு தமிழ் படம், கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தால் அப்படின்னு சொல்லிட்டு நெட்ஃபிளிக்ஸ்ல இருக்கு. சில பேர் பார்த்திருப்பீங்க. அந்த படத்தோட டைரக்டர் வந்து என்னுடைய காலேஜ் ஃப்ரெண்ட், என் கூட படிச்ச பையன். ஸோ அந்த பையன் பாத்தீங்கன்னா காலேஜ்ல படிக்கும் போதே படம் சினிமா உலகம்னு வாழ்ந்தவன். இன்னும் டிகிரி வாங்கலைங்க, 17 அரியர் இருக்கு, இன்னும் டிகிரி வாங்கல. பட் அவன் படிக்கும் போதே ரொம்ப தெளிவா இருந்தான். தெரியாம இந்த காலேஜுக்கு வந்துட்டோம், நமக்கு இதுக்கு செட் ஆகாது, பட் நான் லைஃப்ல என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுல தெளிவா இருந்தாங்க. ஸோ ஒரு கிளாசிக் உதாரணம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா 8 கோடி ரூபாய் அந்த படம் பண்ணி கிட்டத்தட்ட 130 கோடி ரூபாய் தொட்டுட்டாங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம இளைய தளபதி விஜயோட பண்ண போறாரு நெக்ஸ்ட் படத்தை. ஸோ பாத்தீங்கன்னா டோர்ஸ் ஆர் ஓப்பனிங். ஸோ அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க குறிக்கோளை கரெக்டா புடிச்சிட்டாங்க. ரிஸ்க்னு நினைக்கல. பட் நம்ம குழந்தைகள் என்ன பண்றோம்னாங்க, நிறைய விஷயங்கள் வந்து ரிஸ்க்னு நினைக்கிறோம். இது பண்ணா சரியா வராது, இது ரிஸ்க், இது வேண்டாம், காமன் ஈஸி சப்ஜெக்ட்ஸ் எடுத்துக்கலாம், காமன் சப்ஜெக்ட்ஸ் எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டேன். ஸோ என்னைய பொறுத்த வரைக்கும் என் தாழ்மையான கருத்து, பெற்றோருக்கு இருக்கிறது ஒரே ஒரு கடமை மட்டும்தானுங்க. ஒரே ஒரு கடமை. குழந்தை உண்மையாலுமே அந்த குழந்தைக்கு ஆசை எங்கே இருக்கிறது? ஏன்னா ஆண்டவன் பாத்தீங்கன்னா ஒரு குழந்தைய செப்பரேட்டா செஞ்சு கீழே அனுப்பிச்சுட்டு அந்த மோல்ட உடைச்சிட்டான். அந்த குழந்தை மாதிரி இன்னொரு குழந்தை கிடையாதுங்க. ஒன்லி ஒன் யூனிக் ஹியூமன் பீயிங். அதனாலதான் நம்ம ஹியூமன் பீயிங்னு நம்ம சொல்றாங்க. பீயிங்னு சொல்றோம். அனிமலுக்கு கூட பீயிங்னு சொல்ல மாட்டோம். ஹியூமன் மட்டும் தான் ஹியூமன் பீயிங். பீயிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்டேட் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸ் அர்த்தம். அவன் வந்து ஒரு நொடி பொழுது வாழணும், அவன் தான் மனுஷன். பட் நம்ம நொடி பொழுது வாழ்றது இல்லைங்க. ஸோ அந்த குழந்தை வந்து அதுக்கு பிடிச்சதை செய்யும் போது மட்டும்தான் பீயிங் ஸ்டேட்ல நொடி பொழுதில் இருக்கும். அதனால அவங்க குழந்தைக்கு வந்து பிடிச்சதை கண்டுபிடிக்கிறதும் அவங்க வேலைங்க. அது எத்தனை வருஷம் எனக்கு தெரியாதுங்க. அது 1 வருஷத்துல கண்டுபிடிப்பீங்களா, 3 வருஷத்துல உங்களுடைய மெயின் வேலை முடிஞ்சது. அவன் கண்டுபிடிக்கணும். அதுல நீங்க செலுத்திட்டீங்கன்னா அந்த பையன் அதுக்கப்புறம் அவன் கர்மம், ஹிஸ் லைஃப், ஹிஸ் கர்மா. ஸோ ஹி வில் டெஃபினெட்லி டூ தட். ஸோ ஃப்ரீடம் கொடுங்க. ஸோ நமக்கு வந்து இலக்கியவாதியும் வேணுங்க,
போலீஸ் ஆஃபீஸரும் வேணும், பிசினஸ் மேனும் வேணும், அட்வொகேட் வேணும், டாக்டர் வேணும், எல்லா துறையிலையும் வேணும். பட் அவங்களுக்கு பிடிச்ச துறையா தான் சாதனை பண்ணிடுவாங்க. ஸோ தயவு செஞ்சு நீங்க அதை பண்ணுங்க. அது ஒண்ணுதான் என்னுடைய தாழ்மையான ஒரு கருத்துங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்துங்க, சில பேர் ரொம்ப டீப்பான கேள்விகள்லாம் கேட்டிருக்காங்க. தமிழ் சித்தர் வாழ்க்கை நெறியை ஸ்டடி பண்ணி உள்ளீர்களா அண்ணான்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது பாத்தீங்கன்னா நம்ம சித்தர் முலை, சித்தர் வழி நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னாங்க, அது வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு ரொம்ப சிறப்புமிக்க ஒரு வேர்டு. அது இங்க மட்டும்தான் நம்ம இருக்குதுங்க. அது அதிகமா வந்து நம்ம வந்து சதுரகிரி மலை அப்படிங்கறதுக்கு வந்து சித்தருக்கு வந்து நம்ம பேர் போன ஒரு மலை. சதுரகிரி மலை வந்து நிறைய பேர் போறாங்க. வெள்ளியன்கிரி மலை, இது ரெண்டு வந்து கொல்லிமலை, மூணு வந்து அதிகமா வந்து சித்தர்கள் போகக்கூடிய இடம். சித்தர்கள் அங்கதான் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு. இப்ப சித்தர் அப்படின்னு பாத்தீங்கன்னா பை நேச்சர் அவங்க எப்படி இருக்கணும் அப்படின்னா, அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் கொடுத்து நான் சித்தர்கிட்ட வந்துடுறேங்க. அதாவது சந்திரகுப்த மௌரியா அப்படின்னு நம்ம ஒரு பெரிய ஒரு பேரரசர் இருந்தாருங்க, மிகப்பெரிய பேரரசர். நம்ம அசோகா பேரரசரோட தாத்தா. சந்திரகுப்த மௌரியாவோட பேரன் தான் அசோகாங்க. மௌரியர் பாத்தீங்கன்னா அவருடைய ஆட்சி காலத்துல 80% ஆஃப் இந்தியாவை கண்ட்ரோல் பண்ணி வச்சிருந்தாரு. சித்தர் முறைக்கு நான் வரணுங்க, ஏன் சித்தருக்கும் சந்திரகுப்த மௌரியாவுக்கும் லிங்க். அவ்வளவு பெரிய ஒரு சக்கரவர்த்தி சாம்ராஜ்யர் பாத்தீங்கன்னா லாஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் லைஃப்ல முற்றிலும் துறந்து விட்டார். அவருடைய சிம்மாசனத்தை துறந்து விட்டு, அவருடைய தங்கம் வைடூரியம் ஆபரணங்களை திறந்துட்டுங்க. மகத் டைனாஸ்டி, பீகார், அவங்களோட சாம்ராஜ்யம் வந்து பீகார் மகத் டைனாஸ்டி. அங்கிருந்து அம்மனமா துணி போடாம சந்திரகுப்த மௌரியர் வந்து நடந்து வர்றாரு. எங்க நடந்து வர்றாருன்னா கர்நாடகால ஹாசன் அப்படிங்கிற ஊர்ல, நான் வேலை செஞ்ச எஸ்பி வேலை செஞ்ச ஊருக்கு பக்கத்து ஊருங்க, நான் போய் பார்த்திருக்கேன் அந்த இடத்தையெல்லாம். அம்மனமா நடந்து வந்து சரவண பெலகோலா அப்படிங்கிற மலையில வந்து உட்கார்றாரு நிர்வாணமாக. அவருடைய கடைசி கால வாழ்க்கைய பாத்தீங்கன்னா பிச்சை எடுத்து சாப்பிடுறாரு. இதான் சந்திரகுப்த மௌரியரோட வாழ்க்கை. எதுக்கு அவர் அந்த மாதிரி வாழ்ந்தாருன்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னா, அவரு வந்து நான் இதுவரைக்கும் வாழ்ந்தது வாழ்க்கையே கிடையாது, அது மாயை. அது மாயையா வாழ்ந்துட்டேன். நான் போர் எடுத்தேன், வென்றேன், பெரிய பெரிய விஷயங்கள் சாம்ராஜ்யமத்தெல்லாம் அழிச்சேன், அது மாயையா வாழ்ந்துட்டேன். இப்பதான் உண்மையான வாழ்க்கையை நான் வாழ்ந்தேன். உண்மையான வாழ்க்கை அப்படிங்கிறது முற்றிலும் துறந்த வாழ்க்கை அப்படிங்கிறத அவர் வந்து ரொம்ப ஃபேமஸா சொல்றாரு. ஒரு மிகப்பெரிய சக்கரவர்த்தி இழந்தது அப்படிங்கிறது நம்ம கல்வெட்டுல படிக்கிறோம், பேசுறோம். அவருடைய பேரன் அசோக சக்கரவர்த்தியும் பாத்தீங்கன்னா கலிங்க போருக்கு அப்புறம் அவரு கிட்டத்தட்ட இதே மாதிரி ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டாரு. நம்ம வாழ்ந்தது வாழ்க்கையில மாயை. கலிங்க போர்ல வந்து 6 லட்சம் பேர் இறக்குறாங்க. அந்த ரத்தத்தை பாக்குறாரு கலிங்க போர்ல. என்ன நம்ம வாழ்க்கையை வாழ்ந்திருக்குன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு அசோகர் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அதே மாதிரி வந்துடுறாரு. இது எல்லாமே வந்து ஜெயினிசம் அப்படிங்கிற ஒரு இதை ஃபாலோ பண்றாங்க அவங்க. ஜெயினிசம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபாலோ பண்றாங்க. ஏன்னா சித்தருக்கு நான் டிஃபரன்ஷியேட் பண்றதுக்கு முன்னாடி நான் டிஃபரன்ஷியேட் பண்ணி ஆகணும். ஜெயினிசம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இட் இஸ் அபவுட் சாக்ரிஃபைசிங். இட் இஸ் நாட் டேக்கிங் எனிதிங். இட் இஸ் நாட் அட்டாச்சிங். எதுவோடமும் நீங்க அட்டாச் பண்ணாம வாழணும். இதை பாத்தீங்கன்னா திருவள்ளுவர் ஏற்கனவே சொல்லிட்டார். அப்புறம் வரலாங்க, இல்லறம் துறவரம் நம்ம ஆல்ரெடி பேசிட்டோம். ஸோ ஜெயின முறை. புத்திசம் என்ன சொல்லுது அப்படின்னாங்க, புத்திசம் என்ன சொல்லுதுன்னா, நீ வாழ்ற வாழ்க்கை வந்து ஒரு மாயைக்கு அந்த பக்கம் தான் வாழ்க்கை இருக்கு, நீ மாயைக்கு பின்னாடி இருக்கிற நீ. சோ மாயையை உடைச்சு பாரு அப்படிங்கறத புத்தா. அதை புத்தா பாத்தீங்கன்னா அது வந்து விபாசனா அப்படிங்கிற ஒரு மெடிடேஷன்ல வந்து அவரு சொல்றாரு. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நார்தர்ன் பார்ட் ஆஃப் இந்தியால உருவான மதங்கள், புத்திசமோ ஜெயினிசமோ. நீங்க ஈக்குவலண்டா சவுத் வந்துட்டீங்கன்னா அதுக்கு முன்னாடியே, மிக 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 முன்னாடியே, அவங்கெல்லாம் 9ஆம் நூற்றாண்டு 11ஆம் நூற்றாண்டுங்க. அவங்களுக்கு முன்னாடியே நம்ம சித்தர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஞானி அப்படிங்கிறோம். அதாவது துறக்கிறது அப்படிங்கிறது என்னங்க? துறக்கிறது அப்படிங்கிறது 3 விஷயத்துல நம்ம சொல்றோம். ஒண்ணு வந்து ஃபுல்லா ஞானி அடைஞ்சிட்டீங்கன்னா நீ துறந்துடலாம். அதை வந்து நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா ஞான மார்க்கான்னு சொல்றோங்க நம்மளுடைய சாஸ்திரால. பக்தி, ஃபுல்லா பக்தியில நீ போயிட்டா கூட துறந்துடலாம், பக்தி மார்க்கம் அப்படிங்கிறங்க. நெக்ஸ்ட் வந்து அந்த வேலையில வந்து நீ ஃபுல்லா இன்வால்வ் ஆயிட்டா கூட நீ துறந்துடலாம் அப்படிங்கிறோம், கர்ம மார்க்கம் அப்படிங்கிறோம். ஸோ கர்மத்துல பண்ண முடியும், ஞானத்துல பண்ண முடியும், பக்தியில பண்ண முடியும் அப்படிங்கிற. ஸோ சித்தர்கள் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து இந்த 3 காம்பினேஷன்லயுமே வாழ்ந்த அரிதான மனிதர்கள். அதாவது ஞானத்திலேயே அவங்க வந்து நம்ம மீறினவங்க. அதனாலதான் சித்தா மெடிசன், அவங்க ஞானத்தினாலதான் நமக்கு மிகப்பெரிய மெடிசின்ஸ் எல்லாமே கொடுத்தாங்க. மிக அருமையான இலக்கியங்கள் எழுதிட்டு போயிட்டாங்க சித்தர் முறையில. செகண்ட் பாத்தீங்கன்னா அவங்களோட கர்மா, அவங்களுடைய வேலை, அவ்வளவு ஈடுபாட வேலையும் செஞ்சவங்க, மூலிகை பொருட்கள் வேற விஷயங்களை செஞ்சு கொடுத்தவங்க.
ஆண்டவனை போற்றி ஆன்மீகத்தை பாடினவங்க, ஞானமா இருக்கா. ஸோ நம்ம பாத்தீங்கன்னா நம்ம எல்லாத்துலயுமே ஒரு ஸ்டேஜ் முன்னாடி போயாச்சுங்க. we have gone before ஜெயினிசம், புத்திசம் முன்னாடி போயிட்டோம். ஸோ சித்தர் வந்து இட்ஸ் வெரி யூனிக். நிறைய பேருக்கு புரியாதுங்க. இப்ப நம்ம சித்தர்னா புரிஞ்சுக்க மாட்டாங்க நிறைய பேர். இது மூணையுமே கரைச்சு குடிச்சு எத்தனையோ நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி அந்த மாதிரி வாழ்ந்த மனிதர்கள். ஸோ அவங்க எல்லாம் சமாதி ஸ்டேஜ்ல வாழ்ந்தவங்க. 8வது படிக்கட்டு, எதுக்கு வந்து நம்ம பதஞ்சலி சொல்ற 8வது படிக்கட்டு சமாதி ஸ்டேஜ்ல போய் அந்த நிலையை அடைஞ்சவங்க. ஸோ அது நம்ம என்ன சொல்றாங்கன்னா, சதுரகிரி மலையோ நீங்க கொல்லிமலையோ நீங்க இந்த மலைக்கு போகும்போது அந்த எனர்ஜி உங்களுக்கு இருக்கும். ஏன்னா நிறைய சித்தர்கள் அங்க இருந்தாங்க, அந்த எனர்ஜி இருக்கும் உங்களுக்கு. அதனாலதான் நம்ம திருவண்ணாமலை கிரிவலம் ஏன் பவர்ஃபுல் அப்படின்னா, நிறைய பேர் ஜீவசமாதி அடைஞ்ச இடம், சித்தர்கள் வாழ்ந்த இடம், அந்த எனர்ஜி வந்து உங்க பாடியோட ஒத்து போகுது. அப்படிங்கிறனாலதான் நம்ம திருவண்ணாமலை கிரிவலம் ஃபேமஸ்ங்க. ஸோ நீங்க கேட்ட கேள்வி வந்து சாரி, நான் அதிகமா டைம் எடுத்து சொல்ல முடியாத காரணத்தினால் ஜஸ்ட் ஒரு விஷயத்த நான் சொல்லிட்டேங்க. நீங்க இன்னும் கொஞ்ச நாள் நீங்க போலீஸ்ல இருந்திருக்கணும், நீங்க ரிசைன் பண்ணிட்டீங்கன்னு சொல்றாங்க. சார் நன்றி, அந்த நேரம் வரும்போது கிளம்பிடணும் சார், அது நம்ம மைண்டுக்கு தெரியும். அதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் கூட எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடாது சார். இன்னொருத்தர் சொல்றாரு, அண்ணா சீனாவும் ஜப்பானும் தான் ஆன்மீக கல்வியில் சிறந்து விளங்குகிறார்களா, உங்கள் கருத்து? இப்ப ஜப்பான் அண்ட் சீனா, ஏன் சைனா அண்ட் ஜப்பான் நீங்க பாத்தீங்கன்னா, இட் இஸ் அன் அன்இன்டரப்டட் கல்ச்சர். அந்த கல்ச்சர் வந்து இன்டரப்ட் ஆகாத ஒரு கல்ச்சருங்க. அதாவது மிங் டைனாஸ்டி பாத்தீங்கன்னா உலகத்தை ஆண்ட ஒரு மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யர் அவங்க சைனால. அவங்க கண்டினியூஸா அன்இன்டரப்டடா சைனா இருக்காங்க. நீங்க மாவோயிசம், நீங்க வந்து டவுயிசம் அந்த மாதிரி சொன்னா கூட எல்லாம் சைனாக்குள்ளேயே ஏற்படுத்தப்பட்ட கல்ச்சரல் டிஃபரன்சஸ், கல்ச்சரல் வேல்யூ. ஸோ வெளியே ஒருத்தம் போய் அவங்களுக்குள்ள திணிக்கல. ஜப்பான் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அதே மாதிரி சாமராய் கல்ச்சர், அவங்கலாம் ஒரு மாதிரி வித்தியாசமான ஒரு கல்ச்சர். இப்ப இந்தியா பாத்தீங்கன்னா இது ஒரு மாதிரி குழப்பமான கல்ச்சருங்க. அதாவது 1536 பாபர் வந்து உள்ள வர்றாரு, பேட்டில் ஆஃப் பானிபட். அது வரைக்கும் நம்ம முஸ்லீம் மதத்தையே பார்க்காதவங்க இவங்கள டர்க்மெனிஸ்தான்ல இருந்து இவங்க வந்து 300 வருஷம் ஆள்றாங்க. ஸோ 300 வருஷம் பாத்தீங்கன்னா அவங்களோட அட்டூழியம். சில அக்பர் மாதிரி ஆடுகள் பாத்தீங்கன்னா ஹிந்துசம் வந்து இஸ்லாமை விட அதிக மரியாதை கொடுத்து வச்சிருந்தாங்க. அவுரங்கசீப் மாதிரி ஆளுங்க பாத்தீங்கன்னா ஹிந்துசம் ரொம்ப கீழே வச்சிருந்தாங்க. ஸோ அந்த 300 வருஷம் பாத்தீங்கன்னா இந்தியால வந்து ஹிந்துசம் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு இலக்கியமோ காவியமோ ஓவியமோ வரலீங்க, எல்லாம் அழிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி இந்த பேட்டில் ஆஃப் பிளாசி, பேட்டில் ஆஃப் பக்சர்னு சொல்லிட்டு அவங்கள 17ஆம் நூற்றாண்டுல அவனுக்கு உள்ள பூந்துங்க. அவனுங்க பாத்தீங்கன்னா 250 வருஷம் அவனுக்கு ஆண்டானுங்க. ஸோ 550 வருஷம் நம்ம ஹிஸ்டரியில பாத்தீங்கன்னா பிரேக். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்தியன் சிவில் சர்வீஸ் ஆபீசர்ஸ் சம்பந்தம் எல்லாம் IAS IPS ஆபீசர்ஸ்ல பிரிட்டிஷ்ல ட்ரெயின் பண்ணி அவங்கள கொண்டாந்து உட்கார வச்சு அவனுக்கு ஆழ்ந்துட்டு இருக்காங்க. ஸோ நம்மளுக்கு பாத்தீங்கன்னா சார் இன்டரப்டட் கல்ச்சர். அந்த கல்ச்சரை நம்ம திரும்ப எடுக்கணும் சார். நம்ம நல்லது கெட்டதுன்னு எதுவுமே சொல்ல வரல சார். இந்த தோய்வு, இப்ப நம்ம தோய்வு நிலைமையில இருக்கோம், ஆன்மீகத்தை கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். we have to get it back. அதுதான் என்னுடைய தாழ்மையான கருத்து சார். ஸோ we can get it back sir, it's a matter of time. கார்த்தி அவங்க கேட்டிருக்காங்க, பிரதர் இந்த மாதிரி நிறைய பேர் விவசாயம் பண்றாங்க, அவங்க ப்ராஃபிட்டபிளா பண்ண முடியலையா, உங்க கருத்து என்னன்னு? சார் நானும் விவசாயம் பண்றேன். எங்க அப்பாவோட பேச்சை மீறி ஊர்ல எல்லாமே என்னைய பைத்தியக்காரன்னு சொல்றாங்க. பட் நானும் போய் மாடு வாங்கி ஆடு வாங்கி தோட்டத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா வேலியெல்லாம் அடைச்சு லாஸ்ட் ஒரு 3 மாசமா விவசாயம் பண்றேன். எவ்வளவு கஷ்டம் நான் இப்ப புரிஞ்சுக்கிறேன். உள்ள வந்து அது ஈஸியான வேலை கிடையாது. பட் என்னுடைய தாழ்மையான கருத்து, நீங்க எல்லாம் விவசாயிகள் நிறைய பேர் பெரிய ஆளுகள்லாம் இருக்கீங்க. பட் ஒரு சின்ன உதாரணம் சொல்லணும்னாங்க, பாரிஸ்ல பாத்தீங்கன்னா பிரான்ஸ்ல பாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஒரு கோர்ஸ் இருக்குதுங்க. அதாவது ஒரு ஆட்டை எப்படி மேய்க்கணும்னு அதுக்கு ஒரு கோர்ஸ் வச்சிருக்கான். நீங்க கூகுள் பண்ணி பாருங்க, பாஸ்டர் மேனேஜ்மெண்ட். அவனை பொறுத்த வரைக்கும் விவசாயங்கிறது சயின்ஸுங்க, யூரோப்பியன்ஸ்க்கு அமெரிக்கன்ஸ்க்கு. புல்லை எப்படி வளர்த்தணும், ஆட்டை எப்படி மேய விடணும், அதுக்கு எப்படி தண்ணி விடணும், அதை எப்படி ஸ்டெப்பீஸ்ல வளர்க்கணும் அப்படிங்கிறதுக்கு பாஸ்டர் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ். நம்ம என்னன்னா செம்பரியாட்டை கொண்டு போயிங்க நம்ம 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 வரக்காட்டுல வந்து கடவை பள்ள திறந்து உள்ள ஆட்டை முடுக்கிட்டு அதுக்கு தண்ணி ஊத்தி குடி அப்படிங்கிறோம். ஸோ நம்ம வந்து சயின்ஸையும் டெக்னாலஜியும் விவசாயத்துக்குள்ள கொண்டே வரலைங்க. we never brought it. நம்ம எல்லாமே ரொம்ப சீப்பா கிடைச்சாங்க. ஒரு காலத்துல 30 வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா 50 பேர் தோட்டத்துல இருப்பாங்க. அவங்களுக்கு என்ன சம்பளம்? நம்மளோட அரிசியை வந்து படியில அளந்து போட்டுருவீங்க, நம்மளுடைய காய்கறியோ நம்மளுடைய தக்காளியோ வந்துச்சுன்னா நீங்க கொடுப்பீங்க. அவங்க எல்லாருமே அதை வந்து எடுத்துட்டு போயிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து பிகம் சோ காஸ்ட்லி, மழையும் வர்றது கிடையாது. ஸோ நம்ம சயின்ஸ் யூஸ் பண்றது இல்லைங்க. இஸ்ரேல் எல்லாம் பாத்தீங்கன்னா ட்ரிப் இரிகேஷன் 30 வருஷத்துக்கு முன்னாடி ட்ரிப் இரிகேஷன் அதைத்தான் நாம போடுறோம். இஸ்ரேல் வந்து 20 வருஷத்துக்கு முன்னாடியே மைக்ரோ இரிகேஷன் போயிட்டா இப்ப நானோ இரிகேஷன்ல இருக்கான். நம்ம இப்பதான் ட்ரிப் இரிகேஷன் அப்படிங்கிறது பெருமையா போட்டுட்டு இருக்கோம். ட்ரிப் இரிகேஷன் தாசில்தார்ட்ட போய் இதை வாங்கு அதை வாங்கு அங்க வாங்கு இங்க வாங்குன்னு சொல்லிட்டு. ஸோ என்னையை பொறுத்த வரைக்கும் விவசாயத்துல ஜெயிக்க முடியும். ஒரு விவசாய தொழில இன்னுமே எங்க அப்பாட்ட நான் சண்டை போட்டு விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறது ஜெயிச்சு காட்ட முடியும்.
பட் சயின்ஸ் உள்ள கொண்டு வரணும் அப்படிங்கிறத நானும் முயற்சி பண்ணிட்டு இருக்கிறேங்க. நானும் ஸ்டடி பண்ணிட்டு இருக்கேன், அதை எப்படி கொண்டு வர்றது அப்படின்னு சொல்லிட்டுங்க. நானும் பாத்தீங்கன்னா எக்ஸ்பர்ட் கிடையாது, ரொம்ப கம்மியான விவசாயத்துல நாலேஜ் இருக்கக்கூடிய ஆள், பட் கத்துக்கிறதுக்கு ரெடியா இருக்கிறேங்க. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சா கூட கண்டிப்பா சொல்லுங்க. சமாதி இந்தியால எங்கெல்லாம் இருக்குன்னு கேட்கறாங்க, ஜீவ சமாதி எங்கெல்லாம் இருக்குன்னு கேட்கறாங்க. ஸோ இந்தியால பாத்தீங்கன்னா 2 இடத்துல டாக்குமெண்டட் ஜீவ சமாதி இருக்கு. நீங்க அங்க போனீங்கன்னா நீங்க புத்தகத்துல படிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஜீவ சமாதி வந்து நம்ம ராகவேந்திரா, குரு ராகவேந்திரான்னு சொல்லிட்டு நம்ம ஆந்திர பிரதேஷ்ல கர்னூல் பக்கத்துல ராகவேந்திரா ஒரு சமாதி. ராகவேந்திர ஒரு சமாதி 535 வருஷம் ஆச்சுங்க. 535 வருஷத்துக்கு முன்னாடி ராகவேந்திராவோட சமாதி ஆந்திரால கர்னூல் மாவட்டத்துல போய் நீங்க பார்க்க முடியும். அது பாத்தீங்கன்னா உடுப்பியோட பூஜாரிகள் தான் பூஜை பண்ணுவாங்க. அவங்கள மாதவாச்சாரியா பிராமின்னு சொல்லிட்டு நான் உடுப்பி எஸ்பியா இருக்கும்போது போகக்கூடிய பாக்கியம் பார்த்தேங்க. 2வது வந்து கர்நாடகால கார்வார் மாவட்டத்துல சோண்டே அப்படிங்கிற தாலுக் போனீங்கன்னா அங்க வந்து சோதே டைனாஸ்டில வந்த மாதவாச்சாரியாவோட சிஷ்யா அவரோட ஜீவ சமாதி அங்க இருக்குதுங்க. அது வந்து 635 வருஷம் அப்ராக்சிமேட்லி. அந்த 2 ஜீவ சமாதி டாக்குமெண்டட்னா நீங்க போனீங்கன்னா அந்த காலத்துல புத்தகங்கள் ஓலைச்சுவடியில எழுதுனது நீங்க இமேஜின் பண்ணலாம். எப்படி வந்து அவங்களோட இறப்பை அவங்க டிட்டர்மைன் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு நான் இறக்க போறேன்னு சொன்னாங்க. சிஷியர்கள் எல்லாம் வந்து நல்லா சாப்பிட்டு நல்ல பாட்டெல்லாம் பாடி அவங்களே போய் குளிக்கல போய் இறங்கிட்டாங்க. இது 2 வெரி பவர்ஃபுல் ஜீவ சமாதி. நீங்க அங்க போனீங்கன்னாவே தெரியும், அந்த எனர்ஜி வந்து உங்களை அடிச்சு தூக்கி வீசிடும். நீங்க ஒரு 3 நாள் 4 நாள் நான்வெஜ் சாப்பிடாம நீங்க அங்க போனீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அது எப்படி ஒரு பவர் அப்படின்னு. யூ கேன் ரியலி ஃபீல் இட். என்னுடைய கருத்து வந்து நம்மளுடைய குலதெய்வங்கள் எல்லாமே ஒரு காலகட்டத்திலீங்க ஜீவசமாதி அடைஞ்சவங்க மேல கட்டப்பட்டதுதான் குலதெய்வம் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு கருத்துங்க, என்னுடைய ஆணித்தரமான கருத்து. ஏன் அது குலதெய்வத்துக்கு அந்த பவர் இருக்கு அப்படின்னா, நம்மளுடைய முன்னோர்கள் அந்த ஊர்ல சில பேரெல்லாம் சமாதி ஸ்டேஜ் அடைஞ்சவங்களை நாம அங்க சமாதி கொடுத்தாலும் நம்ம டாக்குமெண்ட் பண்ணலீங்க. நம்ம டாக்குமெண்ட் பண்ணாலும் 1000 வருஷம் 1500 வருஷத்துக்கு முன்னாடி, பிகாஸ் தமிழ் நம்ம ஆல்ரெடி அட்வான்ஸ் இல்லைங்களா, அதை வந்து நான் ஒரு குலதெய்வ வழிபாடை நம்ம பண்ணிட்டு வரோம். அதனாலதான் அந்த குலதெய்வத்துக்கு அவ்வளவு ஒரு வழிபாடு பெருமை என்னன்னாங்க, ஜீவசமாதி அடைஞ்சவங்க இருக்காங்க அப்படிங்கிறது என்னையை பொறுத்த வரைக்கும் தமிழர்களோட குலதெய்வ வழிபாடு. பட் நானும் டாக்குமெண்ட் தொலைட்டு இருக்கிறேங்க, யாராச்சும் அதை பத்தி நல்ல புத்தகங்கள் எழுதியிருக்காங்களா, ரிசர்ச் பண்ணிருக்காங்களான்னு சொல்லிட்டு. நீங்க சிம்பிளா வந்து நீங்க எப்படி கோயில்ல சிலை வைக்கிறாங்க அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னாவே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். கோயில்ல ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா பேரியம் சால்ட் போடுவாங்க ஒரு சிலை வைக்கிறதுக்கு முன்னாடி. ஆனா 10 நிமிஷத்துல முடிச்சிடறேன்னா 10 நிமிஷம்னா ஐ திங்க் ஆல்ரெடி 8 கால் ஆச்சு. 10 மினிட்ஸ் ராஜசேகரன் 10 மினிட்ஸ் ஐ ஃபினிஷ் இட். நீங்க அந்த சிலை வைக்கிறத பாத்தீங்கன்னா பேரியம் சால்ட் போட்டு அதுல 7 கலவைகளை நீங்க ஏற்படுத்தி அது மேல செம்பு தகடு வச்சு, செம்பு தகடு மேல நாம பண்ற சிலையை வச்சு அதுக்கு நாம பூஜை பண்ணி நாம அதை வழிபடுறோம், இன்க்ளூடிங் குலதெய்வ கோயில்ல. பட் ஏன் செம்பு தகடு வைக்கணும்? செம்பு தகடு இஸ் அ கண்டக்டர் ஆஃப் எனர்ஜி. செம்பு தகடு கீழே எதுக்கு சால்ட் வைக்கணும்? 7 காம்போசிஷன் ஆஃப் சால்ட், அகெயின் இட்ஸ் அ கண்டக்டர் ஆஃப் எனர்ஜி. அப்ப அதுக்கு கீழே என்ன இருக்கு? அதுதான் கேள்விங்க. என்னோட கேள்வி எல்லாமே அதுக்கு கீழே என்ன இருக்கு, அது கீழே என்ன இருக்கிறதுனால அது மேல நம்ம சால்ட் போட்டு அதுக்கு மேல செம்பு தகடு வச்சு அதுக்கு மேல நம்ம ஒரு சிலையை வச்சு சிலைக்கு பூஜை பண்ணி அந்த எனர்ஜியை நம்ம சிலைக்கு எடுத்து, அப்புறம் நீங்கள் நானும் இந்த பிட்யூட்டரி கிளாண்ட் அப்படிங்கிற இடத்துல வந்து ஒரு குங்குமத்தை வச்சு நாம அங்க போய் நிற்கும் போது இதுல வந்து அந்த எனர்ஜியை நம்ம எதுக்கு அப்சர்வ் பண்றோம் அப்படின்னாங்க, இட்ஸ் கண்டக்டிவிட்டி. அதெல்லாம் நம்ம எப்பவோ நம்ம படிச்சாச்சுங்க. ஸோ எனக்கு இதுல ப்ரூஃப் கிடையாதுங்க, இதுல டாக்குமெண்டேஷன் கிடையாது. ஸோ ஜீவ சமாதிக்கும் குலதெய்வம் கோயிலுக்கும் லிங்க் இருக்கு. அதனாலதான் குழந்தைய நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு போறோம். ஒரு குழந்தை அப்படின்னா நம்ம எப்பவுமே சயின்ஸ் பாத்தீங்க அப்படின்னா இந்த தலை வந்து மூடாத வரைக்கும், நம்ம மேல் பகுதி தலை வந்து மூடாத வரைக்கும் உங்களுடைய குருத்து அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு 3 மீட்டருக்கு வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் ஆல்ரெடி கனெக்டட் டு த நேச்சுரல் எனர்ஜி. இந்த குழந்தைங்களுக்கு பாத்தீங்கன்னா அதனால மொட்டை போடுறோம். ஏன் மொட்டை போட்டுக்கிட்டே இருக்கும் அப்படின்னாங்க, இந்த எனர்ஜியை வந்து யூனிவர்சல் எனர்ஜியோட கனெக்ட் பண்றாங்க. ஸோ குழந்தை பிறந்த உடனே ஒரு 3 மீட்டர் தூரத்துக்கு பாத்தீங்கன்னா அவங்களோட எனர்ஜி லெவல் இருக்கும். ஸோ அதனாலதான் மொட்டை போட்டு அந்த எனர்ஜியை வைக்கிறோம். இட்ஸ் ஆல் எனர்ஜி, ஹை லெவல் ஆஃப் எனர்ஜிங்க. அதனாலதான் ஃபர்ஸ்ட் அந்த குழந்தைய வந்து குலதெய்வ கோயிலுக்கு கூட்டிட்டு போறோம். குலதெய்வ கோயிலுக்கு கூட்டிட்டு போறோம். காரணம் என்னன்னா எனர்ஜி உள்ள வருட்டுன்னு சொல்லிட்டுங்க. 7வது நாளோ 8வது நாளோ 10வது நாளோ 12வது நாளோ. அதனாலதான் நம்ம எல்லாம் நீங்க ஜாதகமோ நீங்க எந்த கோயிலுக்கு போனா கூட ஃபர்ஸ்ட் அவங்க கேட்கறது குலதெய்வ வழிபாடு பண்றீங்களா சார்ன்னு கேட்பாங்க. நீங்க பழனிக்கு போங்க சார், நீங்க வந்து திருப்பதிக்கு போங்க, எங்க வேணாலும் போங்க, உங்க குலதெய்வ கோயிலுக்கு போனீங்களான்னு கேட்பாங்க. ஏன்னா நம்ம ஆத்மா, நம்மளுடைய ஆன்மா நம்ம பிறந்த உடனே சுத்தமான ஆன்மா. அந்த ஆன்மாக்கு வந்து உண்மை போய் எதுவுமே தெரியாதுங்க, காமம் தெரியாது, குரோதம் தெரியாது, எதுவுமே தெரியாது. அந்த ஆன்மா முதலில் போன இடம் குலதெய்வ கோயில். முதல்ல அந்த ஆன்மா கிடைச்ச எனர்ஜி பாத்தீங்கன்னா குலதெய்வ எனர்ஜி. அதனாலதான் எல்லாமே நம்ம கிட்ட கேட்கறது குலதெய்வ கோயிலுக்கு போனீங்களா சார், குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க சார், எல்லாமே லைஃப்ல சிறப்பா இருக்கும். நம்ம குலதெய்வ வழிபாடு எப்ப விடுறோமோங்க அப்பதான் எல்லா பிரச்சனைகளும் நமக்கு ஆரம்பிக்குது எல்லாமே.
ஸோ அதனால நீங்க கேட்ட கேள்வி வந்து கொஞ்சம் ரொம்ப டீப் கேள்விங்க. அதனால ஆன்மீகம் அரசியல் ரஜினி கூட ஏதேனும் இணைய எண்ணம் இருக்கிறதா தோழர்? ஸோ ரஜினி சார் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ரொம்ப ஆன்மீகத்துல வந்து மிகப்பெரிய ஒரு ஆழம் அடைந்த ஒரு மனிதர். பட் அரசியல் அப்படிங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் 2 விஷயம் வேணுங்க. என்னுடைய தாழ்மையான கருத்து. ஒன்று வந்து கவர்னன்ஸ் தெரிஞ்சிருக்கணும். பிகாஸ் இந்த காலகட்டத்தில் ஆட்சியில வந்து கவர்னன்ஸ் தெரியல அப்படின்னா நம்மளுடைய ஆஃபீஸர்ஸ் எல்லாம் சாப்பிட்டுருவாங்க. எல்லாமே ஐஏஎஸ் ஐபிஎஸ்ஓ வேற ஆஃபீஸர்ஸோ சாப்பிட்டுருவாங்க. ஸோ கவர்னன்ஸ் தெரியணும். ஸோ வெறும் ஆன்மீகம் அப்படிங்கிறது மட்டும் நம்ம வந்து ஆட்சி கொடுக்க முடியாதுங்க. ஸோ காமன் நண்பர்கள் எனக்கோ ரஜினி சாருக்கோ இடையில இருக்கும்போது கூட என்னுடைய கருத்துக்கள் கூட வேற டைம்ல நான் சொல்லும் போது கூடங்க கவர்னன்ஸ் தெரிஞ்சவங்களும் இருக்கணும். அப்படின்னா கெட்டவனும் இருக்கணும். கெட்டவன் தான் கவர்னன்ஸ் தெரிஞ்சவங்க. வேற கட்சியில பாத்தீங்கன்னா மினிஸ்டரா இருந்தவங்களுக்கு கவர்னன்ஸ் தெரியும். பட் ஆன்மீகம் இருக்கணும். ஸோ பியூர் ஆன்மீகம் 100% ஆன்மீகம் வந்து இப்போதைக்கு சரியா வருமா எனக்கு தெரியலீங்க. பட் என்னுடைய கருத்து வந்து ரொம்ப போறது கொஞ்சம் ப்ராக்டிக்கலாவும் இருக்கணுங்க. லிட்டில் பிட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா மட்டும்தான் ஒரு ஆட்சி கொடுக்க முடியும். ஏன்னா ஆன்மீகத்துல எல்லாரும் வந்துட்டு ஆட்சி கொடுக்கலாம், மக்கள் வந்து ஒரே மாசத்துல துரத்திடுவாங்க. ஸோ இது என்னுடைய தரமையான கருத்துங்க. தொடக்கமும் முடிவும் இல்லாத இடத்தில் நீ வாழ்வது சாத்தியமா என்பதுதான் சித்தர் கேள்வி. மிக மிக முக்கியமான ஒரு கேள்விங்க. மிக முக்கியமான ஒரு கேள்வி. இது சமஸ்கிருதத்துல பாத்தீங்கன்னா மகாகாவியான்னு சொல்லுவாங்க. அண்ணா நான் பேசிட்டே இருக்கேங்கண்ணா, எல்லாரும் போர் அடிச்சு போயிடுவாங்கன்னு நினைக்கிறேன். சோ சாரி அண்ணா. ராஜசேகரன் நான் 5 லாஸ்ட் இதோட முடிச்சுக்கிறேன். நான் இதோட எண்ட் பண்ணிடுறேன். இல்லைங்க பிரதர், இப்போ நிறைய பேர் வந்து மீட்டிங்கை ஸ்டாப் பண்ணக்கூடாதுன்னு எங்களுக்கு பயங்கரமான உத்தரவு போட்டிருக்காங்க. சோ இப்போதைக்கு ஆமாங்க 15 நிமிஷம் அல்லது உங்களுடைய விருப்பப்படி 20 நிமிஷம் வரைக்கும் அல்லது அரை மணி நேரம் வரைக்கும் நாங்க மீட்டிங் எக்ஸ்டென்ஷன் பண்றதுக்கு தயாரா இருக்கிறோம். 15 நிமிஷத்துல கவர் பண்ணிடுறேன். எல்லாமே கவர் பண்ணிடுறேன். ஆமா, if your time permits you can go ahead. We are not stopping. கேக்குற வரைக்கும் நான் சந்தோஷம். நான் சொல்றேன், எனக்கு தெரிஞ்ச சின்ன விஷயத்தை சொல்றேன். அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு அறிவிப்புங்க. மக்கள் எல்லாரும் உங்களுடைய ஆர்வத்துக்கு கண்டிப்பாக கேபிஎன் துணை நிற்கும். நம்ம அண்ணாமலை பிரதர் ரெடியா இருக்காரு. உங்களுடைய கேள்விகள் போடுங்க, அவரும் குயிக்கா சொல்லிடுவாரு. யாருக்காவது முக்கிய அலுவல் இருந்ததுன்னா நீங்க ரூம்ல இருந்து போய்க்கலாம். அவரு வந்து உங்களுக்கு எல்லா விதமான கேள்விகளுக்கும் பதில் அளிக்க போறார். கேபிஎன் நாங்க உங்களுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்து உங்களுடன் இருக்கிறோம். நன்றி. இது ரொம்ப அருமையான கேள்வி சார். தொடக்கமும் முடிவும் இல்லாத இடத்தில் நீ வாழ்வது சாத்தியமா என்பதுதான் சித்தர் கேள்வி. இது பதில் சொல்ற அளவுக்கு நான் தகுதியான ஆள் கிடையாதுங்க. நிச்சயமா தகுதியான ஆள் கிடையாது. பட் நான் முயற்சி பண்றேன். ஏன்னா இப்ப நம்ம ஆன்மீக குருக்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா வாழ்ந்து பதில் சொல்றாங்க. நான் வந்து என்னுடைய சின்ன விஷயத்த நான் பார்த்ததுன்னு சொல்றேங்க. அதனால தயவு செஞ்சு பெரிய ஆன்மீக குருக்கள் எல்லாத்தோட ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு நான் பதில் சொல்ல முயற்சிக்கிறேன். அதெல்லாம் வந்து வெரி வெரி காம்ப்ளிகேட்டட் ஹை லெவல் ஆஃப் ஸ்பிரிச்சுவல் குவெஸ்டன்ஸுங்க. அது ஐ வில் ட்ரை மை பெஸ்ட். இப்ப நீங்க மகாகாவியம் அப்படிம்பாங்க. நம்ம தமிழ்ல மகாகாவியம் கிடையாது. மகாகாவியம் சொல்லிட்டு சமஸ்கிருதத்துல பாத்தீங்கன்னா வேதாஸ்ல இருந்து சொல்லுவாங்க மகாகாவியம். இந்த கேள்விக்கு வந்து நான் எப்பவுமே பாத்தீங்கன்னா இன்டைரக்டா சில பதில் சொல்லி நான் லிங்க் பண்ணிட்டு இருக்கேன். பிகாஸ் டைரக்டா சொன்னா எனக்கும் புரியாதுங்க, கண்டிப்பா உங்களுக்கும் புரியாது. அப்படிங்கிற இதுல வந்து நான் இன்டைரக்டா சில விஷயங்கள் கம்பேர் பண்ணி சொல்றேங்க. இப்ப நீங்க எல்லாமே ஐயப்பன் கோயிலுக்கு போயிருப்பீங்க. நீங்க எல்லாருமே சபரிமலைக்கு மாலை போட்டிருப்பீங்க. சோ சபரிமலைக்கு மாலை போட்டு போயிருப்பீங்க. அதை பத்தி ஒரு 2 நிமிஷம் நான் பேசுறது. சபரிமலைக்கு ஏன் நம்ம மாலை போட்டுட்டு விரதம் இருந்துட்டு மண்டல விரதம் இருந்துட்டு நம்ம சபரிமலைக்கு போகணும் அப்படிங்கிறது ஒரு கேள்வி. நானும் பாத்தீங்கன்னா 13 வருஷம் சபரிமலை போயிட்டு இருக்கிறேன். எல்லா வருஷமும் போறேங்க. சோ நான் ஒருத்தர்கிட்ட கேட்டேன், 37 வருஷம் சபரிமலை போன ஒருத்தர்கிட்ட கேட்டேன், எதுக்குங்க சபரிமலை போகணும் அப்படின்னு சொல்லி. நான் கேள்விப்பட்டதுல எனக்கு கிடைச்ச க்ளோசஸ்ட் பதில் அவர் தாங்க கொடுத்தார். அவர் சொன்னது பாத்தீங்கன்னா ரொம்ப அருமை. அதாவது நம்ம ஜாதகத்துல ஏன் சனி வந்தா நம்ம பயந்துக்கிறோங்க. ஐயோ சனி பெயர்ச்சி வந்துருச்சு, ஐயோ 7 நாட்டு சனி வந்துட்டாரு, ஐயோ நம்ம கேர்ஃபுல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு சனி வரும்போது நம்ம எல்லாருக்குமே ஒரு பயம். விரயச்சனி வரும், பொங்கு சனி வரும், தங்கு சனி வரும், நமக்கு ஒரு பயங்க. ஏன்னா சனி அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இட் இஸ் த காட் ஆஃப் பனிஷ்மெண்ட். காட் ஆஃப் பனிஷ்மெண்ட். பனிஷ்மெண்ட்னா நம்ம பயந்துக்கிறோம். ஐயோ பனிஷ்மெண்ட்னா குச்சி எடுத்து அடிப்பாங்கன்னு சொல்லிட்டு. பனிஷ்மெண்ட் அப்படிங்கிறது நம்மளைய வந்து மேன்மைப்படுத்துறதுக்காக கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் பனிஷ்மெண்ட். தண்டனைங்கிறது பனிஷ்மெண்ட் கிடையாதுங்க. தண்டனை அப்படிங்கிறது இன்னும் அதிகமான ஒரு வேர்ட். ஸோ சனி வந்து அவர் டைம்ல வந்து நம்ம வாழ்க்கையை வந்து சனி பெயர்ச்சி முடிஞ்சதுக்கு அப்புறமோ 7 நாட்டு சனி போனதுக்கு அப்புறம் நம்ம வாழ்க்கை வாழ்றதுக்கு என்னென்ன தகுதி வேணுமோ அது 7 நாட்டு சனி டைம்ல நம்ம ரெடி பண்ணிட்டு போயிடுவாரு. ஜிம்முக்கு போய் எக்ஸசைஸ் பண்ற மாதிரி கஷ்டத்துக்கு கொடுப்பாரு, நீங்க பெட்டர் ஆயிடுவீங்க அந்த மாதிரி. ஸோ ஒரு பெரிய டிபேட் நடக்குது. ஐயப்பர் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு வேடர், எகெயின் ஜீவசமாதி நடந்த ஒரு வேடருங்க. பழைய ஹிஸ்டரி எல்லாம் படிச்சீங்கன்னா
இப்ப பாக்குற சபரிமலை அப்படிங்கிறது ஆக்சுவலா சபரிமலை கிடையாதுங்க. அது எல்லாமே வந்து 1900 ஆண்டுல வந்து ஏர்லி பார்ட் ஆஃப் 1900ல தீ வச்சு அழிச்சிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் கட்டப்பட்டது தான் நம்ம சிலை. ஸோ இந்த சிலை கூட பாத்தீங்கன்னா லேட்டா பண்ண சிலை. பட் அது கீழே இருக்கிறது ஜீவசமாதி. அதனால நம்ம சபரிமலைக்கு போறோம். பட் எதுக்கு நம்ம கருப்பு துணி போடுறோங்க? எதுக்கு நம்ம விரதம் இருக்கோம்? எதுக்கு நம்ம 18 படி ஏறுறோம்? எதுக்கு வந்து கடுத்த சாமியை பார்த்துட்டு மேலே ஏறுறோம்? எதுக்கு தேங்காய் கொண்டு போறோம் நீங்க கேட்டீங்கன்னா, இது ரொம்ப ஒரு ஆழ்ந்த ஒரு அனுபவம். இப்ப சனிகிட்ட வந்து ஐயப்பன் ஒரு ஆர்குமெண்ட் பண்றாரு. ஐயப்பன் கேட்கிற சனிகிட்ட, கலியுகத்துல வந்து ஒரு மனுஷனுக்கு என்ன பனிஷ்மெண்ட், தண்டனையிலேயே பெரிய தண்டனை என்னன்னு சொல்லு அப்படிங்கிறாரு. அதுக்கு வந்து நம்ம சனி பெருமான் சொல்றாரு, தண்டனையில பெரிய தண்டனை என்ன தெரியுமா? எல்லாமே வச்சுக்கிட்டு அனுபவிக்க முடியாம இருக்கிறாங்கல்ல, அதான் பெரிய தண்டனையா அப்படிங்கிறாரு. அதாவது உங்கள்கிட்ட சாப்பாடு இருக்கும், பட் நீ சாப்பிட முடியாது. அருமையான மெத்தை, அருமையான கட்டல் இருக்கும், பட் நீங்க படுக்க முடியாது. நல்ல ஒரு வாழ்க்கை இருக்கும், என்ஜாய் பண்ண முடியாது அப்படிங்கிறாரு. அப்ப ஐயப்பன் சொல்றாரு, என்னுடைய பக்தர்கள், என்னைய நம்பி வர்ற பக்தர்கள், ஆன்மாக்கள் வந்து வாலண்டரியா அந்த பனிஷ்மெண்ட்டை ஏத்துக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு நீ என்ன கொடுப்பேன்னு சனி கிட்ட கேட்கிறாங்க. சனி சொல்றாரு, தப்பு பண்ணாம வாலண்டரிலி இந்த மாதிரி இருந்தாங்க அப்படின்னா அவங்க மேன்மை நிலையை வேகமா அடைஞ்சிருவாங்கன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, சபரிமலைக்கு போற நம்ம எல்லாருமே தப்பு பண்ணிருக்க மாட்டோம். பட் நம்ம கிட்ட பணம் இருக்கும், நல்ல உணவு அருந்தக்கூடிய விஷயம் இருக்கும், பட் நம்ம அந்த சாப்பாட்டை சாப்பிட மாட்டோம். சிம்பிள் சாப்பாடு தான் சாப்பிடுவோம், ஏன்னா மாலை போட்டாச்சு. வீட்டுல பெட் இருக்கும், ஆனா கீழே தாங்க படுத்துவோம். ஹீட்டர் இருக்கும், ஷவர் இருக்கும், எல்லாம் இருக்கும், பட் குளிர்ந்தண்ணியில குடிப்போம். நீங்க பாத்தீங்கன்னா எல்லா விஷயங்களையும் வச்சுக்கிட்டு மனைவி கிட்ட இருந்து கூட தூரமா இருப்பீங்க, கீழே தான் படுப்பீங்க. எதுக்குன்னா உங்களுடைய இன்பங்கள் எல்லாம் கூட உங்களுக்கு இருக்கு, பட் எதுவுமே வாலண்டரியா அனுபவிக்க முடியாம நீங்களே உங்களுக்கு அந்த 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 பனிஷ்மெண்ட்டை கொடுத்துட்டு சபரிமலைக்கு போறீங்க. தேங்காய் எடுத்துட்டு போறீங்க. தேங்காய்ங்கிறது உங்க பாடி, உள்ள நெய்யை ஊத்துறீங்க, உங்க ஆன்மா. அதை எடுத்துட்டு போய் நீங்க 18 படி ஏறுறீங்க. 18 படி ஏறும் போது பாத்தீங்கன்னா 10 படியில வந்து ஒரு விஷயங்கள் வெறுறீங்க. எகெயின் யமா நியமா கெட்டதெல்லாம் வெறுறீங்க. லாஸ்ட் 8 படியில நல்ல விஷயங்கள்லாம் கத்துக்கிறீங்க. அதான் 18 படி. மேல போறீங்க, தேங்காயை உடைக்கிறீங்க, அந்த நெய்யை போய் ஐயப்பன் மேல ஊத்துறீங்க. அதாவது உங்க ஆன்மா வந்து நீங்க பூஜை பண்றீங்க. அதான் ஐயப்பனோட இதுங்க. நிறைய பேர் தெரியாம நம்ம சபரிமலைக்கு போயிட்டு இருக்கோம். எதுக்கு வந்து இந்த கேள்விக்கு நான் லிங்க் பண்றேன்னாங்க, 18 படியை நீங்க ஏறினதுக்கு அப்புறம் நீங்க ஒரு விஷயத்த பார்க்கணும். அந்த கொடிமரம் வந்து 18 படியை தாண்டோடனே கொடிமரம் இருக்கும். கொடிமரத்துக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா ஒரு சமஸ்கிருதத்துல ஒன்று எழுதியிருப்பாங்க, தத்வவசின்னு எழுதியிருப்பாங்க. தத்வம் வசி. நான் இங்கிலீஷ்ல எழுதுறேன் பாருங்க, தத்வம். நான் இங்க டைப் பண்ணிருக்கேன் பாருங்க கூகுள்ல, சாட்ல. தத்வவசின்னு ஒரு வேர்டு சமஸ்கிருதத்துல எழுதியிருப்பாங்க. இது வந்து சமஸ்கிருதத்துல மகாகாவியம். இப்ப தத்வவசி அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, நீங்க சொன்ன அந்த ஸ்டேட், நீங்க அந்த கேள்வி கேட்டீங்க இல்லைங்களா, பிறப்பும் இறப்பும் இல்லாத ஒரு நிலையில் இருக்க முடியுமா அப்படிங்கிறது தத்துவமசி க்ளோசஸ்ட் வருதுங்க. அதாவது நீ என்ன நினைக்கிறாயோ அதே நீ ஆவாய் அப்படிங்கிறத லிட்ரல் தமிழ் டிரான்ஸ்லேஷன் க்ளோசஸ்ட் சொல்ல முடியுங்க. அதாவது நீ தம்பி 41 நாள் அவ்வளவு சுத்தமா வாழ்ந்திருக்கிற, நீ வந்து 18 படி ஏறி வந்திருக்க, நீ 18 படியை தாண்டிட்ட, நீ யாருன்னா நீ தான் தெய்வம் அப்படிங்கிறாருங்க ஐயப்பன். ஐயப்பன் என்ன சொல்றாருன்னா, நீ தான் கடவுள், நான் கடவுள் இல்லை. சபரிமலையோட பியூட்டி எங்க, ஐயப்பன் கடவுளே கிடையாது. கடவுள் வந்து நீங்க. அந்த 41 நாள் விரதம் ஃபாலோ பண்ணி நீங்க ப்ராப்பரா அந்த மாதிரி இருந்துட்டு நீங்க மேல ஏறிட்டீங்க அப்படின்னா நீங்க கடவுள் நிலைய, சமாதி நிலையை அடைஞ்சிட்டீங்க. தத்துவம் வசி. அந்த ஸ்டேட் உங்களுக்கு பிறப்பும் கிடையாது, இறப்பும் கிடையாது. அந்த அந்த நிலை. பட் அந்த நிலை நமக்கு வராது இல்லைங்களா? பிகாஸ் நம்ம வாழ்க்கை முறையிலேயே பிரச்சனை இருக்கு. நம்ம வந்து யமா நியமா எதுவுமே ஃபாலோ பண்ணல, பிராணாயமா ஃபாலோ பண்ணல, தியானா ஃபாலோ பண்ணல. பட் ஐயப்பனுக்கு மாலை போட்டா ட்ரை பண்ண முடியும். பட் இதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணி உங்க வாழ்க்கையை வாழ்ந்து 30 வருஷம் 40 வருஷம் வாழ்ந்து போயிட்டீங்கன்னா அந்த நிலையில நீங்க அங்க நிப்பீங்க அப்படிங்கிறது ஐதீகம். அதுக்கப்புறம் எப்படி கண்டுபிடிக்கிறது உண்மையிலுமே அந்த நிலையை அடைஞ்சிட்டான்னா, நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆக்சுவலா ஐயப்பன் தெரியக்கூடாது, பட் உங்களோட ஃபேஸ் தான் அங்க தெரியும். ஏன்னா நீங்க தானே கடவுள். அங்க போனதுக்கு அப்புறம் ஐயப்பனுடைய முகத்தில் உங்களுடைய முகம் தெரிய வேண்டும். இதாங்க விஷயம். ஸோ அதனால நீங்க கேட்குற நிலையை வந்து அடையிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். சித்தர்கள் அடைஞ்சிட்டாங்க. அது ஆன்மீக ரீதியில, அது வந்து கர்ம முயற்சியில, ஒர்க்ல, கர்ம மார்க்கா, ஞான மார்க்கா, பக்தி மார்க்கான்னு சொல்லுவாங்க, அடைஞ்சிட்டாங்க. ஸோ இது வந்து நீங்க கேட்ட கேள்விக்கு க்ளோசஸ்ட் கேள்வி ஆன்சர் இதானுங்க. ஸோ அந்த ஸ்டேஜ் நீங்க வந்து இப்போதைக்கு இருக்கிற கோயில்ல சபரிமலை வந்து உங்களுக்கு அந்த 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 இது கொடுக்கும். பிகாஸ் சபரிமலையோட பேக்ரவுண்ட் வந்து இதானுங்க. அண்ணாமலை அவர்களுக்கு ஒரு சின்ன வேண்டுகோள், ஒரே ஒரு நிமிடம் எங்களுக்கு கொடுங்க.
நாளைக்கு என்ன நம்ம செஷன் அப்படிங்கறத ஒரு வீடியோ மட்டும், ஒரு ஸ்லைடு மட்டும் போட்டுறோம். அதுக்கப்புறம் நீங்க தொடர்ந்து கண்டினியூ பண்ணலாம். உங்களுடைய டைம், நம்ம கேபிஎனோட டைமும் உங்களுடையதுதான். நன்றி. ஹோஸ்ட், அடுத்த ஸ்லைடு நீங்க போட்டுடலாம். ஓகே, மணிகண்டன் சார் வந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காரு, ரகசியம் வீடியோ பத்தி சொல்லுங்கன்னு சொல்லிட்டு. இது நீங்க பார்த்திருப்பீங்க, தி சீக்ரெட் அப்படின்னு ஒரு சம் ஆஃப் யூ should have read that book or that video. யூடியூப்ல இருக்கு, நீங்க பார்க்கலாம். சீக்ரெட்னு சொல்லிட்டு இந்த ரேண்டல் அப்படிங்கிறவங்க வந்து நிறைய பேரை வந்து பாத்தீங்கன்னா இப்போ இன்டர்வியூ பண்ணி அதை வந்து ஒரு வீடியோவை தொகுத்து வளர்ந்துருக்காங்க. அவங்க எல்லாமே பாத்தீங்கன்னா தே ஆர் லைக் ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர்ஸ். அவங்க அந்த வீடியோல பேசினவங்க எல்லாமே ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர். இப்போ சத்குரு பாத்தீங்கன்னா இஸ் ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர், ஸ்ரீ ரவிசங்கர் இஸ் ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர். அது மாதிரி வந்து யூரோப்பியன் அமெரிக்கன் சைட்ல ஒரு பெரிய ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர் பேர் வந்து ஏகார்ட் டோலே அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர். அதில் அவர் வருவார், ஏகார்ட் டோலே வருவார். ஸோ இந்த மாதிரி வேற வேற பிலாசபிக்கல் ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர்ஸ் எல்லாத்தையும் போய் பேசிட்டுங்க, வாழ்க்கையோட ரகசியம் என்ன அப்படின்னு அந்த வீடியோல இருக்கும். ஸோ அது ஃபைனலா பாத்தீங்கன்னா இட் கம்ஸ் டவுன் டு, நீங்க அந்த குங்ஃபு பாண்டா மூவி பார்த்திருப்பீங்க. குங்ஃபு பாண்டால பாத்தீங்கன்னா அந்த குங்ஃபு பாண்டா மூவில அந்த பாண்டா வந்து பாத்தீங்கன்னா அந்த படம் ஃபுல்லா தொலாகிட்டு இருக்கும். ஒரு நல்ல சூப் செய்யறதுக்கு இன்கிரீடியன்ட் என்னன்னு தொலாவுங்க. ஒரு சூப் நல்லா செய்யணும்னா அதுக்கு இன்கிரீடியன்ட் என்ன வேணும். ஸோ படத்தோட கடைசியில பாத்தீங்கன்னா அதுக்கு அந்த இன்கிரீடியன்ட் கிடைச்சிடும். அது தொடர்ந்து பார்க்கும். அந்த இன்கிரீடியன்ட் தெரிஞ்சதுக்கு அப்புறம் எப்படி அந்த சூப் என்ன நீ கண்டுபிடிச்சேன்னு சொன்னோன்னே அந்த குங்ஃபு பாண்டா சொல்லும், சூப்போட சீக்ரெட் இன்கிரீடியன்ட் என்ன அப்படின்னா நாமளே வந்து சூப்பர்னு நினைச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த படம் முடியுங்க. ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா இது சொல்றதுக்கு ஈஸியா இருக்கு, பட் பிலாசபிக்கலி இட்ஸ் வெரி டஃப். ஐ திங்க் இட்ஸ் மோர் அபவுட் லிவிங் இன் தட் மூமெண்ட். அந்த நொடியில நீங்க சொன்ன அந்த சித்தர் வழியில பிறப்பு இறப்பு எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டு, அது இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா துரியம் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்க பிரெயின் வந்து, நம்ம தமிழ்ல சமாதின்னு சொல்றோம், நீங்க துரியம்னு போட்டா உங்களுக்கு கிடைக்கும். நீங்க சமாதின்னு போட்டா பெருசா உங்களுக்கு லிட்ரேச்சர்லாம் கூட துரியம்னு நீங்க போட்டு பாருங்க, TURIUM, துரியம்னு போட்டீங்கன்னா யூ கெட் அ ஸ்டேட். தட் ஸ்டேட் இஸ் க்ளோசர் டு தி சீக்ரெட். நீங்க சீக்ரெட் என்ன சொல்றீங்களோ அது அங்க க்ளோசஸ்டா இருக்கும். ஸோ நீங்க ஃபர்தர் வந்து நீங்க கூகுள் பண்ணி நீங்க அதை பாருங்க, துரியம் மைண்ட். ஸோ கைண்ட்லி ரெக்கமெண்ட் ஒன் ஸ்பிரிச்சுவல் புக் எவ்ரி ஆண்டர்பிரனர் ஷுட் ரீட்னு கேட்குறீங்க. ஸ்பிரிச்சுவல் புக் என்ன படிக்கணும்னா, என்னை பொறுத்த வரைக்கும் ஆட்டோபயோகிராஃபி ஆஃப் அ யோகி, இது எல்லாருமே நீங்க படிக்கணும், படிக்க வேண்டிய புக்கு. ஆட்டோபயோகிராஃபி ஆஃப் அ யோகி எல்லாத்தையும் மாத்தின புக்குங்க. இந்த புக் கண்டிப்பா படிங்க. ஸோ I think it's a great book, Autobiography of a Yogi. So next கேள்வி வந்துங்க, how to keep permanently out of மாயா and ஆங்காரா. கண்டிப்பா எனக்கு தெரியாதுங்க, எனக்கும் நிறைய ஈகோ இருக்கு, ஆங்காரம் இருக்கு, மாயா இருக்கு. நானும் முயற்சி பண்ணி வெளியே வந்துட்டு இருக்கேன். ஸோ தெரியாதுங்க, நான் ஒரு 5% தான் சக்சீட் அடைஞ்சிருக்கேன், இன்னும் 95% இருக்கு. ஐ திங்க் வாழ்க்கை வாழ்றதான் எனக்கு பிரச்சனைங்க. ஐ திங்க் நானும் கோவப்படுறோம், நம்மளை பத்தி யாராச்சும் ஒருத்தர் புகழ்ந்து பேசினா உடனே சந்தோஷமாயிடுறோம், நம்மளை பத்தி யாராச்சும் தப்பா சொன்னா 3 நாள் நாமளும் ஒரு மாதிரி கஷ்டமா போயிடுறோம். இன்னும் அந்த மைண்ட் செட் வரலீங்க. ஸோ அந்த பாதையில இருக்கோம், நம்ம எல்லாம் ஆன்மீக பாதையில இருக்கிறோங்க. ஸோ நான் சொன்னா சரியா வராதுங்க, பட் முயற்சி இதெல்லாம் பாத்தீங்கன்னா 1000 ஆண்டுகள் பழமையா பண்ண விஷயங்களுங்க. ஸோ நானும் உங்களை மாதிரி முயற்சி பண்ணிட்டு இருக்கிறேங்க. ஓகே அண்ணா, தேங்க்யூ. கிட்டத்தட்ட எல்லாமே கவர் பண்ணிட்டாங்கண்ணா. அது மாதிரி ரிமைனிங் எல்லாம் எனக்கு தெரியாத கேள்விகள் நிறைய கேட்டிருக்கிறாங்க. அதனால அந்த கேள்விகள் வந்து பதில் சொல்றதுக்கு நான் முயற்சிக்கவே கூடாதுங்கண்ணா. ஓகே, சில பேர் வந்து IAS அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீசஸ்ல, IFS சர்வீசஸ்ல எப்படி ப்ரிப்பேர் பண்றது, எப்படி அச்சீவ் பண்றது, நீங்க நல்லா அச்சீவ் பண்ணிருக்கீங்கன்னு கேட்டிருக்காங்க. இது ஒரு 2-3 நிமிடங்களை ஒரு நல்ல வழிகாட்டியாக பேசலாங்கண்ணா. இப்ப சிவில் சர்வீஸ் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, இன்கேஸ் யுவர் சில்ட்ரன் எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்காங்க அப்படின்னா, இந்தியால பாத்தீங்கன்னா இட் இஸ் த ஹையஸ்ட் பினக்கல் ஒரு கவர்மெண்ட் சர்வீஸ்ல. யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கண்டக்ட் பண்றாங்க. 1 வருஷம் நீங்க பயிற்சி, 1 வருஷம் நீங்க எக்ஸாம் ப்ராசஸ், ப்ரிலிம்ஸ், மெயின்ஸ், இன்டர்வியூ எல்லாம் பண்ணணும். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு போலீஸ் IPS அப்படிங்கிறது 150 பேர் தான் செலக்ட் பண்ணுவாங்க. IASங்கிறது 180 பேர், IFSங்கிறது 50 பேர். இவ்வளவுதாங்க செலக்ஷன் ஒரு வருஷத்துக்கு. ஒரு 6 லட்சம் பேர் எழுதுவாங்க. ஸோ யூ கெட் இன் டு இட். பட் இதுல மெயின் ப்ராப்ளம் என்னன்னாங்க, நம்ம இந்தியன் சிவில் சர்வீஸ்ல இது வந்து 21ஆம் நூற்றாண்டுல நம்ம எல்லாமே இருக்கும். ஸோ இன்ஃபேக்ட் நிறைய பேர் கேட்பாங்க, நீங்க ஆன்மீகத்துக்காக வெளியே வந்தீங்களான்னு. நான் ஆன்மீகத்துக்காக வரவே இல்லைங்க. ஆன்மீகம் வந்து போலீஸ்லயே ஆன்மீகம் பண்ணலாம்,
அதெல்லாம் பண்ணலாம். பட் நான் வெளியே வந்தது வந்து பிகர் ஆப்பர்ச்சுனிட்டி. எனக்கு வந்து சிவில் சர்வீஸ்ல பண்ணக்கூடிய விஷயங்கள் வந்து பண்ணிட்டேன் அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சுங்க. புதுசா அது பண்றதுக்கு எனக்கு புதுசா அது தெரியலீங்க. அதே கிரைம், அதே குற்றம், பட் கொஞ்சம் பாசிட்டிவா ஸ்கில்லிங், எஜுகேஷன், ரூரல் டெவலப்மெண்ட் இதெல்லாம் பண்ணணும்னு ஆசை. அதனால தான் நான் வெளியே வந்தேனுங்க. மெயின் காரணம் எனக்கு லைஃப்ல ஒரு மாற்று பாதை, ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவத்துல வெளியே வந்தாங்க. ஸோ சிவில் சர்வீஸ்ல ஒரு சின்ன பிரச்சனை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போதைக்கு ஸ்கோப் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் எக்ஸ்பேண்ட் ஆகல. அது வந்து 1970, 1960 நம்ம எப்படி பண்ணமோ இன்னும் அப்படியே தான் டிசைன் பண்ணி வச்சிருக்கிறோம். அதனால நான் உங்களுக்கு என்ன அட்வைஸ் பண்ணுவேன் அப்படின்னா, பப்ளிக் பாலிசிக்குள்ள வர பாருங்க. அதாவது நீங்க வந்து கோர்ஸ் படிச்சுட்டு பப்ளிக் பாலிசியில எக்ஸ்பர்ட் ஆகி அதுல வந்து சாதனை பண்ணுங்க. அப்புறம் நீங்க சிவில் சர்வீஸ் வந்துக்கலாம். பட் ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். இப்ப கீதா கோபிநாத் அப்படின்னு ஒருத்தவங்க இருக்கிறாங்க. அவங்க தான் இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்டோட IMF ஓட சீஃப் பினான்சியல் ஆஃபீஸர் கீதா கோபிநாத். கீதா கோபிநாத் இஸ் தமிழியன், தமிழ் ஐயங்கார். அவங்க வந்து மைசூர்ல வந்து செட்டில் ஆயிட்டாங்க. அவங்க அப்பா சயின்டிஸ்ட். ஸோ அவங்க பாத்தீங்கன்னா இப்ப IMF ஓட நம்பர் 2 இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட் ஹார்வர்ட்ல ப்ரொஃபஸரா இருந்தவங்க இப்ப IMF ல இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் பாத்தீங்கன்னா பப்ளிக் பாலிசி துறையில வந்து உன்னதமான நிலை, யுனைடெட் நேஷன்ஸ். ஏன்னா எங்க ஜென்ரேஷன்ல ஓகே, இப்ப எங்க ஜென்ரேஷன்லாம் பாத்தீங்கன்னா IPS, IAS நாங்கெல்லாம் வந்துட்டோம். பட் உங்க ஜென்ரேஷன் வந்து நீங்களாம் உங்க அப்பா உங்களுக்கு தோல் கொடுத்து இவ்வளவு தூரம் வளர்த்திட்டாங்க. நீங்க அப்பா தோல் மேல ஏறி இன்னும் ஒரு படி நீங்க மேல தாண்டணும். இப்ப நாங்க தாண்டனே நீங்க தாண்டினீங்கன்னா என்ன, சிவில் சர்வீஸ் நீங்க கண்டிப்பா அடிச்சிருவீங்க. நீங்க ஒரு ஸ்டெப் மேல போங்க. அதாவது நீங்க போறதுனால நம்ம கொங்கு சமுதாயத்துக்கே ஒரு பெருமை கிடைக்கும். கீதா கோபிநாத் மாதிரி நாளைக்கு நீங்க யாராச்சும் ஒருத்தவங்க இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்டோட சேர்மன் ஆகவோ, வேர்ல்டு பேங்கோட டைரக்டர் ஆகவோ, யுனைடெட் நேஷன்ஸோட செக்ரட்டரி ஜெனரல் ஆகவோ, அந்த மாதிரி நீங்க போகணும். அதுக்கு தான் உங்களோட ஆஸ்பிரேஷன் இருக்கும். நீங்க வந்து அதெல்லாம் எங்க ஜெனரேஷன் ஆஸ்பிரேஷன், IAS ஆகிறது, IPS ஆகிறது, அதெல்லாம் பெருசா நீங்க ஒரு வருஷம் மனசு வச்சு படிச்சீங்கன்னா உங்க டேலண்ட்டுக்கு 100% ஆவீங்க. பட் உங்களோட இலக்கை வந்து கொஞ்சம் பெருசா வைங்க. தயவு செஞ்சு பெருசா வைங்க. பிரைம் மினிஸ்டருக்கு அட்வைஸ் பண்ணக்கூடிய தகுதியில் நீங்க இருக்கணும். நீங்க IAS ஆபீசர் ஆகி பிரைம் மினிஸ்டரோட அட்வைசர்ஸ் எனக்கு கொஞ்சம் பேர் பழக்க இருக்கிறாங்க. 58 வயசுல IAS காரன் பண்ற அதே அட்வைஸ 29 வயசுல ஒரு பையனும் பண்ணிட்டு இருக்கான். எக்கனாமிக்ஸ் பத்தி, பினான்ஸ் பத்தி அவனு சொல்றாரு. பிரைம் மினிஸ்டர் அவர் அட்வைஸ் தான் எடுத்துக்கிறான் அந்த பையன் அட்வைஸ். அவன் 29 வயசு பையனும் அங்கேயே உட்காந்துருக்கான், 58 வயசு IAS அங்கேயே உட்காந்துருக்காங்க. ரெண்டுத்துக்கு என்ன டிஃபரன்ஸுங்க? அந்த 29 வயசு பையன் இந்தியால படிச்சுட்டு ஸ்டான்ஃபோர்ட்ல படிச்சுட்டு அங்க போயிட்டு இங்க போயிட்டு அட்வைஸ்லாம் வந்து உட்கார்ந்தக்கூடிய தகுதி வளர்த்துக்கிட்டான் பப்ளிக் பாலிசி. உங்க எய்ம் அப்படித்தான் இருக்கும். நீங்க ரொம்ப சின்ன எய்மா வைக்காதீங்க. சிவில் சர்வீஸ் போனா பண்ணலாம், நம்ம டிஃபரெண்டா பேசலாங்க, நோ ப்ராப்ளம். பட் ஐ ரியலி வாண்ட் ஆல் ஆஃப் யூ டு கோ ஒன் ஸ்டெப் அப் போயிட்டு பப்ளிக் பாலிசியில மிகப்பெரிய ஒரு ஆளா ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்க் அந்த மாதிரி பேங்கோட தலைவர்களா வரும். 20 வருஷம் கழிச்சு உங்களை பார்த்தா எங்களோட குழந்தைங்களுக்கு நாங்க சொல்லணும், அவங்க அங்க போயிட்டாங்க, நீ இன்னும் ஒரு ஸ்டெப் மேல போகணும்னு சொல்லணும். நீங்க தயவு செஞ்சு அதெல்லாம் தாண்டிடுங்க. இந்தியா மாறிடுச்சுங்க. அது $2.7 trillion எக்கானமி. இன்னும் நீங்க பிடிக்குதோ இல்லையோ 10 வருஷத்துல வந்து $5 trillion எக்கானமி ஆயிரும். பிரைம் மினிஸ்டர் 5 வருஷம் சொல்றாரு, பட் 10 வருஷத்துக்குள்ள $7 trillion எக்கானமி ஆயிரும். அப்ப என்ன IAS IPS மதிப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா நீங்க? அதே மாதிரி போலீஸ்கார வந்து லாட்டி எடுத்துட்டு போயிட்டு இங்க போ அங்க போனா எல்லாரும் பாத்தீங்கன்னா இட்ஸ் பிக் எக்கானமி. எக்கானமியே பாத்தீங்கன்னா $7 trillion எக்கானமி. இப்ப அமெரிக்கால போய் ஒரு IAS அதிகாரி பேர் சொல்லுப்பா, உங்க கலெக்டர் பேர் சொல்லுப்பானா ஒருத்தனுக்கு தெரியாது. அவன் மார்க் ஜக்கர்பர்க் பேரை சொல்லுவாங்க, அவன் வந்து பில்கேட்ஸ் பேரை சொல்லுவான், இன்னொருத்தன் பேரை சொல்லுவான், சயின்டிஸ்ட் பேரை சொல்லுவான். இங்கிலாந்துல போய் நீ பேரை சொல்லியானா தெரியாது, முனிசிபல் கமிஷனர் பேரே அவங்களுக்கு தெரியாது. பட் இந்தியால பாத்தீங்கன்னா நம்மகிட்ட டூ மச் பவர்ஸ் இருக்கு. இந்த பாஸ் கூட பாருங்க, இது ஊரை விட்டு ஊருக்கு போனா கூட யாரோ கலெக்டர் கையெழுத்து போடணுங்கிறாங்க. அந்த மாதிரி நம்ம கண்ட்ரோல் கொடுத்து வச்சிருக்கிறதுனால சோ இதுனா 10 வருஷம் கழிச்சு மாறிடும் இல்லைங்களா? இட் வில் சேஞ்ச். சோ அதனால நீங்க உங்களோட கோலை வந்து கீப் இட் வெரி ஹை. அதுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க, சும்மாலாம் வராது. யூ ஹேவ் டு ரியலி ஒர்க் ஹார்ட். ஒரு டிகிரி நீங்க வெளியே போய் படிச்சுட்டு வரணும். இந்தியால என்ன பப்ளிக் பாலிசி நம்ம அந்த அளவுக்கு ஷேப் பண்ணணும். இந்தியாவில் நீங்க படிச்சிட்டீங்கன்னா ஒரு அமெரிக்கா ஹார்வர்டோ, ஸ்டான்ஃபோர்டோ, MITயோ ஒரு காலேஜ் போய் ஆக்ஸ்போர்ட்ல பாத்தீங்கன்னா பப்ளிக் பாலிசி கோர்ஸ் இருக்கு. யூஎஸ்ல ஃபிளெச்சர் ஸ்கூல் ஆஃப் டிப்ளமசி சசி தரூர் அங்கதான் படிச்சாருங்க. அதுக்கப்புறம் தான் UN போனார். அந்த மாதிரி நீங்க தேடி படிச்சுட்டு எக்ஸ்பர்ட் ஆயிரும். ஸோ அந்த மாதிரி நீங்க யுனைடெட் நேஷன்ஸ்ல நீங்க டைரக்டரா போயிட்டீங்கன்னா நீங்க ஆப்பிரிக்கால வந்து உங்களுக்கு ஒரு $500 million பணம் கொடுத்துருவா. எங்க டேம் கட்டுறீங்க, எங்க இது கட்டுறது, உங்களுக்கு அவ்வளவு பவர்ஸ் இருக்கும். நீங்க பெருசா திங்க் பண்ணணும், அதான் ஆசைங்க. ஸோ ப்ளீஸ் டூ தட். பட் சிவில் சர்வீஸ் 100%. யூ வாண்ட் டு பிகம் சிவில் சர்வன்ட், UPSC ஒரு வருஷம் ஹார்ட் ஒர்க் நீங்க கண்டிப்பா பண்றீங்க. நான் உங்களை மோட்டிவேட் பண்றது நெக்ஸ்ட் லெவலுக்கு போங்க அப்படின்னு. ஸோ இந்தியா மாறிடுங்க. 10 வருஷம் கழிச்சு இதே மாதிரி தூர்தர்ஷன் இருக்கும்போது எல்லாமே தூர்தர்ஷன். இப்ப தூர்தர்ஷன் யாருங்க மதிக்கிறோம்? நீங்க டாடா ஸ்கை ஆன் பண்ணீங்கன்னா 500 சேனல் இருக்கு. ஒரு காலத்துல படம்னா ஸ்டார் மூவிஸ்ல ஒரு இப்ப நெட்ஃபிளிக்ஸ் போட்டீங்கன்னா எவ்வளவு படங்க, வாழ்க்கை எப்படி மாறுது பாருங்க. சோ இன்னும் என்னோட நம்பிக்கை கேட்டீங்கன்னா இதே ஸ்பீட்ல பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி இன்னொருக்கா நம்ம இந்தியன் பிரைம் மினிஸ்டரா வந்தாருன்னா என்னை பொறுத்த வரைக்கும் சிவில் சர்வீஸ்ல மிகப்பெரிய மாற்றம் கொண்டு வர போறார். இது வந்து அருண் ஜேட்லி அவர்கள்
2017 வந்து ஒரு இடத்துல பேசும்போது நான் அந்த மீட்டிங்ல இருந்தேங்க டெல்லியில, இந்தியா ஹேபிடேட் சென்டர்ல. அவங்க சொன்னது, எதுக்கு வந்து ஒரு IAS காரனோ IPS காரனோ கவர்மெண்ட்லயே இருக்கணும், ஏன் பிரைவேட் காரங்க வரக்கூடாது? 40 வயசுக்கு அப்புறம் அண்டர் செக்ரட்டரி லெவல்ல ஓபன் பண்ணி எதுக்கு உங்களை மாதிரி தகுதியான உள்ள கொண்டாந்து உள்ள உட்கார வைக்கக்கூடாதுன்னு அருண் ஜேட்லி அன்னைக்கே சொன்னாருங்க. ஸோ நம்ம மோடி பாத்தீங்கன்னா ஆல்ரெடி 54 பேர்த்த கொண்டு வந்துட்டார் அண்டர் செக்ரட்டரி லெவல். எல்லாம் வந்து எக்ஸ்பர்ட்ஸ் உள்ள கொண்டு வந்து IAS பதவி அவங்களுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அதனால நீங்க வந்து எக்ஸ்பர்ட் ஆகுங்க. ஏதோ ஒரு எக்ஸாமை படிச்சுட்டு ஏதோ ஒரு காலத்துல படிச்சுட்டு நம்ம 35 வருஷம் நான் தான் சீஃப் செக்ரட்டரின்னு சொன்னா யாரும் மதிக்க மாட்டாங்க. நெக்ஸ்ட் யூ வாட் டு பி ரியலி an authority. அந்த சப்ஜெக்ட்ல நீங்க தான் ராஜாவா இருக்கணும். நீங்க உங்களை தாண்டி ஒருத்தர் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி நீங்க உங்களுடைய திறனை வளர்த்துக்கணும், உங்களுடைய நாலேஜை வளர்த்துங்க, நிறைய புத்தகங்கள் படிங்க, நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கங்க, ஊர் சுத்துங்க. ஸோ பிகம் an எக்ஸ்பர்ட். முடிஞ்ச வரைக்கும் 35 வயசுக்குள்ள நீங்க பிரைம் மினிஸ்டருக்கு அட்வைஸ் கொடுக்குற அளவுக்கு நீங்க வந்துடணும். கீதா கோபிநாத்துக்கு என்ன, கீதா கோபிநாத் இஸ் அபவுட் 43. கீதா கோபிநாத் வந்துச்சுன்னா பிரைம் மினிஸ்டர் வந்து பிரைம் மினிஸ்டரோட கீதா கோபிநாத் கால் மேல கால் போட்டு உட்காந்து அட்வைஸ் கொடுத்துட்டு போதுங்க இந்த அம்மா பாருங்க. ஏன்னா மதிப்புக்கும் திறமைக்கும் நம்ம கொடுக்குற மரியாதைங்க பிரைம் மினிஸ்டர் இருந்தாலும். அதான் நம்ம தமிழ்ல பழைய ஒரு இது இருக்கு இல்லைங்களா, மன்னவனும் நீதானோ வளநாடும் நின்னதோ அப்படின்னு நம்ம ஒரு பாட்டுங்க. அதாவது அந்த காலத்துல ஒரு ராஜா கிட்ட வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து கேட்டாராமா, ராஜா கிட்ட, ராஜா இந்த மாதிரி நான் நல்லா பாட்டு பாடுறேன், கவி சொல்றேன், இலக்கியம் சொல்றேன், எனக்கு பொண்ணு கொடுங்க, பொருள் கொடுங்க, யானை கொடுங்கன்னு. உடனே ராஜா கோவத்துல சொன்னாராமா, யோ போய் அவனுக்குலாம் கொடுக்க முடியாதான்னு. அதுக்கு அவர் சொன்னாராமா அந்த கவி, மன்னவனும் நீதானோ வளநாடும் நின்னதோ, உலகத்துல நீ மட்டும்தான் ராஜான்னு இருக்கிறியா, உங்ககிட்ட மட்டும்தான் நாடுன்னு இருக்கா, உங்ககிட்ட மட்டும்தான் வளமையான நாடு இருக்கா, எங்கிட்ட கல்வி இருக்கு, எங்கிட்ட ஞானம் இருக்கு, நான் எங்க போனா நீ மதிப்பாங்க. நீ இந்த ஊரை தாண்டி வெளியூருக்கு போயிட்டு நீ மதிக்க மாட்டாங்க. ஓ நீ சேர ராஜா தான், நீ மகத்துக்கு போனா சந்திரகுப்த மௌரிய மதிக்க மாட்டாங்க. பாஸ்போர்ட் வாங்கிட்டு அமெரிக்கா போயிட்டு எந்த IPS எந்த IAS யார் நமக்கு மரியாதை கொடுப்பானுங்க. ஸோ அதனால மன்னவனும் நீதானோ வளநாடும் நின்னதோ அப்படிங்கிறத தாண்டி ஞானத்துக்கு போயிருக்கு. படிங்க, நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணணும், நிறைய விஷயங்கள் எதுக்குமே ஈஸி இல்லைங்க லைஃப்லயோ. ரியலி ஒர்க் ஹார்ட், நிறைய புத்தகங்கள் படிங்க, தேடுங்க, இலக்கியம் படிங்க, சமணம் படிங்க, சயின்ஸ் படிங்க. நான் எல்லா வருஷம் கூட பாத்தீங்கன்னா நான் எவ்வளவுதான் நான் ஆன்மீகம் பேசினா கூட நான் நோபல் பிரைஸ் கொடுக்குற எல்லா விஷயத்தையும் தேடி படிப்பேன். 2019 வருஷத்துல நோபல் பிரைஸ் கொடுத்தவங்க ஒருத்தரோட பேப்பரையும் நான் டவுன்லோட் பண்ணி படிப்பேன். எதுக்கு நோபல் பிரைஸ் கொடுக்குறாங்க, பிக் பேங் தியரிக்கு எதுக்கு கொடுக்குறாங்க, எதுக்கு வந்து பார்ட்டிகல் பிசிக்ஸ்ல எதுக்கு இந்த மனுஷன் வாங்குறான். பிகாஸ் நான் வந்து சயின்ஸையும் ஆன்மீகத்தையும் மிக்ஸ் பண்ணி பார்க்கக்கூடிய ஆளுங்க. நான் மிக்ஸ் பண்ணி தான் பார்ப்பேன், சயின்ஸையும் ஆன்மீகத்தையும் பிரிச்சு பார்த்தது கிடையாது. ஸோ கிராவிடேஷனுக்குள்ள என்ன, எயின்ஸ்டீன் என்ன பண்ணாரு, எல்லாத்தையும் படிங்க. ஸோ எல்லாம் கனெக்ட் ஆகும். நீங்க ஃபைனலா படிச்சீங்கன்னா எவ்ரி திங் இஸ் கனெக்டட். நாம தான் டிஸ்கனெக்ட் பண்ணி தனித்தனியா வச்சிருக்காங்க. நீங்க நல்லா உத்து பார்த்தீங்கன்னா அட் த கோர் எவ்ரி திங் இஸ் சேம். ஆமா, அதுக்கப்புறம் ஏதோ பிரிச்சு போடுங்க. நீங்க அந்த மாதிரி பண்ணுங்க. ஸோ இளைஞர்கள் வந்து மோட்டிவேட் பண்ணி நல்ல கல்விகள் நல்லா படிச்சு அறம் சார்ந்த வாழ்க்கையை வாழ்ந்து இன்டெலெக்சுவலா மட்டும் கிடையாதுங்க, எமோஷனலாவும் மட்டும் கிடையாது, ஸ்பிரிச்சுவலாவும் உங்க வாழ்க்கையை வச்சுக்கோங்க. பதஞ்சலி சொன்ன மாதிரி நம்ம தமிழ்நாட்டு பெருமையில இங்க எல்லாமே இருக்கு. தியான் இங்க இருந்துதான், சான் நம்மளுது தான், ஜென் நம்மளுது தான், எல்லாம் நம்மளுது தாங்க. எதுவுமே யாருமே பண்ணல. எல்லாம் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா எல்லாம் இங்கதான். நீங்க அதெல்லாம் பண்ணணும். ஸோ இன்னொருத்தவங்க கேட்டிருக்காங்க நீங்க எங்கெல்லாம் வேலை செஞ்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு. நான் வந்து உடுப்பி மாவட்டத்தோட எஸ்பியா வந்து 2 வருஷம் வேலை செஞ்சிருங்க. சிக்மங்களூர் மாவட்டத்தோட எஸ்பியா 2 வருஷம் 7 மாசம் வேலை செஞ்சேன். மங்களூர் மாவட்டத்தோட எஸ்பியா 6 மாசம் இன்சார்ஜ் போட்டிருந்தாங்க. அந்த கலவரமெல்லாம் ஆகும்போது என்னைய வந்து ஸ்பெஷல் ஆஃபீஸரா போடுவாங்க 6 மாசம். அதுக்கப்புறம் 1 வருஷம் வந்து பெங்களூரோட டெப்டி கமிஷனர் ஆஃப் போலீஸ் சவுத்தா வேலை செஞ்சிருங்க. ஸோ எல்லாமே ஃபீல்டு போஸ்டிங்ஸ் கண்டினியூஸா 9 வருஷம் வந்து ஐ வாஸ் கண்டினியூஸ்லி இன் ஃபீல்ட். லா அண்ட் ஆர்டர் எல்லாமே லா அண்ட் ஆர்டர் தான் பார்த்தேனுங்க. ஸோ ரேங்க் வந்து ஐ ஜாயின்ட் அஸ் ASP, ஒரு ப்ரொமோஷன் SP. ஸோ DIG ஆகிறதுக்கு முன்னாடி நான் ரிசைன் பண்ணிட்டேனுங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஓ அண்ணா தேங்க்யூ, நிறைய பேசிட்டோம். அடைமழை அனைவரும் எங்களை வந்து நிறுத்தவே கூடாதுன்ட்டாங்க. மழையா நின்னாதான் உண்டுங்க, நாங்க மழையை நிறுத்த போறது இல்லைன்னு சொல்லிட்டோம். இருந்தாலும் மக்கள் வந்து எங்களுடைய சிங்கம் பேசுற வரைக்கும் நீங்க தடுக்க கூடாதுன்னு சொன்னோம். மக்களுடைய, நம்ம கொங்கு மக்களுடைய அவங்களுடைய கூற்றுக்கு ஏற்ப KBN ஹோஸ்ட் இதுவரைக்கும் நமது கொங்கு சிங்கத்தின் பேச்சை தடுக்கவில்லை. அவரே அனைத்து கேள்விகளுக்கும் பதில் சொன்னது மிக்க மிக்க மகிழ்ச்சி. அனைத்து கொங்கு சொந்தங்களும், உலகளாவிய சொந்தங்கள் இந்த காணொளி பார்த்து கொண்டிருக்கும் 270+ Facebookல பார்த்து கொண்டிருக்கும் 50க்கு மேற்பட்ட நபர்களும் மிகவும் சந்தோஷம் அடைந்துள்ளார்கள் என்று ஒரு அருமையான நன்றியுரை வழங்க நமது KBN குழுமத்தின் சார்பாக திரு P. திலக், டைரக்டர், சிவ சரவணா சிட் ஃபண்ட்ஸ் அவர்களை வரவேற்கிறேன். வணக்கம்.
திரு அண்ணாமலை அவர்கள் நம்ம கல்வி முறையை பத்தி அருமையா பேசினாரு. 3 பிரிச்சு எமோஷனல், ஸ்பிரிச்சுவல், இன்டெலெக்சுவல் சொல்லி பேசிட்டு எப்படி நம்ம எமோஷனலையும் ஸ்பிரிச்சுவாலிட்டியும் மறந்துட்டோங்கிறதையும் தெளிவா சொன்னாரு. ஸோ தேங்க்யூ அண்ணா. இந்த நேரத்துல ஒன்றுபட்டால் ஒன்று வாழ்வு என்ற தலைப்புல வந்து கேபிஎன் we are doing lot of sessions இந்த காணொலி மூலமா பண்ணிட்டு இருக்கிறோம். இதுக்கு வந்து எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கிற சாந்தலிங்கம் மருதாச்சலாதிகளார் பெருதாதீனம் மற்றும் ராமானந்த குமரகுருபர் அடிகளார் சிறையாடி 2 பேருக்கும் பாதம் தொட்டு வணங்குகிறோம். பிளஸ் அது போக இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குறதுக்கு சப்போர்ட்டிவா இருக்க அனைத்து கொங்கு சொந்தங்களுக்கும் ரொம்ப நன்றி. அண்ட் எல்லா சொந்தங்களும் பல கண்ட்ரீஸ்ல இருந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க இந்த செஷன்ஸ் பார்க்கறதுக்கு. எவ்ரிபடி ஹேட்ஸ் ஆஃப் அண்ட் தேங்க்ஸ். தேங்க்யூ. தேங்க்யூ பிரதர். தேங்க்யூ ஸோ மச். வணக்கம் கொங்கும் சொந்தங்களே, உங்கள் வழக்கறிஞர் ராஜசேகரன் பேசுகின்றேன். நாளை திரு டத்தோ தங்கவேலு குப்புசாமி அவர்கள் மலேசியாவில் இருந்து நமக்காக உரையாற்றப் போகிறார். அவருடைய தலைப்பு நமக்காக டூரிசம் பிசினஸ் இன் சவுத் ஈஸ்ட் ஏஷியா பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் கோவிட். டூரிசம் பிசினஸ் மட்டுமல்லாமல் மொத்த பிசினஸும் இந்த கோவிட் கரோனா வைரஸுக்கு பிறகு எப்படி இருக்க போகிறது என்று பத்தி பேச உள்ளார். 50 வருட ஆண்டு அனுபவம் உள்ள ஒரு முதிர்ச்சி பெற்ற ஒரு பிசினஸ் மேன் ஃப்ரம் மலேசியா.